So good evening all. I welcome you all for the 5 editorials of the week initiative. So in this initiative, we'll be identifying 5 important editorials of Hindu and Express and we'll be discussing that with respect to mains point of view. So nama initiative main aim another to take the points which you are reading in newspapers and editorials and use it in the mains answer writing. Mains answer writing better பண்றதுக்காக நம்ம இந்த initiative நடத்துறோம் and also to understand all the concepts, conceptual clarity and detailed explanation. So beginners நிறைய பேர் வந்து starting timeல editorials படிக்கிறப்போ you find it difficult to understand a lot of things because without knowing the back story. So seniors will be easily understanding it, but beginners will be finding it difficult. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் வில் பி a very good hand holding thing. இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு டேக் ரன்னிங் நோட்ஸ். நம்ம டிஸ்கஸ் பண்றதை ரன்னிங் நோட்ஸ் எடுங்க, ஸ்லைட்ஸ்ல இருக்கிறத பார்த்து எடுங்க. இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுங்க. ஸோ நான் வந்து இதுல வந்து பிடிஎஃப் ஷேர் பண்றது இல்லை, பிகாஸ் இதோட அல்டிமேட் எய்மே மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு இருக்கிற போது யூ ஷுட் ரைட் இன் அ பேப்பர். அந்த பிலாசபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் என்னோட சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கிளாஸ்ல நீங்க உங்க கையில எழுதுறது தான் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா மெயின்ஸ்ல நீங்க எழுததான் போறீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே அவர் என்டையர் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் டு எண்ட் இன் தி மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் தான். மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்ல ஆன்சர் எழுதுறதுக்காக தான் இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான், அதான் எண்டு. இன்டர்வியூ இஸ் ஜஸ்ட் சும்மா. அது வந்து இட்ஸ் வெரி அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்காக தான் வி ஆர் ஃபைட்டிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்ல நம்ம நோட்ஸ் எழுதுறது தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் டு கெட் இன் டு தி சர்வீசஸ். ஸோ அதனால யூ டேக் ரன்னிங் நோட்ஸ் அண்ட் ரைட் இட் இன் யுவர் ஓன் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் பத்தி பார்க்க போறோம். வி ஹேட் தி ரீசன்ட் சம்மிட் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் இந்த வாரம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனை தொடர்ந்து வில் பி சீயிங் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். லாஸ்ட் 2 weeks back we had Indian Ocean Rim Association summit in Sri Lanka. And last week வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆஃப் சைனா செலிப்ரேட்டட் 10th year anniversary. அது வந்து டைரக்டா சைனீஸோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா இருந்தாலும் இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன் பிகாஸ் வி ஆர் ஹேவிங் திஸ் டாபிக் கால்ட் பாலிசிஸ் விச் இஸ் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது பாலிசிஸ் இஸ் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஏரியாவில் இட் இஸ் கோயிங் டு பி ரெலவென்ட். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜியோ strategic infrastructure projectங்கிறதுனால we are going to discuss about Belt and Road Initiative and what happened in 10 years அப்படிங்கிறது பார்க்குறோம். Next we'll see women labor force gap. So it is going to be the continuation of the last week's Nobel Prize video. Last week Nobel Prize videoல நம்ம அந்த Nobel Prizeல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா வந்து ஹிந்துல வந்து 3 editorials வந்துச்சு, எக்ஸ்பிரஸ்ல ஒரு 2 editorial வந்தது. They discussed about the labor force issues and we are going to discuss based as an extension of that. Next, you are going to see Indian Environment Impact Assessment, IHR na Indian Himalayan Region. So, இது வந்து சிக்கிம் பிளட்ஸோட ஒரு கண்டினியூஷன் தான். ஹிமாலயன் ரீஜனுக்கு we need a special environment impact assessment அப்படிங்கிறது தான் அந்த எடிட்டோரியலோட ஆர்குமெண்ட். Environment impact assessment is a direct topic in syllabus. So, அதனால I have chosen this. And last one வந்து இந்த last week வந்து this Tuesday வந்து judgment. This Tuesday we had a judgment regarding the LGBTQ, அதாவது homosexual community same sex marriage பத்தின ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. They said that Supreme Court cannot give any judgment here, it is the work of parliament அப்படின்னு சொல்லி they shifted the burden to parliament. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இன் ஜெனரல் இந்த மேரேஜ் இஷ்யூஸ் பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி 5 editorials ஃபார் டுடே. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். எடிட்டோரியல் ரிசர்வ் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பிடிஎஃப்ல. அந்த பிடிஎஃப்ல கம்பைல்டு 350 டாபிக்ஸ் which came in the last 110 editions. So all the topics எந்த எடிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த டேட்டா பேஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் த பிடிஎஃப் டு see the topics, relevant topics. So these are all the 5 editorials. இந்த ஜெண்டர் பே கேப் I took 2 editorials. அப்புறம் ஹிமாலயன் ரீஜன் எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் லாஸ்ட் எடிட்டோரியல் மட்டும் வி ரெஃபர்ட் எக்ஸ்பிரஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்துவோட நிறைய கவரேஜ் இருந்துச்சு. ஸோ வி ரெஃபர்ட் அ லாட் இன் எக்ஸ்பிரஸ் இந்தியா ஃபார் தி லாஸ்ட் எடிட்டோரியல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹவு இஸ் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் கீ பிளாக் ஃபார் இந்தியா. இது வந்து லாஸ்ட் சண்டே எஃப்ஏக்யூல வந்து எடிட்டோரியல். நம்ம வந்து இப்போ சண்டே டு சாட்டர்டே அந்த இதில் தான் கவர் பண்ண போறோம். இப்போ முன்னாடி வந்து நம்ம மண்டே டு சண்டே கவர் பண்ணுவோம், இப்போ சண்டே டு சாட்டர்டே கவர் பண்றோம். ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கு செஷன் நடக்கிறதுனால. ஸோ லாஸ்ட் சண்டே வந்து எஃப்ஏக்யூல வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். லாஸ்ட் எஃப்ஏக்யூல இருந்து 2 எடுக்கிறோம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் எடுக்கிறோம், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஸோ 2 குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் எடிட்டோரியல் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது சிவில் சர்வீசஸ்ல நமக்கு டைரக்டா இருக்கிற மெயின்ஸ் GS2ல இருக்க சிலபஸ் இல்ல டாபிக். ஆனா
ஒரு நிமிஷம். இந்த வருஷம் வந்து நம்ம வந்து மெயின் சிலபஸ்ல நம்ம பார்த்தோம்னா மெயின்ஸ்ல இருக்க GS2ல பார்த்தோம்னா we had this important question 20th கொஸ்டினா GS2ல 20 மார்க் 15 மார்க்ல நமக்கு என்ன கொஸ்டின் வந்திருந்ததுன்னா இந்தியன் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அது ரிலேட்டட் இஷ்யூஸ் பத்தி கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை கொடுத்துட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இஷ்யூஸ் என்னங்கிற மாதிரி கொஸ்டின் வரும்போது we cannot leave any ஆர்கனைசேஷன். நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ்ல எது வந்தாலும் படிச்சிடலாம். முன்னாடி வந்து அந்த அளவுக்கு டீடைல்டா போகாம இருப்போம், வெறும் இஷ்யூ பேஸ்டா பார்த்துட்டு இருப்போம். இப்போ IMO மாதிரியான கொஸ்டின்லாம் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸ்ல எந்த ஆர்கனைசேஷன் வந்தாலும் அதை பத்தி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறது இட்ஸ் நல்லது. ஏன்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் பத்தி ஒரு 15 மார்க் எழுதணும் அப்படின்னா யூ நீட் டு ரைட் அட்லீஸ்ட் 2.5 pages. உங்களுக்கு மேக்ஸிமம் அதுல கதை எழுதணும், படிக்காம போயிட்டீங்கன்னா கதை எழுதுனா ஒரு பேஜ் தான் வரும், இல்ல 1.5 பேஜ் தான் கதை எழுத முடியும். ரியல் இஷ்யூஸ் தெரிஞ்சாதான் யூ கேன் ரைட் இட் 2.5 pages. ஸோ அந்த மாதிரி 15 மார்க்ல அதையும் அதை கேட்கறதுனால இதெல்லாம் ஒரு சேலஞ்சா இருக்கு. ஸோ அதனால லெட் அஸ் ப்ரிப்பேர் வாட் எவர் ஆர்கனைசேஷன் இஸ் தேர் இன் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் மெயின்ஸ் இட் செல்ஃப். அந்த லாஜிக்ல தான் ஐ டுக் திஸ் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1997. அப்போ 7 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு 7 கண்ட்ரிஸ்ன்னு பார்ப்போம். 7 கண்ட்ரிஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியன் ஓஷன் அசோசியேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா நெல்சன் மண்டேலா. 1995ல he visited India for the Republic Day parade. அதுக்கு சீஃப் கெஸ்டா வராரு. அந்த ரிப்பப்ளிக் டே ஈவெண்ட்ல he is giving this, அந்த டைம்ல he gave this speech. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் அசோசியேஷன் அப்படின்னு வந்து இந்தியன் ஓஷன் பேஸ்ட் ரீஜனலிசம்க்கு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கலாம். திஸ் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியன் ஓஷன் பேஸ்ட் ரீஜனலிசம், இந்தியன் ஓஷன் பேஸ்ட் ரீஜனலிசம், இந்த இந்தியன் ஓஷன் பேஸ்ட் ரீஜனலிசம்க்கு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கலாம். அண்ட் திஸ் ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பார்டரிங் இந்தியன் ஓஷன், மெஜாரிட்டரிலி இது எல்லாமே வந்து குளோபல் சவுத்தா தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு பிளாக்கா செயல்பட்டோம் அப்படின்னா நாட் ஓன்லி வி கேன் இன்க்ரீஸ் தி ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ், but also we can act as a voice in other international organizations like United Nations, or we can act as a voice of the global south in various other organizations like non-aligned movement இருக்கட்டும், United Nations இருக்கட்டும், WTO இருக்கட்டும், IMF இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே let us act as a single voice இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ்ல அந்த ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி we decided to have this organization. 1997ல முதல்ல 7 பேரோட சேர்ந்து we are starting as the initial stage. 1997ல அந்த சார்ட்டர் ரிலீஸ் ஆன பிறகு அதர் மெம்பர்ஸ் கேம் அண்ட் ஜாயின். நவ் வி ஆர் ஹேவிங் ஆல்மோஸ்ட் 23 மெம்பர்ஸ். ஸோ இதான் வந்து அதோட பிரீஃப் ஸ்டார்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெம்பர்ஸ். எந்த ஆர்கனைசேஷன் படித்தாலும் மெம்பர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக அது எழுதி ஆகணும். அண்ட் இஃப் பாசிபிள் வந்து இது மெயின்ஸ்ல டயக்ராம் வரையாது ரொம்ப கஷ்டம். பட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வி கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் ஆல் தி மெம்பர்ஸ். ஏன்னா UPSC வந்து ஃபேக்சுவலா சூப்பரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். ஸோ நம்ம இந்தியன் ஓஷன் ரிம்ல இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதை மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மியான்மரையும் பாகிஸ்தானையும் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல் தி கண்ட்ரிஸ் பார்டரிங் இந்தியன் ஓஷன் எக்ஸப்ட் மியான்மர் அண்ட் பாகிஸ்தான். இதுதான் வந்து இதுல இருக்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, மொசாம்பிக்யூ, மடகாஸ்கர், டான்சானியா, கென்யா, சொமாலியா, யமன், ஒமன் அண்ட் UAE கொஞ்சம் உள்ள இருந்தாலும் UAE, ஈரான். But we have not included Pakistan. ஏன்னா India has resisted the inclusion of Pakistan. ஏன்னா decision should be taken only based on consensus. India has not allowed Pakistan's entry. Next வந்து இந்தியா, பங்களாதேஷ், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா. இவங்க எல்லாருமே இருக்காங்க. அண்ட் we are having important islands like Seychelles, Comoros, மடகாஸ்கர், மொரிஷியஸ். ஸோ இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் ஐலாண்ட்ஸும் இதுல இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெம்பர் ஸ்டேட்ஸ். ஸோ மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மேப் வச்சு நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஆப்பிரிக்கால யார் யாரு, ஏசியால யார் யாரு அண்ட் ஆஸ்திரேலியா. இதுல மொரிஷியஸ்ல தான் வந்து we are having the headquarters of Indian Ocean Rim Association. Okay, so these are all the objectives of Indian Ocean Rim Association: to promote the sustainable growth and balanced development of the region and member states. So sustainable growth இருக்கணும், balancing both the economic objectives and environment. And we have to balance development. Balance development, regional disparities should go. To focus on areas of economic cooperation which provide maximum opportunities for development. So economic cooperation in the form of trade. So trade related cooperation or other economic cooperations மூலமா let us increase the development. Promote liberalization, remove impediments, remove the barriers towards trade, free enhance the flow of goods services. So goods வந்து goods services ஓட free flow, investments. So investments na foreign investments and technology. டெக்னாலஜிக்கு தனியாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை பத்தி பார்ப்போம். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ். ஸோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெக்னாலஜி இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எக்கனாமிக் ஆர்கனைசேஷனாக தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க.
It has identified 6 priority areas. Actually, இந்த objectives தான் வந்து முன்னாடி டிசைட் ஆயிருக்கும். 2011 இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் சம்மிட் வந்து இட் வுட் ஹவ் டேக்கன் பிளேஸ் இன் 2011-12 சம்மிட் வந்து இந்தியாவில் நடந்திருக்கும். அப்போ இந்தியா வாஸ் தி சேர் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். அந்த சம்மிட்ல தான் வந்து 6 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனை டிக்ளேர் பண்ணாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியா வில் பி அகைன் நெக்ஸ்ட் சம்மிட் வந்து இந்தியாவில் நடக்கும். ஏன்னா இந்த வருஷத்தோட வைஸ் சேர் பர்சன் இந்தியா, ஸ்ரீலங்கா சேர், இந்தியா வைஸ் சேர்னா அடுத்த வருஷம் சம்மிட் இந்தியாவில் நடக்கும். ஸோ அதுதான் ஆர்டர். அந்த 6 priority areas ஆஃப் IORA என்னவா இருக்க போதுன்னா, அந்த அசோசியேஷனுக்கு மேரிடைம் செக்யூரிட்டி. மேரிடைம் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து மேரிடைம் செக்யூரிட்டி எந்த ஆஸ்பெக்ட்லனா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. பைரசி இஸ் தி மெயின் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஓஷன் ரீஜன். ஏன்னா ஒன் ஆஃப் தி குளோபல் பைரசி ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா தான் இங்க இருக்கு, சொமாலியன் கோஸ்ட். இந்த சவுத், இந்த பாபெல் மண்டப் என்ட்ரக்குள்ள இருக்கிற இந்த கல்ஃப் ஆஃப் ஏடனா இருக்கட்டும் ஆர் சொமாலி கோஸ்டா இருக்கட்டும், திஸ் ரீஜன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ பைரசி ஹாட்பெட். ஸோ நம்ம யுனைடெட் இந்த கல்ஃப் ரீஜன்ல இருந்து வர எல்லா ஆயில் கண்டெய்னர்ஸ் இந்த இடம் தாண்டி தான் இப்படி வரணும். அதே மாதிரி இந்த இடம் தாண்டி தான் சூயஸ் கெனால் போகணும், இல்ல இந்த இடம் தாண்டி தான் கேப் ஆஃப் குட் ஹோப் போகணும். ஸோ 3 முக்கியமான ரூட்ஸுக்கு போக வேண்டிய இடமும் இந்த சொமாலி ரீஜனை தாண்டி போகுது அப்படிங்கிறதுனால, அண்ட் அந்த ரீஜன் பைரசி ஹப்பா இருக்கிறதுனால we need a strong anti-piracy initiative here. So we are cooperating with all the navies of Indian Ocean Rim Association and creating a strong security arrangement for countering the piracy. ஸோ இதான் வந்து நம்மளுடைய முதல் அப்ஜெக்டிவா இருக்கு. இது நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் மூலமா வருது. அதுக்கப்புறமா வந்து they are also focusing on terrorism. டெரரிசம் வந்து கொண்டு வரலாங்கிற ஒரு பேச்சு இருக்கு, இன்னும் கொண்டு வரல. டெரரிசமும் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் நம்ம கொண்டு வரலாம், ஏன்னா நிறைய அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஸோ டெரரிஸ்ட் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் லேண்ட் தே கேன் கம் அண்ட் டேக் திஸ் அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட் அண்ட் ஃபார்ம் அ பேஸ் தேர். லைக் வாட் ஹேப்பன்ட் இன் 1986 இன் மால்டீவ்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு ஐலாண்ட் ஆக்குபேஷன் வந்துருச்சுன்னா டெரரிஸ்ட் வில் கெட் அ பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வே ஃபார்வர்ட்ல இருக்கு, இன்னும் வந்து அது வரல. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செக்யூரிட்டி. சரியா? நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன்ல வி ஆர் பிளானிங் டு இன்க்ரீஸ் தி ட்ரேட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து, இல்லைனா வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது வர மாதிரி வந்து வி நீட் டு பூஸ்ட் தி ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணலாம். அது ரெண்டாவது. மூணாவது வந்து ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட். ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட்ல வி ஆர் கிரியேட்டிங் வி ஆர் ஃபோக்கஸிங். இந்த ரீஜன்ல இருக்க ஃபிஷரிங் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா 90% ஆஃப் தி ஃபிஷிங் ஏர் இஸ் ஆர்டிசனல் ஃபிஷிங். ஆர்டிசனல் ஃபிஷிங்னா ட்ரெடிஷனல் ஃபிஷிங். இங்க வந்து நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் ஃபிஷிங் பண்றதுக்கு யாருமே இல்லை. 90% வந்து ஆர்டிசனல் ஃபிஷிங் ரீஜனா இருக்கு. ஏன்னா மெயினா ஆப்பிரிக்கா இருக்கு, சவுத் ஏஷியா இருக்கு. இங்க மெயினா எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் ஃபிஷிங் தான். ஸோ அதனால வந்து அந்த ஆர்டிசனல் ஃபிஷிங்ல வி ஹேவ் டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி, சேஃப்டி ஆஃப் தி ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. அதே மாதிரி வந்து வேல்யூ அடிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபிஷிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ தட் அந்த ஃபிஷிங் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷன் வந்துச்சுன்னா அது கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எய்ம்ல வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் தி ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். உங்களுக்கு புரியுதா? டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்ல நமக்கு வந்து இங்க என்னென்ன டிசாஸ்டர்ஸ் இருக்கு? மெயினா இருக்கிறது சைக்ளோன், சுனாமி. சைக்ளோன் சுனாமி இஸ் தி மெயின் டைரக்ட் அட்டாக். அதை தாண்டி வந்து கோஸ்டல் ஃப்ளட்டிங் இது வரலாம். பட் சைக்ளோன் சுனாமி இஸ் தி மெயின் திங். அண்ட் தே ஆர் ஆல்சோ ஃபோக்கஸிங் தி ஃபோர்த் இன் ட்ராட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க. சைக்ளோன், சுனாமி, கோஸ்டல் ஃப்ளட்டிங் அண்ட் ட்ராட்ஸ், இந்த நாலத்தையும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ட்ராட்ஸ் ஏன்னா ஆப்பிரிக்கா இருக்குங்கிறதுனால ட்ராட்ஸ் இருக்கு. இவங்க தான் வந்து தே ஆர் ஆல்சோ கொலாபரேட்டிங் வித் யுனைடெட் நேஷன் அண்ட் தே ஸ்டார்டட் திஸ் ரீஜனல் இன்டகிரேட்டட் சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கும், ரீஜனல் இன்டகிரேட்டட் சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் வந்து தே வுட் ஹவ் ஸ்டார்டட். academic and scientific cooperation, where they will be having linkages between the colleges, universities, and scientific cooperation. We are having this technology transfer. Technology transfer na ஒரு country develop பண்ற technology must be shared with another country. இப்போ வந்து with respect to renewable energy, not all the technology, futuristic important technologies எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. Tourism promotion and cultural exchanges. This region is a potent region for tourism. ஏன்னா tropical region இருக்கு and island countries நிறைய இருக்கிறதுனால potential region for tourism இருக்கு. ஸோ அதனால நம்ம சஸ்டைனபிள் கிரீன் டூரிசம் என்கரேஜ் பண்ணலாம். டூரிசம் ரிலேட்டட் ரெவன்யூஸ் மூலமா அந்த கண்ட்ரியோட எக்கானமி இன்னும் க்ரோத் பண்ணலாம். அண்ட் டூரிசம் ரிலேட்டட் விசாஸை இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எய்ம்ல தே ஆர் கொலாபரேட்டிங். ஸோ இங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டூரிசம் ஹப்ஸ். மடகாஸ்கர், காமரோஸ், சீச்சில்ஸ், மொரிஷியஸ், ரீயூனியன் ஐலாண்ட்ஸ், மால்டீவ்ஸ், இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு டூரிசம் ஹப்பா இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்தோனேஷியா, பாலி ஹியர் another டூரிசம்ல இம்பார்ட்டன்டான லொகேஷன். ஸோ டூரிசம் கொலாபரேஷன் வி கேன் பூஸ்ட். இதை தாண்டி ஃபர்ஸ்ட் 6 இருந்துச்சு. அப்புறமா வந்து
2017 ஜக்கார்த்தால நடந்த சம்மிட்ல இன்னும் 2 ஆட் பண்ணாங்க. என்னதுன்னா ப்ளூ எக்கானமி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். சரியா? ஸோ ப்ளூ எக்கானமி அண்ட் உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணி இப்போ மொத்தம் 8 பில்லர்ஸ்ல வந்து இந்தியன் ஓஷன் ரிவ்யூ அசோசியேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ பீம்ஸ்டெக் பாத்தீங்கன்னா 7 பில்லர்ஸ்ல இருக்கும். இந்தியன் ஓஷன் ரிவ்யூ அசோசியேஷன் 8 பில்லர்ஸ். அந்த மாதிரி எல்லாத்தோடைய அந்த இம்பார்ட்டன்டான பில்லர்ஸ் பார்த்து வச்சாதான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஈஸியா இருக்கும். இந்த 8 பில்லர்ஸ் வந்து 8 சப்ஹெட்டிங் போட்டு நம்ம 15 மார்க் எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனுக்கு 3 பில்லர் தான் இருந்துச்சு. ஒன்று மேரிடைம் ஷிப்பிங் ரெகுலேஷன், இன்னொன்று வந்து என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று வந்து கோஸ்டல் செக்யூரிட்டி. இந்த 3 விஷயங்கள்லாம் இருந்ததுனால 3 சப்ஹெட்டிங் தான் கிடைச்சிது. பட் அதை வச்சு நம்ம பொல்யூஷன்லேயே நிறைய கதை எழுதலாம். அந்த மாதிரி வந்து இஃப் யூ நோ திஸ் 8 திங்ஸ் யூ கேன் ரைட் 8 பாயிண்ட்ஸ். அதான் லாஜிக். ஸோ ப்ளூ எக்கானமி அப்படின்னா என்ன? ப்ளூ எக்கானமிக்குள்ள என்னென்ன வருதுன்னா இதெல்லாம் தான் வருது. ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர், ரெனியூபிள். நம்ம எப்பவுமே ப்ளூ எக்கானமி, இந்தியாவில் வந்து ப்ளூ எக்கானமி மிஷன் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்ல பொதுவாக ப்ளூ எக்கானமி எதை மீன் பண்றாங்கன்னா ஹவு வி கேன் மேக் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவுட் ஆஃப் ஓஷன். அதான் வந்து லாஜிக். ஸோ வாட் ஆர் தி எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் அவுட் ஆஃப் ஓஷன்? ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ், டெவலப்பிங் தி ஃபிஷரிஸ், மேக்கிங் இட் ப்ராஃபிட்டபிள். டெவலப்பிங் அக்வாகல்ச்சர். அக்வாகல்ச்சர்னா என்ன? கல்டிவேட்டட் ஃபிஷரிஸ். கடல்ல போய் பிடிச்சா அது வந்து வைல்டு. நீங்களே வந்து ஒரு பாண்டை உருவாக்கி அதில் கல்டிவேட் பண்ணீங்க, இல்லைனா வந்து சீ ஷோர்ஸ்ல வந்து சின்னதாக வந்து பண்ணா அது அக்வாகல்ச்சர். ஸோ அக்வாகல்ச்சர் அண்ட் மேரிகல்ச்சர். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ரெண்டாவது ரெனியூபிள் ஓஷன் எனர்ஜி. ரெனியூபிள் ஓஷன் எனர்ஜினா இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் டைடல் எனர்ஜி ஆர் வேவ் எனர்ஜி ஆர் ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி. மூணுமே வந்து ரெனியூபிள் ஓஷன் எனர்ஜியில் வரும். அப்புறம் ஓடெக், ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் அப்படின்னு 4 இருக்கு. ஸோ ரெனியூபிள் ஓஷன் எனர்ஜிலே 4 இருக்கு. ஒன்று வந்து டைடல், இன்னொன்று வேவ்ஸ், இன்னொன்று ஆஃப் ஷோர் விண்ட். ஆஃப் ஷோர் விண்ட்னா புட்டிங் விண்ட் மில்ஸ் இன் தி ஓஷன். 4வது வந்து ஓடெக், ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன்னா சீல இருக்கிற ஹைட்ல இருக்கிற வேரியேஷன் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வச்சு we are producing electricity. ஸோ ரெனியூபிள் எனர்ஜிலே 4 இருக்கு. இந்த 4 ஃபோக்கஸ் பண்றோம். சீ போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, ஷிப்பிங் ரிலேட்டட் கொலாபரேஷன் கொண்டு வரது, அண்ட் மேக்கிங் கஸ்டம்ஸ் ப்ராசஸ் இன் தி போர்ட்ஸ் ஈஸியர், அது ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரது. ஆல் திஸ் திங். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் ஷிப்ஸை வந்து குறைக்கணும். ஆஃப் ஷோர் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் சீ பெட் மினரல்ஸ். இதுக்கு தான் வந்து IORA வந்து இட்ஸ் they are having dialogue partner யார் இருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி dialogue பார்ட்னரா இருக்கும். இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யாருன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சி கீழ இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, which is going to regulate the mining with respect to high seas. ஹை சீஸ்ல இருக்க மைனிங் எல்லாம் ரெகுலேட் பண்றாங்க அவங்க தான். ஓஷன்ல இருந்து நீங்க வந்து மினரல்ஸ் எடுக்கணும்னா அவங்கள்ட்ட தான் அப்ரூவல் வாங்கணும். ஸோ ஆஃப் ஷோர் ஹைட்ரோ கார்பன்ஸ்னா என்ன? ரீசென்ட்லி வி ஃபவுண்ட் தட் டெல்டா ரீஜன்ஸ் ஆஃப் ஆல் தி ரிவர்ஸ் ஆர் having huge sources of methane and natural gas இருக்கு. அதான் நம்ம காவேரி டெல்டால பாக்குறோம், கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இருக்கு, இண்டஸ் டெல்டா, கேஞ்சட்டிக் டெல்டா, எல்லா டெல்டாலையும் அவ்வளோ ஆயில் இருக்கு. ஸோ அந்த ஆயில் நேச்சுரல் கேஸ் எடுக்கலாம். அதே மாதிரி சீபெட் மினரல்ஸ்னா மேங்கனீஸ் நாடியூல்ஸ், கொபால்ட், நிக்கல், இது எல்லாமே வந்து we can take from deep seas. மேங்கனீஸ் நாடியூல்ஸ் பத்தி பாருங்க, ஒரு பொட்டேட்டோ மாதிரி இருக்கும், உருளைக்கிழங்கு சைஸ் இருக்கும். உருளைக்கிழங்கு சைஸ்ல கல்லு, மேங்கனீஸ் கல்லு, இட் கட்ஸ் நலாய் மாதிரி நிறைய இருக்கும் மினரல்ஸ்ல. அதுல இருந்து we can take manganese out. ஸோ அந்த மாதிரி வந்து we can take this. Maritime biotechnology research and development. Maritime biotechnology with respect to algal bloom, eutrophication, அந்த மாதிரி விஷயங்கள், and study of corals and coral bleaching and all this thing. Maritime biodiversity related ஆன research development and how you can use the maritime organization for various medicinal purposes and all other economic purposes, and of course tourism. Blue economy அப்படிங்கிற வேர்ட் நீங்க எங்க பார்த்தாலும் இதான் இருக்க போகுது. ஸோ அப்போ இது ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் தான் இருக்கும். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ப்ளூ ரிலேட்டட், அதாவது ஓஷன் ரிலேட்டடான ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தா we are having INCOIS, இந்தியன் நேஷனல் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். அப்புறமா வந்து we are having இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் ரிசர்ச். அதுக்கப்புறமா வந்து மேரிடைம் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த மாதிரி நிறைய ஓஷன் ரிலேட்டடா இருக்கு. கோஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அப்புறமா வந்து ஸோ லாட் ஆஃப் ஓஷன் ரிலேட்டட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த ஏரியாஸ்ல தான் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூ எக்கானமினா இதுதான். எங்கே ப்ளூ பார்த்தாலும் இந்த 6 சப்ஹெட்டிங் வச்சு நீங்க எழுதிருங்க, சரியா? அந்த மாதிரி தான் வந்து we have to identify. நாளைக்கு ப்ளூ எக்கானமி இல்ல ப்ளூ எக்கானமி மிஷன் பத்தி ஒரு கேள்வி வருது, நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த 6 தெரிஞ்சா போதும், இதை வச்சு நமக்கு அதை எழுதலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வந்து you have to understand the things. கிளியரா? ஸோ இதுதான் ப்ளூ எக்கானமி. அண்ட் ஃபைனலா வந்து we are having women's economic empowerment. So women empowerment as a component is added here. இந்த எல்லா ஏரியாலையும் லைக் ஃபிஷரிஸ்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் உமன், டூரிசம்ல வாட் இஸ் த ரோல் ஆஃப் உமன், அந்த மாதிரி உமனுக்கு வந்து சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குறாங்க. சஸ்டைனபிள் தி ஃபார்ம் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க் ஆர் இட் கேன் பி a small scale business.
இந்த மாதிரி பிசினஸஸ் கொடுக்கறது மூலமா சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி தருது உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ மொத்தம் 8 ஏரியாவில் வந்து வி ஆர் கொலாபரேட்டிங் இன் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். கிளியரா? இப்போ பிரீஃபா வந்து I'll just show you the charter. கேப் கிடைச்சா இந்த மாதிரி அப்பப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதான் வந்து நெல்சன் மண்டேலாவோட கோர்ட்டுன்ற மாதிரி. இங்க வேற பிபிடி மாறாது. ஆன்லைன் பீப்புளுக்கு இன்கேஸ் மாறல அப்படின்னா சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் லைவ்ல பாருங்க பிபிடி மாறுதான்னு. The natural urge for the facts of history and geography should broaden itself to include the concept of Indian Ocean Rim for socio-economic cooperation and peaceful endeavors. So, urge of history and geography-நாலே வந்து we have, so இது வந்து அப்படி நெல்சன் மண்டேலாவோட கோட். The natural urge of the facts of history and geography should broaden itself to the concept of Indian Ocean Rim Association. ஹிஸ்டாரிக்கலாவும் ஜியோகிராபிக்கலாவும் நம்மளாம் ஒன்று சேர்ந்து for peaceful endeavors. ஸோ ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மா வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ தட் இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் கோஆபரேஷன் ஒரு சோஷியோ எக்கனாமிக் கோஆபரேஷனா மாற்றணும் அப்படிங்கிறது தான் எய்ம். ஸோ அந்த ஐடியால தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓஷன் ரிம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு 1995 ஆரம்பிக்கிறோம். அந்த இந்தியன் ஓஷன் ரிம் இனிஷியேட்டிவ்னு 1995 ஆரம்பிச்சதுல தான் 7 பேர் ஆரம்பிச்சோம். யார் யாரு? ஆஸ்திரேலியா, இந்தியா, கென்யா, மொரீஷியஸ், ஓமன், சிங்கப்பூர் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. தீஸ் ஆர் ஆல் தி இனிஷியல் 7 members ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் இனிஷியேட்டிவ். இந்த 7 members வந்து 1995 ஆரம்பிக்கிறாங்க. 1997ல அதர் மெம்பர்ஸ் ஆர் ஜாயினிங். நவ் இட் இஸ் ஹேவிங் 23 members, 10 dialogue partners. Okay, now we are having 23 members and 10 dialogue partners. Principles of open regionalism. Open regionalism na what is it meaning? IRல open regionalism அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா they are going to collaborate and expand their collaboration with respect to trade, investments. அந்த மாதிரி இந்த ரீஜனலா நம்ம ஒன்று சேர்ந்து ட்ரேட் இன்வெஸ்ட், அது ஒரு பொலிட்டிக்கலா மட்டும் இல்லாமல் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்லி ஓப்பன் பண்றதா ஓப்பன் ரீஜனலிசம். அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஆஃப் மெம்பர்ஷிப் அண்ட் மெம்பர்ஷிப் இன்க்ளூசிவிட்டி இட் வில் பி ஓப்பன் ஃபார் ஆல் தி மெம்பர்ஸ். நைன்டீன் 97ல வி ஸ்டார்டட். இதான் அந்த 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். Free flow of goods, services, investment and technology by the principle of open regionalism. It's a consensus-based organization. Consensus-based organization, any decision will be taken only if all the members are accepting. அதனால தான் பாகிஸ்தானோட மெம்பர்ஷிப்பை இந்தியா ஒத்துக்காதனால இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் இஸ் நாட் அ மெம்பர். Evolutionary and non-intrusive approach. They won't intrude in the sovereignty of another country or internal politics of another country. அதே மாதிரி பன்ஷியல் பிரின்சிபல், சாவர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி, பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபரன்ஸ். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில். இட் எக்ஸ்பிளிசிட்லி எக்ஸ்க்ளூட்ஸ் பைலாட்ரல் அண்ட் அதர் இஷ்யூஸ். அது வந்து நம்ம வந்து கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ் அண்ட் பைலாட்ரல் டிஸ்பியூட்ஸ் வந்து இதுல வந்து பேசக்கூடாது. இதுல வெறும் வந்து இந்தியன் ஓஷன் ரிம் கோஆபரேஷன் பத்தி தான் பேசணும்னு எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பைலாட்ரல் டிஸ்பியூட்டோட ஸ்பில் ஓவர்னால தேர்ந்து போயிடுச்சு. லைக் சார்க்கா இருக்கட்டும், சார்க் ஹாஸ் லாஸ்ட் இஸ் ரெலவன்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் பைலாட்ரல் டிஸ்பியூட் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான். ஸோ அதனால வந்து இட் ஷுட் நாட் ஸ்பில் ஓவருங்கிறதுனால they did this. ஓகே, அந்த மேப்ல மால்டீவ்ஸ் இருக்காது, பட் மால்டீவ்ஸ் இஸ் ஆல்சோ மெம்பர். மால்டீவ்ஸ், மொரிஷியஸ், மொசாம்பிக்யூ, ஒமன், சீச்சில்ஸ், சிங்கப்பூர், சொமாலியா, கென்யா, மடகாஸ்கர். ஸோ மேப் எடுத்து வச்சு பாருங்க. இந்தியன் ஓஷன் ரிம்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் வந்துருவாங்க எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் இவங்க. அண்ட் இதுல வந்து டயலாக் பார்ட்னர்ஸா யார் யார் இருக்காங்கன்னா சைனா, ரஷ்யா, எஜிப்ட், டர்க்கி, யூஎஸ்ஏ அண்ட் இவங்கலாம் வந்து டயலாக் பார்ட்னர்ஸா இருப்பாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுல மெம்பர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு விசித்திரமான கண்ட்ரியை பார்ப்பீங்க. யாருன்னா பிரான்ஸ். பிரான்ஸ் இஸ் அ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இதுதான் ட்விஸ்ட். ஏன்னா பிரான்ஸோட ஒரு ஐலாண்ட் வந்து அங்க இருக்கு, ரீயூனியன் ஐலாண்ட். ரீயூனியன் ஐலாண்ட் விச் இஸ் லொகேட்டட் நியர் மடகாஸ்கர். இந்த மடகாஸ்கருக்கும் இதுக்கும் நடுவில் இங்க ரீயூனியன் ஐலாண்ட் இருக்கும். இந்த ரீயூனியன் ஐலாண்ட் இஸ் தி பிரான்ஸோட ஐலாண்ட். ஸோ அதனால அது மூலமா பிரான்ஸ் இஸ் மெம்பர். ஸோ நம்ம ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணும்போது பிரான்ஸை கண்டுக்க மாட்டோம். ஸோ இதுல டயலாக் பார்ட்னர்ஸா யார் யார் இருக்கான்னா சைனா, எஜிப்ட், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், கொரியா, அதாவது சவுத் கொரியா, ரஷ்யா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யூஎஸ்ஏ. அது எப்படி யூஎஸ்ஏ எல்லாம் இருக்கும். அசோசியேஷன் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி, ரீஜனல் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. 2 ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி இருக்கு. ரீஜனல் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று ஈரான்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட ரோலே என்னதுன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச், அது ரிலேட்டட் டு ப்ளூ எக்கானமி ரிசர்ச் பண்ண போறோம். அந்த ரிசர்ச் ரிலேட்டட் டெக்னாலஜிஸை ஷேர் பண்ண போறோம். ஃபிஷரிஸ் சப்போர்ட் யூனிட்ல இருந்து தான் தே ஆர் கோயிங் டு improve the livelihoods of the artisanal fishermen, which அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஓமான்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ எந்தெந்த ஊர்லலாம் வந்து
யாரெல்லாம் சேர்மனா இந்தியா வந்து 2011-12 வி ஆல்ரெடி வி வேர் தி சேர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். அப்போதான் இந்த 6 ஏரியாஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம். இதோட ஸ்ட்ரக்சர்ல வி ஆர் ஹேவிங் கவுன்சில் ஃபார் ஃபாரின் மினிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து லீடர் லெவல் கவுன்சில் பாடி இல்லை, விச் மீன்ஸ் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல வந்து கண்ட்ரியோட லீடர்ஸ் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் லெவல் மீட்டிங் இல்லை. இது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் லெவல். ஸோ பிரைம் மினிஸ்டர்லாம் போக மாட்டாங்க, உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து அபெக்ஸ் பாடியை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் தான். அதான் வந்து இட் மீட்ஸ் ஆனுவலி. இது வரைக்கும் இது ஆரம்பிச்சு 25 வருஷத்துல 2022 லாஸ்ட் இயர் தான் 25வது வருஷம் கொண்டாடினாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த 25 வருஷத்துல ஒரே ஒரு வாட்டி தான் ஹெட் ஆஃப் தி லீடர்ஸ் லெவல் மீட்டிங் நடந்துச்சு ஜகார்த்தால. ஸோ ஜகார்த்தால நடக்கிறப்ப தான் பிரைம் மினிஸ்டர் மோடி போனார். 2017 ஜகார்த்தால நடந்தப்போ போனாங்க. 2015-17 இந்தோனேஷியா கிட்ட சேரா இருக்கிறப்போ அப்போ போனது. இது கீழே நிறைய பாடிஸ் இருக்கு இந்த மாதிரி. இந்தியன் ஓஷன் ரிம் அகாடமிக் குரூப், பிசினஸ் குரூப், ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், மேரிடைம் சேஃப்டி, எல்லாத்துக்குமே ஒரு ஒர்க்கிங் குரூப் போட்டு அதில் ஒர்க் பண்றாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த 8 விஷயத்துக்கும் இதுல they have created a special fund to fund the financial mechanism for supporting and complementing the funding of the projects. இவங்க இனிஷியேட் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபண்டிங் பண்றதுக்காக we are having a special fund. இந்த ஸ்பெஷல் ஃபண்ட்ல வந்து all the members will donate. அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல இருக்கு. டு ப்ரொவைட் ஃபண்டிங் ஃபார் இந்த 8 ஹெட்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஒரு கண்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதுக்கான ஃபண்டிங் இதுல இருந்தா வரப்போகுது. ரிசர்ச் ஃபண்டிங் இதுல இருந்தா வரப்போகுது. அந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டோடைய என்வாரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணாலோ இல்லைன்னா அதோட சஸ்டைனபிலிட்டி பண்ணாலோ டெஸ்ட் ரன், ஸோ ப்ரீ ஃபீசிபிலிட்டி அண்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ், இது எல்லாத்துக்குமே ஃபண்டிங் இதுல இருந்தா போகுது. நடந்த ஜகார்த்தா கன்கார்ட், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுலதான் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன், அதாவது ஓப்பன் டெவலப் இந்தியன் ஓஷன் ரீஜன். அந்த இதனால அது வந்து ஒரு எக்கனாமிக் ஃபோரமா இருந்துச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் வந்து லீடர்ஸ் லெவல் சம்மிட்டா நடக்குது. அது வரைக்கும் வந்து ஃபாரின் மினிஸ்டர் சம்மிட்டா இருந்தது, லீடர்ஸ் லெவல் சம்மிட்டா நடக்குது. அதுல இது வருஷம் இதனால எக்கனாமிக் ஃபோரமா இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோரமா மாத்தி ப்ரீ ஓப்பன் இந்தியன் ஓஷன் ரீஜன் தான் இதோட எய்ம் அப்படின்னு மாத்துறாங்க. ப்ரீ ஓஷன் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னா ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர்ல தான் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல எல்லாமே நடக்கும். யாருமே ரூல்ஸ் மீறக்கூடாது. ரூல்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் ரூல்ஸ் ரிகார்டிங் ஓஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேரிடைம் சேஃப்டி, இது ரிகார்டிங் ரூல்ஸ் யாருமே மீறக்கூடாது அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. இது ஏன் சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் அப்படின்னா சைனாவை டார்கெட் பண்ணி ஆட் பண்ண ஒரு விஷயம். ஸோ சைனா வந்து சவுத் சைனா சீல வந்து தே ஆர் பிரீச்சிங் ஆல் தி இன்டர்நேஷனல் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேரிடைம் பவுண்டரிஸ். யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் சீயை பிரீச் பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் தி கண்ட்ரிஸ் இன் சவுத் சைனா சி ஆர் அன்ஹாப்பி வித் சைனா. ஸோ அந்த சைனாவை கவுண்டர் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல வந்து they first time for they brought this open pre-Indian Ocean region based on the rule-based international order. அது செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள கொண்டு வராங்க. இன் ஜகார்த்தா கன்கார்ட். ஜகார்த்தா கன்கார்ட் இஸ் ரிலேட்டட் டு அஃபேர்ஸ் ஆஃப் ஹூம் அப்படின்னு பிலிம்ஸ்ல கேட்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சைட்ல பார்த்துக்கிட்டே வரணும். உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான், மற்றபடி மிச்சதெல்லாம் கதை தான். இவ்வளவு நேரமும் நான் சொன்னது கதை தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் இதெல்லாம் இக்னோர் பண்ணாம நடத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியலாம். எதுக்கு இப்ப இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்றாங்க? பிலிம்ஸ்ல கேள்வி வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா IMF உடைய இந்த மாதிரி ஒரு சப் ப்ரோக்ராம் வச்சு இது அந்த ப்ரோக்ராமோட நேம் கொடுத்துட்டு இது யாரோட ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டாங்க 2021. ஐ ஃபர்காட் தி நேம், என்ன ஏதோ ஒரு ஃபண்டிங் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி வந்து IMF உடைய ஒரு சப் ப்ரோக்ராமோடைய ஸ்கீம் எடுத்து போட்டுட்டு இது யார் லான்ச் பண்றான்னு கேட்கறாங்க. அப்புறம் வந்து நம்ம அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யாருதுன்னு கேட்கலாம். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் படிக்கிறப்போ அவங்க என்ன ஸ்கீம்ஸ் போடுறாங்கிறத சும்மா பார்த்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் படிக்க முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறதாவது படிக்கலாம். IORA வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் ஃபோக்கசிங் ஆன் ஹெல்பிங் தி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட் டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் இன் ஆர்டர் டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்றதுக்காக ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட்ஸை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். சொமாலியா யமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன்னொன்று இருக்கு. சொமாலியா யமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஏன்னா இந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்லயே ஒரு பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ரீஜனா எதுன்னு பார்த்தா 2 கண்ட்ரிஸ் எதுனா சொமாலியா இஸ் நாட் ஹேவிங் ஏ ஸ்டேபிள் கவர்மெண்ட் விச் இஸ் ஹேவிங் வித் சிவில் வார், அண்ட் யமன் இஸ் another கவர்மெண்ட் வித் சிவில் வார் வித்வுட் ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஸோ அந்த 2 கண்ட்ரீஸ்க்காக சொமாலியா யமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சொமாலியா யமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்? வேர்ல்ட் பேங்க், IMF அப்படி கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி வரும்போது அது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் நமக்கு எஸ்ஸே பண்ண முடியாது. அதனாலதான் வந்து பிலிம்ஸ்ல பொட்டன்ஷியலா அப்படி கேட்டிருக்காங்க. ஆர்டிசனல் ஃபிஷர்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி, கோஸ்டல் லைவ்லிஹுட்ஸ்,
குவாலிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் ஃபிஷரி ப்ராடக்ட்ஸ், கோஸ்டல் செக்யூரிட்டி அண்ட் லைவ்லிஹுட்ஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. நெல்சன் மண்டேலா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்காலர்ஷிப்ஸ் டு டூ ரிசர்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ளூ எக்கானமி. அந்த ப்ளூ எக்கானமி ரிலேட்டட் ரிசர்ச் பண்ற ஸ்காலர்ஸ்க்கு நெல்சன் மண்டேலா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கு. 7th March வந்து இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் டே. இது வந்து எஸ்எஸ்சிலே இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கலாம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் டே எது அப்படின்னா 7th March. அது நமக்கு தேவைப்படாது. இப்படின்னு தான் நான் சொல்லிட்டே இருப்போம் தேவைப்படாதுன்னு. அடுத்த வருஷம் கேட்பான், அதுக்கப்புறம் எல்லாரும் நடத்த வேண்டியது. இதுவும் வரும். ஸோ இவங்க இதுலலாம் வந்து டயலாக் பார்ட்னராக இருக்கு. யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஆப்பிரிக்கன் யூனியன், யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இதுலலாம் வந்து தே ஆர் டயலாக் பார்ட்னர். தே ஆர் ஆல்சோ கொலாபரேட்டிங் வித் Coalition of Disaster Resilient Infrastructure, an initiative of Government of India, International Seabed Authority, Indian Ocean Commission. இவங்க எல்லாருக்கும் கொலாபரேட் பண்றாங்க. இந்தியன் ஓஷன் கமிஷன்னா யாருன்னா அந்த காம்ரோஸ், சீச்சில்ஸ், மொரிஷியஸ், ரீயூனியன் ஐலாண்ட், மடகாஸ்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படிங்கிறது. இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படிங்கிறதுல இந்தியா வந்து டயலாக் பார்ட்னர் தான், மெம்பர் இல்லை. ஸோ இந்தியன் ஓஷன் கமிஷன்னா என்ன, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்னா என்ன அப்படிங்கிற அதோட டிஃபரன்ஸ் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஓகே, ஸோ நவ் வில் கோ பேக் டு அவர் பிபிடி. ஒரு ஆர்கனைசேஷன் படிக்கிறதுனா இவ்வளவு படிக்கணும், உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் நம்ம எல்லா ஆர்கனைசேஷனும் படிக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க ஆர்கனைசேஷனுக்கு இப்படிதான் படிக்கணும். இப்படி படிச்சு வச்சுட்டா முடிஞ்சிடும். அந்த ஒரு வெப்சைட் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு ஒரு பிரீஃபா பார்த்து வச்சுட்டு 4 விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல மறந்துடும், சும்மா பார்த்தா மறந்துடுவீங்க. Indian Ocean Rim Association, Indian Ocean region handles 80% of the global oil trade. 80% of global oil trade போகுது. ஏன்னா 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைட்ஸ், மலாக்கா ஸ்ட்ரைட்டு, பாப் எல் மண்டப் ஸ்ட்ரைட்டு, அப்புறமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், சூயஸ் கெனால். இந்த 4மே வந்து இந்தியன் ஓஷனோட லிங்க் ஆயிருக்கிற ஒரு ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் கெனால்ஸ் இந்த ரீஜன்ல இருக்கு. 80% ஆஃப் தி குளோபல் ஆயில் ட்ரேட். ஏன்னா ஆயில் உருவாக்குற இடமே இங்கே தான் இருக்கு. இங்க தான் ஆயில் வெளியே போகுது. 50% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கண்டெய்னரைஸ்ட் கார்கோ. அதே மாதிரி இவங்களுடைய டோட்டல் ட்ரேட் அமாங் திஸ் 23 கண்ட்ரிஸ் ட்ரேட் வந்து 800 பில்லியன் worth of trade வந்து these countries are doing. இதுதான் இவரோட ஸ்டேட்மெண்ட். The concept of Indian Ocean Rim Association, it's a tripartite organization. Tripartite organization னா கவர்மெண்ட் லெவல், பிசினஸ் லெவல் அண்ட் அகாடமியா, 3 பேரோட கொலாபரேஷனும் இருக்கு. கவர்மெண்ட், பிசினஸ் அண்ட் அகாடமியா. ஸோ பிசினஸ் பீப்புளோட கொலாபரேஷனும் இருக்கு, அகாடமியானா யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேஷன் இருக்கு. ஃபிஷரிஸ் சப்போர்ட் யூனிட், இதுல தான் வந்து தேர் சப்போர்ட்டிங் தி ஃபிஷர்மேன். ரீஜனல் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ல தெஹ்ரான்ல இருக்கு. இந்தியன் ஓஷன் டயலாக் அப்படிங்கிறதா வந்து ரீசெண்ட் இனிஷியேட்டிவ். இந்தியன் ஓஷன் டயலாக் இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனோட இனிஷியேட்டிவ். இந்த இந்தியன் ஓஷன் டயலாக்ல என்ன நடக்குதுன்னா 23 கண்ட்ரீஸுமே ட்ராக் 1.5 லெவல்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் ட்ராக் 1.5? ஸோ நம்ம டிப்ளமசியில ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 அப்படின்னு 4 ட்ராக் டிப்ளமசி இருக்கு. ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மீட் பண்ணி பேசுறது ட்ராக் 1. இப்போ பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், மினிஸ்டர் டு மினிஸ்டர், செக்ரட்டரி டு செக்ரட்டரி, இந்த மாதிரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் வந்து 2 கண்ட்ரியோட மீட் பண்ணி பேசினா அது ட்ராக் 1 டிப்ளமசி. ட்ராக் 2 டிப்ளமசியில வந்து we are having other non-governmental organization, business people, இல்லைனா வந்து சினிமா பீப்புள், இந்த மாதிரி வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து மீட் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ், பிசினஸ் பர்சன்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள்ஸ். என்ஜிஓ லெவல்ல மீட்டிங் நடக்கிறது. இது ட்ராக் 2. இது வந்து அன்அஃபிஷியல், இது வந்து அஃபிஷியல், இது வந்து அன்அஃபிஷியலா இருக்கும். ட்ராக் 3ல வந்து நமக்கு யார் வருவானா பீப்புள் டு பீப்புள். பீப்புள் டு பீப்புள்னா நார்மல் பீப்புள் லெவல், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், காலேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இந்த மாதிரி வந்து நடக்கும். அங்க இருக்கிற ஒரு கலெக்ட் இங்க வரும், இங்க இருக்க கலெக்ட் அங்க போகும். ஸ்போர்ட்ஸ் லெவல் மீட்டிங் இந்த மாதிரி நடக்கிறது ட்ராக் 2 லெவல். 3 லெவல் டிப்ளமசி. 4th வந்து மல்டி ட்ராக். 4 இஸ் மிக்ஸ் ஆஃப் ஆல் தி 3. எல்லாத்தோட மிக்ஸும் நடந்துச்சுன்னா 4. ஸோ இந்த மாதிரி 4 லெவல் ஆஃப் டிப்ளமசி 2 கண்ட்ரிக்குள்ள இருக்கும். அதுல ட்ராக் 1.5 அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் மிக்சர் ஆஃப் போத் 1 and 2. கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் இருப்பாங்க, அன்அபிஷியலான பிசினஸ் பீப்புள் அண்ட் ட்ரேடர்ஸ் அவங்களும் இருப்பாங்க. அண்ட் பிசினஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடும் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் அண்ட் அன்அபிஷியல், அபிஷியல் அண்ட் அன்அபிஷியல் 2 பேருமே சேர்ந்து கலந்துக்கிறது தான் ட்ராக் 1.5. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல, இந்தியன் ஓஷன் டயலாக்ல we are having ட்ராக் 1.5 லெவல்ஸ். ஸோ இந்த ட்ராக்ஸும் வந்து உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். சரியா? we are having 4 tracks of diplomacy. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அப்புறம் பிரைவேட் டு பிரைவேட் ஆர் பிசினஸ் டு பிசினஸ். நெக்ஸ்ட் we are having people to people. 4th லெவல் மல்டி ட்ராக். all the 3 ஓட காம்பினேஷன். 1.5 வந்து 2மே இருக்கும், கவர்மெண்ட் இருப்பாங்க, பிசினஸ் இருப்பாங்க.
ஸோ பிரைம் மினிஸ்டர் போறப்போ கூடவே ஒரு பிசினஸ் பீப்புள்லாம் போவாங்க ஃபாரின் விசிட்டுக்கு. ஏன்னா இங்க இருக்க பிசினஸ் மேனும் அங்க இருக்க பிசினஸ் மேனும் மீட் பண்றது. ஸோ வாட் ஆர் தி சேலஞ்சஸ்? டைவர்ஸ் ஸ்டேட்ஸ் வித் டைவர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ 23 ஸ்டேட்டுமே வந்து வேற வேற லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இருக்க வேற வேற மாதிரியான ஸ்டேட்ஸ், வேற வேற லெவல் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, வேற வேற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால வந்து டைவர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் எக்கனாமிக்கலி டெவலப்டான ஆஸ்திரேலியாவும் இருக்கு அண்ட் லீஸ்ட் டெவலப்டு சொமாலியாவும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு கொலாபரேஷன் வந்து கொண்டு வரது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓவர்லாப்பிங் வித் அதர் ரீஜனல் ஆர்கனைசேஷன், இந்தியன் ஓஷன் கமிஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து வி ஆர் ஹேவிங் பீம்ஸ்டெக் அப்படின்னு பே ஆஃப் பெங்கால் லெவல்ல ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஆப்பிரிக்கா வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் லெவல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அதர் ஆர்கனைசேஷன்ஸோட இது வந்து கம்பீட் பண்ற மாதிரி இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸ், என்னதான் ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்பியூட் இதுல ஸ்பில் ஓவர் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் ரீசென்ட் டைம்ஸ்ல சைனாவோட growth, சைனா வந்து இட் இஸ் இன்வால்விங் அ லாட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ரீஜன். இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன்ல சைனா வந்து டைரக்ட் பிரசன்ஸ் அவங்களுக்கு இல்லைனாலும் இன்டைரக்டா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலமா அவங்களோட டாமினன்ஸை கிரியேட் பண்ணி they are entering into the internal affairs of many countries about which India is not happy. India is also countering the string of pearl strategy of China. ஸோ இந்த சைனீஸ் பிரசன்ஸ் இருக்கிறதுனால ஜியோ பொலிட்டிக்கல் டிஸ்பியூட்ஸும் வந்து ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது இதுல ஒரு சேலஞ்சா இருக்கு. ஸோ வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்? வே ஃபார்வர்ட் என்ன? we have to rise the profile. இது வந்து மினிஸ்டர் லெவல் சப்மிட்டா இருக்கிறதுனால இதுல வந்து we are not having the fullest importance. இன்னும் வந்து மினிஸ்டர் லெவல்ல தான் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்கும்போது தான் அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அட்டென்ஷன் நல்லா கிடைக்கும். மினிஸ்டர் லெவல் சப்மிட்டா இருக்கிறதுனால அட்டென்ஷன் கிடைக்காது. இப்போ நீங்க G20 பாத்தீங்கன்னா 2008 வரைக்கும் மினிஸ்டர் லெவல் சப்மிட் தான். வெறும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் தான் மீட் பண்ணிப்பாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ்லாம் போக மாட்டாங்க. 2008ல இருந்து தான் அது வந்து லீடர்ஸ் லெவலா மாறுது. அப்போதுல இருந்து அது சிக்னிஃபிகன்ஸ் வருது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எப்போ சிக்னிஃபிகன்ஸ் வரும்னா அது லீடர்ஸ் லெவல் ஆர்கனைசேஷனா மாறும்போது தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து திஸ் பாயிண்ட் விச் தே ஆர் டெல்லிங். நெக்ஸ்ட் வந்து எய்ம் ஃபார் அ ட்ரேட் அக்ரிமெண்ட். தே ஷுட் பிரிங் இன் அ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஸோ தட் அங்க இந்த ரீஜன்ல ஆல்ரெடி ட்ரேட் வந்து 8 பில்லியன் போயிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வந்து ஃப்ரீ ட்ரேட் மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா போகலாம். அதனால டெவலப்மெண்ட் வரும். நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்லயும் பார்த்தோம், மோர் ட்ரேட் இருந்துச்சுன்னா மோர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருது அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து ஜிஎஸ்டி கோட டேட்டால விசா அப்படின்னு பார்த்தோம். ஸோ மோர் ட்ரேட் மோர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் இட் ஷுட் ரைஸ் ஆஸ் தி லீடர்ஸ் லெவல் சப்மிட். ரோல் ஆஃப் பிசினஸ் ட்ராக் மஸ்ட் பி இம்ப்ரூவ்ட். இன்னும் பிசினஸ் டு பிசினஸ் லெவல் கொலாபரேஷன்ஸ் வந்து ஃபுல்லா இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிசிசமா வைக்கிறாங்க. வி ஹேவ் டு இன்க்ரீஸ் தி பிசினஸ் ட்ராக். பிசினஸ் ட்ராக்னா ட்ராக் டூ லெவல் டிப்ளமசியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி பிசினஸ் ட்ராக்ல ஸ்ட்ரென்தன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட பிசினஸ் மேன் இந்த கண்ட்ரியோட பிசினஸ் மேனும் ஜாயின்ட் கொலாபரேஷன் பண்ணும்போது நியூ ப்ராஜெக்ட் அண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். நம்ம அதர் ரீஜன்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஐடென்டிட்டி, இண்டோ பெசிபிக் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறாங்க? டிரான்ஸ் அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் டிரான்ஸ் அட்லாண்டிக் ட்ரீட்டி. இங்க என்ன சொல்றேன்னா டிரான்ஸ் அட்லாண்டிக் ஐடென்டிட்டி. மார்ஷல் பிளான் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமா யூஎஸ்ஏவும் வெஸ்டர்ல இருக்க இந்த யூஎஸ்ஏ கனடாவும் இந்த சைட்ல இருக்கிற யூரோப்பும் ஒன்னு சேர்ந்து ஒரு வெஸ்டர்ன் ஐடென்டிட்டியா ஒன்று உருவாக்குறாங்களே ஓவர் தி அட்லாண்டிக் ஓஷன். இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியா நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு ஒரு விஷன் கொண்டு வரணும். இந்த ரீஜனுக்கு ஒரு விஷன் இருக்கு, நம்ம எல்லாம் ஒன்னா கொலாபரேட் பண்ண போறோம். அந்த விஷன் வந்து இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனுக்கு இல்ல. இண்டோ பெசிபிக் ரீஜனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, டிரான்ஸ் அட்லாண்டிக் ரீஜனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா இந்தியன் ஓஷன் ரீஜனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இன்னும் உருவாக்கல. ஏன்னா இந்த ரீஜன்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர் எமர்ஜ் ஆகல அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் சொல்றாங்க. இண்டோ பெசிபிக் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில ஜப்பான் இருக்காங்க, யூஎஸ்ஏவும் ஜப்பானும் கொலாபரேட் பண்றாங்க. சைனாவை கவுண்டர் பண்ணணும் இண்டோ பெசிபிக் ஐடென்டிட்டியை யூஎஸ்ஏ உருவாக்குறாங்க. டிரான்ஸ் அட்லாண்டிக் லெவல்ல யூஎஸ்ஏ அண்ட் யூரோப் கொலாபரேஷன் இருக்கு. ஆனா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஒரு ஐடென்டிட்டி இல்ல. We have to create a vision, common vision for the entire region like transatlantic identity, and we have to increase the financing mechanism to support the developing countries அப்படின்னு சொல்றாங்க. So this Indian Ocean regionalism is having a huge untapped potential. அதனால வந்து அந்த பொட்டன்ஷியலை நம்ம ரீப் பண்ணணும் and we have to strengthen the counter terrorism cooperation also. இதெல்லாம் பண்ணா நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனை வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. So this is the way forward with respect to this. இது வந்து இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் இதோட முடியுது. ஆனா இந்த டாபிக் இன்னும் முடியல. சரியா? இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் முடியுது, இன்னொரு ஸ்லைடு இருக்கு. ஸோ கிளியரா இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, சேலஞ்சஸ் என்ன, வே ஃபார்வர்ட் என்ன பார்த்தாச்சு. ஒரு கொஸ்டின் வந்தா எழுதிடலாம். இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் மெம்பர்ஸ் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கோங்க. மெமரைஸ் ஆல் தி மெம்பர் கண்ட்ரிஸ். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் இந்தியா அப்படின்னு பார்த்தா
நமக்கு வந்து சார்க்கு, பீம்ஸ்டெக், குவாடு இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பிச்சா அதுக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கு. சார்க்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூல ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருக்கு. பீம்ஸ்டெக் வந்து இன்னும் வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனா டெவலப்பே ஆகல. குவாட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நம்ம ஆரம்பிச்சோம். யாரு? இந்தியா, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, ஜப்பான். அது ஆரம்பிச்சாலும் இன்னும் வந்து இந்தியன் சைட்ல அது ஆரம்பிச்ச உடனே சைனீஸ் கிட்ட இருந்து ஒரு ரிட்டாலியேஷன் இந்தியாவுக்கு வந்த பிறகு சைனா வாஸ் நாட் ஹாப்பி வித் குவாட். அதனாலதான் அவங்க வந்து இந்த லடாக் இஷ்யூவே பண்றாங்க. அந்த இஷ்யூ ஆன பிறகு இந்தியா வந்து குவாட் இன்வால்வ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியாவோட அட்டென்ஷன் வேற இனிஷியேட்டிவ் போயிடுச்சு. நம்ம ஆக்கஸ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நமக்குன்னு ஒரு ரீஜனலிசம்னு எதுவும் ஒன்று உருவாக்குனா அது ஸ்ட்ராங்கா வரவே மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சைனா வந்து ஆக்டிவ்லி ட்ரைங் டு கொலாபரேட் வித் இந்தியன் ஓஷன் நெய்பர்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். சைனா பாத்தீங்கன்னா 3 இனிஷியேட்டிவ் வச்சிருக்காங்க. ஒன்னு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதான் அடுத்த எடிட்டோரியல் டாபிக் பார்க்க போறோம். சைனா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபாரம் ஆன் டெவலப்மெண்ட் அண்ட் கொலாபரேஷன். ஸோ அதாவது இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன்ல நம்ம சைனாவை சேர்க்கல. அதனால சைனா என்ன பண்றாங்க, அவங்க இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்தியா இல்லாம ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதான் வந்து சைனா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபாரம் ஆன் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன். இதுல என்ன இருக்குன்னா, இந்த எல்லா கண்ட்ரிஸ் இருக்கு, ஆனா இந்தியா இருக்காது. பாகிஸ்தான் இருக்கும். பாகிஸ்தானும் சைனாவும் ஃப்ரெண்டுங்கிறதுனால அதோட மீட்டிங் வந்து லாஸ்ட் டிசம்பர்ல நடந்துச்சு. ஆனா அது அன்அபிஷியல் மீட்டிங்கா தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது அபிஷியலா இன்னும் லான்ச் பண்ணல. பட் இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷனை இந்தியா இல்லாம ஒன்று உருவாக்கணும், அதுல இந்தியன் ஓஷனா இருந்தாலும் அதுல சைனீஸ் டாமினன்ஸ் வரணும் அப்படிங்கிற எய்ம்ல பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா இந்தியா ஓஷன் ரீஜன் ஃபாரம், இந்த ஃபாரம்ல யாரெல்லாம் மெம்பர்ஸ் பாருங்க. இந்தியா இருக்க மாட்டாங்க, பாகிஸ்தான் இருப்பாங்க. ஸோ சைனா இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபாரம் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆபரேஷன் லாஸ்ட் டிசம்பர்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துச்சு. சைனா சவுத் ஏஷியா கண்ட்ரிஸ் பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட். இங்க யாருன்னா நம்ம சார்க் கண்ட்ரிஸ், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இந்த சார்க் கண்ட்ரிஸ் எல்லாம் வச்சு பாவர்ட்டி அலிவேஷனுக்காக ஒரு இனிஷியேட்டிவ்ங்கிற பேர்ல ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியா அப்படிங்கிற பிரசன்ஸ் வந்து டைல்யூட் பண்றதுக்காக சைனா இஸ் ஸ்டார்டிங் ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதுதான் இந்த 3 இனிஷியேட்டிவ்ஸோட சிக்னிஃபிகன்ஸ், விச் இஸ் கவுண்டரிங் தி இந்தியா. ஸோ இப்படி சைனா வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஒரு டாமினன்ஸை கிரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது நம்ம இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை லீடர்ஸ் லெவல் சம்மிட்டா மாற்றி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் இந்த சைனீஸ் இன்ஃப்ளூன்ஸை குறைக்க முடியும். அதனால இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா, இல்ல இந்தியன் ஓஷன் பேஸ்ட் ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் அ சேஃப் ஸ்பேஸ் ஃபார் இந்தியா பிகாஸ் இதுக்குள்ள சைனாவும் இல்லை, பாகிஸ்தானும் இல்லை. சைனா பாகிஸ்தான் 2 பேருமே இல்லாததுனால இட்ஸ் அ சேஃப் பிளேஸ் ஃபார் அஸ் வேர் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்பில் ஓவர்ஸ் ஒன்ட் கம். அதனால நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா வாண்ட்ஸ் டு பி த ஃப்ரெண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், வாய்ஸ் ஆஃப் தி குளோபல் சவுத். அந்த மாதிரி ஒரு டைம்ல இருக்கும்போது இந்தியன் ஓஷன் ட்ரீம் இது வந்து ஜெய்சங்கரோட ஸ்டேட்மெண்ட். இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன் சம்மிட்ல ஜெய்சங்கர் வந்து போன வாரம் என்ன சொன்னார்னா, இந்தியா வாண்ட்ஸ் டு பி த ஃப்ரெண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் தி குளோபல் சவுத் அண்ட் வில் ஒர்க் டு என்ஷோர் ஃப்ரீ, ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ். And Jaishankar also warned about the dangers of unsustainable debt. Dangers of unsustainable debt என்னன்னா, நீங்க வந்து நிறைய கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க, அதனால நீங்க டெட் ட்ராப்ல மாட்டிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு டேஞ்சர் வரும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா சைனா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன் இஸ் அலைனிங் வித் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். இந்தியா ஆஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன்ல நம்ம நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடரா எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ்ல நம்ம இருக்கோம். ஸோ வாட் இஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர்? நம்ம சாகர் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வரும். செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசி கொண்டு வரும். இந்தியா வந்து எந்த ஒரு ஃபாரின் பாலிசி டெசிஷன் எடுத்தாலும் நெய்பர்ஹுட் தான் நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன் இஸ் தி அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அண்ட் மூணாவதா நம்ம சொன்னது இந்தியா வில் எமர்ஜ் அஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர்னா என்ன அப்படின்னா, இந்த ரீஜன்ல ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரிக்கு இந்தியா வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடா என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுவோம். We both will collaborate and provide a security arrangement for each other. Net security provider usually meant enhancing the mutual security for more than one country by addressing common security concerns. எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் லைக் காமன் இஷ்யூஸ் லைக் பைரசி ஆர் டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ் எதுவானு வந்தாலும் அந்த இஷ்யூஸ்க்கு இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிப்போம். அந்த இனிஷியேட்டிவ் மூலமா திஸ் ரீஜன் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிட்டட். இப்போ பைரசிக்காக நம்ம வந்து நம்ம நேவியை வந்து நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த நேவியோட சப்போர்ட்டை எந்த கண்ட்ரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சார்க் சேட்டலைட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணிருப்போம், யார் வேணா சார்க் ரீஜன்ல யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு, சவுத் ஏஷியன் சேட்டலைட். அந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய இந்த ரீஜன்ல எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. தட் கேன் பி கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் ஃபாரின் ஃபோர்ஸஸ். அந்த நாட்டோட மிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, லைக் வி டிட் ஃபார் ஆப்கானிஸ்தான். மிலிட்டரி டிப்ளமசி அண்ட் மிலிட்டரி விசிட்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ், மிலிட்டரி லெவல் மிலிட்டரி எக்ஸசைசஸ் பண்றது. நம்ம ஸ்ரீலங்கா கூட மித்ரா சக்தி அப்படின்னு ஒன்று பண்றோம், தாய்லாந்து கூட பண்றோம். இந்த மாதிரி வந்து நிறைய கண்ட்ரிஸோட, அப்புறம் மிலான் அப்படிங்கிற நேவல் எக்ஸசைஸ் பண்றோம்.
இந்த மாதிரி நேவல் எக்ஸசைசஸ் மூலமா பண்ணுவோம். மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளைங் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ். பிலிப்பைன்ஸ்க்கு வந்து பிரம்மோஸ் தரதா சொல்லியிருக்கோம். தாய்லாந்து இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பிரம்மோஸ். வி கேவ் 2 attack helicopters to Maldives, which the president now wants to return. புது பிரசிடென்ட் வந்து ப்ரோ சைனா கையா வந்திருக்காரு மால்டீவ்ஸ்ல, அது ஒரு இஷ்யூ. ஸோ எப்பவுமே ப்ரோ சைனா அண்ட் ப்ரோ இந்தியா அப்படிங்கிறது தான் ரைவல்ரியா இருக்கும் மால்டீவ்ஸ்ல. பங்களாதேஷ்லயும் அதான் இருக்கும், ஸ்ரீலங்காலையும் அதான் இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பங்களாதேஷ்ல வி ஆர் ஹேவிங் அ ப்ரோ சைனா கை ஹூ ஒன் இன் தி ரீசன்ட் எலெக்ஷன். ஸோ அதனால வந்து இந்தியா வந்து கிஃப்ட் பண்ண ஹெலிகாப்டர்ஸ்லாம் நாங்கள் திரும்ப அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. மால்டீவ் செக்யூரிட்டிக்காக நம்ம ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கொடுத்து மால்டீவ்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நவ் இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு தே ஆர் ட்ரைங் டு சென்ட் இந்தியா அவுட். டைரக்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸஸ். நம்ம டைரக்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து செக்யூரிட்டி ரீஜன்ஸ்க்காக இது வரைக்கும் பண்ணல. 1986-87 ஆபரேஷன் கேக்டஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா மால்டீவ்ஸோட ரெஸ்கியூக்காக. அதை தாண்டி நம்ம வந்து நம்மளுடைய ஆர்மியை அனுப்பி ஏதோ ஒரு செக்யூரிட்டி இஷ்யூக்கு எதுவுமே அனுப்பல இந்த ரீஜன்ல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் எதுவுமே அனுப்பல. இப்போதைக்கு நம்ம டிசாஸ்டர் ரிலேட்டட் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் அப்படின்னா அதுக்கான 4 டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த டைமென்ஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது மெயின்ஸ் ரிலேட்டட் ஆன்சர் ரைட்டிங்ல யூஸ் ஆகலாம். ஸோ இந்தியா வாண்ட்ஸ் டு எமர்ஜ் ஆஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்த ரீஜன் அப்படிங்கிறது தான் இதோட எய்மா இருக்கு. வி ப்ரொவைட் ஹியூமானிட்டேரியன் எய்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். எங்கே எந்த இஷ்யூ வந்தாலும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் மூலமா வி ஆர் கொலாபரேட்டிங் வித் தி நேவிஸ் டு என்ஷோர் தி நெட் செக்யூரிட்டி ஆஃப் தி ரீஜன். இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா இந்தியாவுக்கும் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் முக்கியம் அப்படின்னு காட்டுறதுக்கு சாகர் அண்ட் ஆல் திஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் தேர். ஸோ when China is trying to have inroads in the Indian Ocean region, India should not be seeing it. India should use this Indian Ocean Rim Association as an opportunity and to counter China and to establish its presence there. ஏன்னா பேர்லயே இந்தியன் ஓஷன் இருக்கிறப்போ அங்க இந்தியா தான் மெயினா இருக்கணும் அப்படிங்கிறதுல we have to be very sure about it. இதுக்கு வந்து ஒரு FAQ இருந்துச்சு and we also had this editorial regarding Belt and Road Initiative. ரெண்டுத்துல இருந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தை பத்தி நம்ம பார்ப்போம். வாட் இஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அண்ட் வாட் ஹேப்பன்ட் இன் தி லாஸ்ட் 10 years. ஸோ அதுல ஜென்ரலா வாட் இஸ் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், வை இட் வாஸ் ஸ்டார்டட், வாட் ஆர் ஆல் தி அச்சீவ்மெண்ட்ஸ், வாட் ஆர் ஆல் தி சேலஞ்சஸ், வாட் இஸ் வே ஃபார்வர்ட், இந்தியாவோட ரோல் என்ன, இதே பேட்டர்ன்ல பெல்ட் அண்ட் ரோடும் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து IR பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னா என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் அ மார்ஷல் பிளான் ஆஃப் சைனா. இப்போ நம்ம சொன்னல, இப்போ நம்ம அந்த எடிட்டோரியல்ல என்ன ஒரு கிரிட்டிசிசமா வச்சோம், இந்த ரீஜன்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர் எமர்ஜ் ஆகல, அதனாலதான் இந்த ரீஜனுக்கு ஒரு ஐடென்டிட்டி வரல அப்படின்னு சொல்றோம். அந்த கேப்பை வந்து சைனா வந்து ஃபில்அப் பண்ண பாக்குறாங்க. ஓகே, ஏன்னா இந்தியா ஃபில்அப் பண்ணிருக்கணும், பட் we didn't have a strong economy to give aid to other countries and to hold it. அந்த கேப் இப்போ என்ன பண்றாங்கன்னா சைனா வந்து இந்த ரீஜன்ல இன்ரோட்ஸ் வந்து அந்த ரீஜன்ல ஒரு மார்ஷல் பிளான் லான்ச் பண்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் மார்ஷல் பிளான்? செகண்ட் வேர்ல்டு வாரோட முடிவுல என்டையர் யூரோப் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த யூரோப் கொலாப்ஸ் ஆகும்போது அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே மார்ஷல் பிளான் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் மூலமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க. லோன்ஸ் கொடுத்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோட ரீபில்டிங்க்கு நான் லோன் தரேன், உங்களோட ரீஸ்ட்ரக்சரிங் பண்றேன், நாளைக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் நீங்க என் கூட நிக்கணும், நம்ம 2 பேரும் ஒரே ஐடென்டிட்டியா கொலாபரேட் பண்ணலாம், டிரான்ஸ் அட்லாண்டிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கலாம் அப்படின்னு யூஎஸ் வராங்க. ஏன்னா அந்த என்டையர் யூரோப்பையும் ரெக்கவர் பண்றாங்க, ஸ்ட்ராங் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் வருது, யுஎஸ்ஏ லெட் வெஸ்டர்ன் ஐடென்டிட்டி ஒன்று உருவாகுது. ஸோ ஒரு யூஎஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமாகுது. இதே மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜன்ல வந்து ஒரு இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ்க்கு ஒரு மார்ஷல் பிளானா சைனா கொண்டு வர்றது தான் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஷி ஜின்பிங் வந்து 2013-12 வந்து பிரசிடென்ட் ஆன உடனே சைனாவை வந்து ஒரு யுஎஸ்ஏ மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரியா மாத்தணும் அப்படிங்கிற எய்ம்ல இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் ஆல் தி குளோபல் சவுத்துக்கு ஒரு லீடரா நம்ம எமர்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால ஆரம்பிக்கப்பட்ட ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ்ஸ் தான் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த ரீஜன்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நம்ம ஃபண்டிங் சப்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை நம்ம பக்கம் வச்சு நம்ம இந்த ரீஜனோட ஒரு ஸ்ட்ராங் லீடரா எமர்ஜ் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியால பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து சைனாவோட மார்ஷல் பிளானா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இருக்கு. இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல வந்து சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெல்ட் ஒரு ரோடு, ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற நேம்ல தான் முன்னாடி இருந்துச்சு. ஸோ பெல்ட் அப்படின்னா belt is nothing but the connectivity in the land region, road is a connectivity in the sea region. So land region la vandu they are constructing highways, they are constructing rail routes, they are constructing pipelines. So highways, pipelines, rail routes and recent telecommunication add பண்ணிட்டாங்க. first launch பண்றப்ப telecommunication இல்லை, இப்போ telecommunication add பண்ணிட்டாங்க. land region la இந்த entire யூரேஷியாவும் லிங்க் பண்ற மாதிரியான ஒரு land corridor உருவாக்குறாங்க. ஸோ இந்த ப்ளூ லைன்ஸ்லாம் தான் வந்து ஒன் பெல்ட்னா ரோடு வேஸ் கனெக்ஷன் அண்ட் ரயில்வேஸ் கனெக்ஷன். இந்த பிங்க் லைன் தான் வந்து ஒன் ரோடு. ஒன் ரோட்ல என்ன பண்றாங்கன்னா
சவுத் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா. அண்ட் இப்போ நவ் எக்ஸ்டெண்டட் டு லாட்டின் அமெரிக்கா ஆல்சோ. இந்த ரீஜன்ல இருக்கிற முக்கியமான போர்ட் எல்லாத்தையும் டெவலப் பண்றேன். போர்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த போர்ட்லோட பர்த் வாங்கி அந்த போர்ட்டோட டெவலப் பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல தே ஆர் இன்வெஸ்டிங். ஸோ போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் ட்ரேட் நடக்கும். இப்போ சைனால கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணும். அந்த எக்ஸ்போர்ட் பண்ற கூட்ஸ்லாம் இந்த நாட்டோட போர்ட்ல தான் போய் இறங்குது. ஸோ அந்த போர்ட்டையும் வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அந்த போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ என்னென்ன போர்ட் எடுக்கிறாங்க? தே பிளான் ஆல். நம்ம இந்தியாவில் கொல்கட்டாவை சூஸ் பண்ணியிருந்தாங்க, பட் வி டிடன்ட் ஜாயின் இட். பட் சைனால வந்து கொலம்போ, ரெண்டாவது ஹம்பன்டோட்டா வந்துருச்சு. பாகிஸ்தான்ல கதார் போர்ட், இந்த மாதிரி ஜிபோட்டியில ஒன்னு. ஜிபோட்டியில ஆல்சோ ஸ்டார்டட் தி நேவல் பேஸ். சைனாவோட அபிஷியல் நேவியோட பேஸே இருக்கு. ஹனாய், ஜகார்டா, இந்த மாதிரி எல்லா ரீஜன்லயும் தே ஆர் ஆல்சோ கனெக்டிங் த்ரூ போர்ட் அண்ட் தே ஆர் எக்ஸ்டெண்டிங் இட் டு தி போர்ட்ஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி ஆல்சோ. இதான் வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு. ஸோ 2000 வருஷம் முன்னாடி இருந்த சில்க் ரூட் அப்படிங்கிற இந்த ரூட்டை வந்து ரெப்ளிகேட் பண்றது தான் இதோட ஐடியா. 2000 வருஷம் முன்னாடி எப்படி என்டையர் வேர்ல்டுல கனெக்ட் பண்ற மாதிரியான யூரோப்பையும் ஏஷியாவையும் ஆப்பிரிக்காவையும் லிங்க் பண்ற ஒரு ரூட்டா சில்க் ரூட் இருந்துச்சு. அந்த சில்க் ரூட் மூலமா தான் என்டையர் ட்ரேட் வாஸ் ஹேப்பனிங் இன் தி லேண்ட் 2000 years ago. அதுல ஒரு டாமினன்ட் பிளேயரா சைனா இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மேரிடைம் சில்க் ரூட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல தான் இந்த மேரிடைம் சில்க் ரூட், அந்த சில்க் ரூட் ஃபார் 20th century ஆரம்பிக்கணும்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சி லெவல்ல இதெல்லாம் தான் போர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம லேண்ட்ல என்னென்ன காரிடார்ஸ் இருக்குன்னு பார்ப்போம், சீல என்னென்ன போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். அந்த என்னென்ன போர்ட் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரில இருக்கு அப்படிங்கிறது பிலிம்ஸ் லெவல்ல கேட்கலாம் மேபி. ஸோ அந்த போர்ட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேண்ட்ல இருக்க காரிடார்ஸ். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் எங்க இருக்குன்னா இங்க ஜின்ஜியாங்ல இருந்து ஆரம்பிச்சு இட் இஸ் பாசிங் த்ரூ பிஓகே ரீஜன். பிஓகே வழியா பாஸ் பண்ணி கதார் போர்ட்டுக்கு வருது. அதே மாதிரி வந்து இங்க வந்து அவங்க வந்து தே வாண்டட் டு கன்ஸ்ட்ரக்ட் காரிடார் ஃப்ரம் மியான்மர் டு பங்களாதேஷ். இல்லை மியான்மர்ல, இல்லை இந்த ஹனாய் ரீஜன்ல. இந்த காரிடார்லாம் ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? ரெண்டாவது காரிடார் பாத்தீங்கன்னா இந்த சைனா இண்டோ ஏஷியா பெனின்சுலர் எக்கனாமிக் காரிடார் வந்து இந்த ஈஸ்ட் சைனாசி அண்ட் சவுத் சைனாசியை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு காரிடார். இந்த 3 காரிடாரும் எதுக்கு இங்க வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா, சைனாவோட என்டையர் ஆயில் ட்ரேட் விச் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட், இட் இஸ் கமிங் த்ரூ மலாக்கா ஸ்ட்ரைட். இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியா தான் சைனாக்கு வருது. ஸோ இங்க இருக்கிற ஆயில் இப்படி சுத்தி இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ல சிங்கப்பூர் மலேசியா வழியா தான் வருது. நாளைக்கு இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை சோக் பண்ணிட்டா சைனாக்கு ஆயிலே கிடைக்காது. அப்போ மலாக்கா ஸ்ட்ரைட்டுங்கிற ஒரு ரூட்டை நம்பி இல்லாம நம்ம அதர் ரூட்ஸும் ரெடி பண்ணணும். இங்க கதார் போர்ட்டை ரெடி பண்ணி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒன்று உருவாக்கிட்டா இங்க இருந்து வர ஆயில அப்படியே இங்க கதார்ல ஏற்றி அது பைப் லைன்ல மாத்தி இல்ல ரோட்ல மாத்தி திரும்ப ஜின்ஜியாங் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஹனாயில கொண்டு வந்து தாய்லாந்து வழியா மியான்மர் வழியா சைனா கொண்டு வந்துடலாம். ஸோ வில் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் ஒன் ரூட். ஏன்னா இந்த ரீஜன்ல வந்து யூஎஸ்ஏவோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த மேரிடைம் சில்க் ரூட் ஆரம்பிக்கிறாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு. நியூ யூரேஷியன் லேண்ட் பிரிட்ஜ். யூரேஷியன் லேண்ட் பிரிட்ஜ்னா இந்த ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் வந்து தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அ ரோட் அண்ட் ரயில்வே காரிடார். நெக்ஸ்ட் வந்து சைனா மங்கோலியா ரஷ்யா எக்கனாமிக் காரிடார். ஸோ இங்க வந்து சைனா மங்கோலியா ரஷ்யாவை கனெக்ட் பண்றதுக்கு இங்க ஒரு எக்கனாமிக் காரிடார் வரும். சைனா சென்ட்ரல் ஏஷியா வெஸ்ட் ஏஷியா. ஸோ சைனா சென்ட்ரல் ஏஷியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஸோ சைனா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இருக்க சென்ட்ரல் ஏஷியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா, இந்த ஈரான் ஈராக் சவுதி அரேபியா, இதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு காரிடார். அண்ட் லாஸ்டா வந்து பங்களாதேஷ் சைனா இந்தியா மியான்மர் காரிடார், பிசிஐஎம் காரிடார். இந்த பிசிஐஎம் காரிடார் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் தான் பிக்கப் ஆகல, ஏன்னா இந்தியா கேம் அவுட் ஆஃப் இட். ஸோ பங்களாதேஷ் சைனா இந்தியா மியான்மர் இந்த ரீஜன்ல ஒரு காரிடார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு வந்தாங்க. ஸோ இந்தியா வந்து தே டிடன்ட் கொலாபரேட் வித் திஸ். இதுல என்ன பிளான்னா இந்தியா லைக் மியான்மர் வழியா பங்களாதேஷ்க்கு வந்து பங்களாதேஷ் வழியா கல்கட்டாக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோடு ப்ராஜெக்ட் தேவர் பிளானிங். இந்தியா இதுல இருந்து வாக் ஆஃப் பண்ணிட்டதுனால சைனா இந்தியா சைனா மியான்மர் பங்களாதேஷ் லெவல்ல ஒரு காரிடார் வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 லேண்ட் காரிடார்ஸை பிளான் பண்றாங்க. இதான் வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோட லேண்ட் ஐடியா. இதுல எல்லாமே ரோடும் இருக்கும், ரயில்வேஸ் இருக்கும், பைப் லைன்ஸ் இருக்கும். இதான் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்றது மூலமா இந்த என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வந்து ட்ரேடை பூஸ்ட் பண்ண போகுது. அண்ட் எந்த ட்ரேட்னா சைனால இருந்து போற எக்ஸ்போர்ட்ஸ், சைனால இருந்து போற எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இன்னும் அதிகமாச்சுன்னா சைனீஸ் எக்கனாமி வில் பி ஸ்ட்ராங்கர். ஸோ போர்ட் என்னங்கிறது நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ இந்த 6 காரிடார்ஸும் வந்து ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா. ஸோ குளோபல் குரூப்பிங் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட்ல வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ இட் வாஸ் லான்ச்ட் இன் 2013. Belt and Road Initiative consists of 2 parts: land-based Silk Road, and which was started in Kazakhstan. Kazakhstanல லான்ச் பண்ணாங்க. அண்ட் sea-based maritime Silk Road, which was announced in Indonesia. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்னா அந்த ஒன் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா சைனா அப்படிங்கிற அந்த நாடை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி வருது. சைனாவோட டாமினன்ஸ்ல ஒரு பெல்ட் ஒரு ரோடு. ஆனா அது சைனீஸ் சென்ட்ரிக்கா இருக்குங்கிற அந்த கவுண்டர் அட்டாக் வந்தவொன்னு தான் அதை பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஏன்னா
அது வந்து சைனீஸ் சென்ட்ரிக்கா இருக்கக்கூடாது, இல்லைன்னா மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால they change the name. இதுல வந்து இந்தியா நெவர் ஜாயின் சைனா BCIM காரிடார். ஏன் இந்தியா டிடன்ட் ஜாயின்னா இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வந்து POK ரீஜன் வழியா பாஸ் ஆகுது. POK ரீஜன் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்தியன் டெரிட்டரி which is occupied by பாகிஸ்தான். அது மூலமா இந்த காரிடார் போறப்போ யூ ஷுட் ஆஸ்க் இந்தியாஸ் பெர்மிஷன், பட் வித்வுட் அவர் கன்சர்ன் நீங்க கட்டிட்டதுனால இந்தியா சாவர்னிட்டி இஸ் பீங் அஃபெக்டட். ஸோ வி வில் நாட் we are objecting this. BCIM இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை நாங்க அப்போஸ் பண்றோம் அப்படின்னு இந்தியா சொன்னதுனால இந்தியா நெவர் ஜாயின் திஸ். அதனால என்ன பண்ணிட்டாங்க, சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு அதோட பேரை மாத்திட்டாங்க. அண்ட் இந்தியா நெவர் டுக் பார்ட் இன் திஸ். ஸோ இதனால என்ன ஆச்சு, ட்ரேட் ஆஃப் தி BRI பார்ட்னர்ஸ் grew 6.4% annually, reaching 19.1 trillion. இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல சேர்ந்த கண்ட்ரீஸோட இன்டர் ரீஜன் ட்ரேட் வந்து 19.1 trillion இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்டைரக்டா இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் சைனா தான். ஸோ சைனாவுடைய எக்கனாமியை தான் இது வந்து க்ரோ பண்ண போகுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீச் 380 billion. நம்ம என்டையர் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ல அந்த ரீஜன்ஸ்க்குள்ள எந்த இனிஷியேட்டிவ் எடுக்காமலே 800 billion ட்ரேட் இருக்கு. நம்ம அங்க ஒரு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கொண்டு வந்தா இன்னும் சூப்பரா வரும். அதுக்கு கவுண்டரா இங்க இவங்க இவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்து சைனீஸ் டாமினன்ட்ல ஒரு கண்ட்ரியோட இனிஷியேட்டிவ்னால 380 billion வரைக்கும் they increase the investment in the region. ஸோ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மோனோலித்னா என்ன அப்படின்னா, சைனா லான்ச் அண்ட் சைனா டாமினேட்டட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா, இல்லைன்னா இட் இஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் ஆல் தி கண்ட்ரிஸா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு. மோனோலித்ல ஒரு சைனாவால உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கிள் என்டிட்டி வேர் சைனா இஸ் டாமினேட்டிங்கா, இல்லைன்னா வந்து எல்லாரோட கொலாபரேஷனா அப்படிங்கிற இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. இதோட கிரிட்டிசைசிங் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, இது சைனீஸ் டாமினேட்டட் என்டிட்டி இன் ஆர்டர் டு கிரியேட் அ டெட் ட்ராப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சைனா என்ன சொல்றாங்கன்னா, இது அப்படிலாம் கிடையாது, இது டோட்டலாவே வந்து எல்லாருமே ஈக்குவல் மெம்பர்ஸா கலந்துக்கிற ஒரு மல்டிலேட்ரல் இனிஷியேட்டிவ் தான், மல்டிலேட்ரல் ஃபோரம் தான் அப்படிங்கிற அந்த டிபேட் வருது. குளோபல் சவுத் ரீஜன், இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் போற ரீஜன் எல்லாம் குளோபல் சவுத்தா இருக்கு, அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட் இருக்கிறதுனால we are trying to fill the infrastructure deficit அப்படின்னு சைனா சொல்றாங்க. அண்ட் பேரலா வந்து சைனா வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேங்க் எதுக்குன்னா, குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபண்ட் பண்றதுக்கு. இந்த பேங்க்குக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, ஒரு ஓட்டிங் மெக்கானிசம் இருக்கு, ஒரு சார்ட்டர் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரலைஸ்டு மெக்கானிசம் எதுவுமே உருவாக்காம ஜஸ்ட் லைக் தட் சைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுல வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் பைலாட்ரல் இனிஷியேட்டிவ். அந்தந்த நாட்டுக்கும் சைனாக்கும் இருக்கிற பைலாட்ரல் இனிஷியேட்டிவ்ஸோட ஒரு கலெக்டிவா தான் இது செயல்படுது. இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. அப்படிங்கிறதுனாலே இது மேல சஸ்பிஷன் எழும்புது. அன்கோஆர்டினேட்டட் அண்ட் அட்ஹாக் ஃபினான்சிங், ஹூ இஸ் கோயிங் டு ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை. ஒரு சில டைம் ஃபினான்ஸ் வந்து சைனீஸ் ரிலேட்டட் எக்ஸிம் பேங்க்ல இருந்து வருது, ஒரு சில டைம் சைனாவோட வேற கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து வருது, ஒரு சில டைம் ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல இருந்தே வருது. ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ஃபினான்ஸ், ஹூ இஸ் கோயிங் டு ஹெட், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ், வாட் இஸ் த சென்ட்ரல் ஆர்கனைசேஷன், வாட் இஸ் த ட்ரீட்டி, வாட் இஸ் த சார்ட்டர், அந்த மாதிரி எந்த ஒரு பக்காவான மெக்கானிசமும் இல்லாம ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரிக்குள்ள இருக்க பைலாட்ரல் மீட்டிங் மாதிரி வச்சு அதை வந்து ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ் மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலே தேர் இஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் இட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட்ஸ் வித்வுட் டியூ டிலிஜென்ஸ். ஸோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப் தி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை நம்ம பார்க்குறோம். இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல லாஸ்ட் 10 years அவங்க வந்து அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து தே டிடன்ட் டூ தி வெரிஃபிகேஷன். அதாவது சஸ்டைனபிளான ப்ராஜெக்டா, இந்த ப்ராஜெக்ட்னால லாங் டேர்ம் எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிற எந்த மாதிரி டியூ டிலிஜென்ஸ் ஸ்டெப்ஸும் எடுக்காம ப்ராஜெக்டோட வயபிலிட்டி செக் எதுவுமே பண்ணாம, எக்கனாமிக் வயபிலிட்டி லைக் இந்த ப்ராஜெக்ட் வரதுனால உண்மையாலே எக்கனாமிக் நல்லதா, இல்லைனா வந்து இந்த ப்ராஜெக்ட் வரதுனால உண்மையால அந்த கண்ட்ரியோட growth வருமா, அதெல்லாம் எதுவும் பார்க்கல. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனாலதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அன்வயபிளா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் பத்தி நம்ம இந்தியாவில பேசுவோம். அந்த ஒரு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளவு முக்கியம்னு நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். நம்மளுடைய லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகும் அந்த மாதிரி பாக்குறோம். அதனால இவ்வளவு டைம் குறையும், இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வரதுனால இவ்வளவு டைம் குறைய போகுது, லாஜிஸ்டிக் இஷ்யூஸ்ல இவ்வளவு எஃபிஷியன்சி வரப்போகுது, பிரைசஸ் ஆஃப் தி கூட்ஸ் இவ்வளவு குறைய போகுது, இந்த மாதிரி பாக்குறோம். இந்த மாதிரி எந்த ஒரு வயபிலிட்டி செக்கும் பண்ணல, எந்த மாதிரி வயபிலிட்டி செக்கும் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் த பொலிட்டிக்கல் கொலாபரேஷன். ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு பொலிட்டிக்கல் கொலாபரேஷன் வரணும், சைனா வந்து எப்படியாவது அந்த கண்ட்ரிக்குள்ள நுழையணும் அப்படிங்கிற பேர்ல எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் கையெழுத்து போட்டு லோன்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் வயபிளா இருந்தாதான் அந்த கண்ட்ரி வந்து நாளைக்கு அந்த லோனை வாங்கி அந்த ப்ராஜெக்டை கட்டும் போது நாளைக்கு அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த ரிட்டர்ன்ஸ் மூலமா அந்த லோனை திரும்ப கட்ட முடியும்.
ப்ராஜெக்டோட வயபிலிட்டிலாம் எதுவுமே செக் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணதுனால லோன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வயபிளா திரும்ப வெளியே வராததுனாலே தே குடன்ட் பே பேக் தி லோன்ஸ். அதனாலே அது வந்து டெப்ட் ட்ராப்பா மாறுது. உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ராஜெக்ட்னால ஒரு சஸ்டைனபிள் அவுட்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணி அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாம கிடைக்கிறது எல்லாத்தையும் வித்தவுட் எனி வயபிலிட்டி செக் பண்ணதுனால இங்க என்ன ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட்ஸ் அன்வயபிள் ஆயிடுச்சு. அதுவே ஃபியூச்சர்ல ஃபெயில்டு ப்ராஜெக்டா மாறுது. லோன்ஸ் திரும்ப கட்ட முடியாம போகுது. டெட் ட்ராப்ல அந்த கண்ட்ரிஸ் மாட்டுறாங்க. டெட் ட்ராப்ல அந்த கண்ட்ரிஸ் மாற்றப்ப என்ன ஆகுது, லோன் கட்ட முடியலையா, அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு லீஸ் கொடுத்துருங்க, 99 இயர்ஸ் லீஸ் வந்து அந்த போர்ட் எங்களுக்கு கொடுத்துங்க, நாங்களே பார்த்துக்கோம். ஒரு கந்து வட்டிக்காரர் என்ன பண்ணுவார், அதுதான் பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறோம், கடனை திருப்பி கட்ட முடியலன்னா என்ன ஆகுது, அந்த வீடை வந்து நான் எடுத்துக்கிறேன்பா, அந்த நிலத்தை நான் எடுத்துக்கிறேன்பா அப்படிங்கிற மாதிரி I'll take the port, I'll take the airport, I'll take the whatever. அந்த மாதிரி வந்து slowly they are getting the land presence in the countries in the all the regions. அந்த land presence இப்ப சைனீஸ் இன்ட்ரூஷன் வருதுல்ல, அந்த land can be used for any geopolitical purposes in the future. அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெட் ட்ராப் டிப்ளமசி அப்படிங்கிறதுக்கான கிரிட்டிசிசம்ஸ். புரிஞ்சுதா? இதான் வந்து இதுல இருக்க ஐடியா. I'll come back to this graph. ஸோ அக்கார்டிங் இந்த ஃபேக்டுக்கு நான் கடைசியா வரேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் பார்ப்போம். இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, இட் ஹஸ் கிரியேட்டட் அ லாட் ஆஃப் எக்கலாஜிக்கல் டேமேஜஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தோனேஷியா அக்செப்ட் பண்ணி நிறைய ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஒரு கண்ட்ரிஸ்க்கு என்னென்ன இஷ்யூ வந்திருக்குன்னா, இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கலாஜிக்கல் டேமேஜ். ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்றோம், ஐலாண்ட்ஸை கிளியர் பண்றோம், அதே மாதிரி வந்து கோரல்ஸ் எல்லாம் நிறைய அழிஞ்சு போகுது. ஸோ எக்கலாஜிக்கல் டேமேஜ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், நிறைய பீப்புள் வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காக டிஸ்பிளேஸ் பண்றோம். டிஸ்பியூட்ஸ் ஓவர் பே அவுட்ஸ் அண்ட் லேபர் அண்ட்ரஸ்ட். சைனா வந்து இப்போ வந்து ஒரு போர்ட் கட்டுறாங்க, அங்க லேபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த லேபர்ஸ்க்கு ஒழுங்கான லேபர் ரைட்ஸ் தரது இல்ல, ஒழுங்கான பே அவுட்ஸ் கொடுக்கறது இல்ல, பே அவுட்ஸ் கொடுக்காதனால அவங்க ஸ்ட்ரைக்ல போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ப்ராஜெக்டை லீட் பண்றவங்க யாரா இருக்காங்கன்னா சைனீஸா இருக்காங்க. அங்க வேலை செய்யறவங்க இந்தோனேஷியன் மக்களா இருப்பாங்க. ஸோ அந்த இந்தோனேஷியன் மக்களுக்கும் அந்த சைனீஸ் அத்தாரிட்டிஸ்க்கும் நடுவில் பிரச்சனைகள் நிறைய வருது. பிகாஸ் சைனீஸ் பீப்புள் வேர் நாட் ட்ரீட்டிங் தெம் வெல் வித் ரெஸ்பெக்ட் டு லேபர் ரைட்ஸ். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து சைனீஸ் லேபரர்ஸ் ஆர் ஸ்லோலி கம்மிங் அப் அண்ட் டேக்கிங் தி பொசிஷன்ஸ் ஆஃப் லோக்கல்ஸ். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த ரீஜன்ல எல்லாமே ஸ்லோவா சைனா என்ன பண்றாங்க, அவங்க ஒர்க்கர்ஸே இறக்குறாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸே இறக்கி அந்த ரீஜன்ல வந்து அகைன் தே ஆர் பிரிங்கிங் டவுன் மைக்ரேஷன் செட்டில்மெண்ட். சைனீஸ் டெரிட்டரிஸை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க அங்கே ஒரு ரீஜனை உருவாக்கி, அங்கே ஒரு சிட்டியை ஒரு குட்டி ஹேம்லெட் உருவாக்கி அங்கே தங்கிடுறாங்க. அண்ட் ஸ்லோலி அந்த ரீஜன்ல சைனீஸ் பாப்புலேஷன் வந்துருது. ஃபர்ஸ்ட் ஒரு எக்கனாமிக் ப்ராஜெக்ட் போகுது, ப்ராஜெக்டோட சூப்பர்விஷனுக்கு வெறும் சைனீஸ் இன்ஜினியர்ஸ் லெவல்ல தான் வராங்க. லோக்கல் பீப்புள், இந்தோனேஷியன் பீப்புள் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல, லேபர் ரைட்ஸ் கிடைக்கல, ரேசியல் அட்டாக்ஸ் நிறைய நடக்குது. சைனா வந்து தே டிட் ரேசிசம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் தீஸ் கண்ட்ரிஸ். ரேஷியல் அட்டாக்ஸ் ஆப்பிரிக்கால நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அந்த ஸ்லோலி அந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தோன்னா சைனீஸ் ஒர்க்கர்ஸே இறக்கிடுறாங்க. சைனீஸ் ஒர்க்கர்ஸ் வந்த பிறகு என்ன ஆயிடுது, அங்க வந்து தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஹேம்லெட், ஒரு வில்லேஜ் மாதிரி உருவாக்கி அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் உருவாக்கி அந்த கண்ட்ரிலே செட்டில் ஆக்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ இன்ட்ரூஷன் ஆஃப் சைனா இஸ் ஹேப்பனிங் இன் ஆல் திஸ் ரீஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் இந்தோனேஷியா கிட்ட இருந்து வருது. லாவோஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னா, மீகாங் ரிவர்ல ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்வேஸ் வாஸ் பிராட் தேர். அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்வேஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் மீகாங்ல லாவோஸ்ல கொண்டு வரும்போது நிறைய லேண்டையும் நிறைய ஃபாரஸ்டையும் லேண்டையும் கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, லேண்ட் அக்விசிஷன்ல அவங்களுக்குலாம் ஒழுங்கான ரீஹாபிலிட்டேஷன் தரல. லேண்டை வந்து அக்வயர் பண்ணுவாங்கல்ல, அந்த லேண்டுக்கு ஒழுங்கான விலை கொடுக்கல. ஸோ அதனால ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்ல ஒரு இஷ்யூஸ் இருக்கு. மீகாங் ரிவர்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், டேம் கட்டிட்டாங்க. இந்த டேம் வந்து ஹைட்ரலாஜிக்கல் ஸ்டடிஸ்லாம் எதுவும் பண்ணாம கட்டினதுனால டவுன் ஸ்ட்ரீம் ஏரியாஸ்ல நிறைய ட்ராட் ட்ரிகர் பண்ணிருக்கு. ஒரு ரிவர் நல்லா போயிட்டு இருக்கு, ஹைட்ரலாஜிக்கல் ஸ்டடிஸ்லாம் சரியா பண்ணாம ஒரு டேம் கட்டிட்டீங்க அப்படின்னா ரிவர் ஃப்ளோ இஸ் கட் ஆஃப். ஸோ என்டையர் டவுன் ஸ்ட்ரீம்ல நம்ம வில் நாட் ஹேவ் வாட்டர். அந்த டவுன் ஸ்ட்ரீம் ரீஜன்ல எல்லாத்தையுமே முன்னாடி நல்லா தண்ணி போயிட்டு இருந்த ரீஜன்ல இப்போ ட்ராட் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் கட்டிங் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹோல்டிங் இட் ஹியர். ஸோ அதனால நிறைய ட்ராட்ஸ் வந்து லாவோஸ்ல இன்டியூஸ் ஆயிருக்கு. லாவோஸ் ஓட் 65% ஆஃப் ஜிடிபி அஸ் டெட் டு சைனா. இப்போ நம்ம இந்தியாவோட டெட் டு ஜிடிபி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னு என்கே சிங் சொன்னாரு, 60. இந்தியாவோட டோட்டல் டெட்டே 60 தான் இருக்கணும்னாரு. ஆனா லாவோஸோட டோட்டல் டெட்டில் 65% சைனால இருக்கு. 65% ஆஃப் ஜிடிபி சைனால இருக்கு. அதை விட இன்னும் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்களோட 65% ஆஃப் தி டெட் டு ஜிடிபி ரேஷியோ சைனா கிட்ட வாங்கின கடன் மட்டுமே அவ்வளோ இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ராஜெக்ட்ஸ்னால நம்மளோட டோட்டலே 60 இருக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க சைனா கிட்ட இருந்து வாங்கின கடனே 65ல இருக்கு. மால்டீவ்ஸ்க்கு 32ல இருக்கும். ஐ மீன் அந்த டோட்டல் டெட். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ல என்ன ஆகுது, கதார் போர்ட்டை டெவலப் பண்றாங்க. கதார் போர்ட்டோட 91% ஆஃப் தி ரெவன்யூஸ் இட் வாஸ் டேக்கன் பை சைனீஸ் தான்.
சைனீஸ் கம்பெனிஸ் அண்ட் சைனீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு தான் 91% ஆஃப் ரெவன்யூஸ் போகுது. பாகிஸ்தான் லெவல்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து தே ஆர் கெட்டிங் ஒன்லி 9% ஆஃப் தி ரெவன்யூஸ். அப்போ கதார் போர்ட்டோட என்டையர் அட்வான்டேஜ் சைனாக்கு தான் போகுது. ஆல் தி ரெவன்யூஸ் earned from the கதார் போர்ட் இஸ் கோயிங் டோட்டலி டு சைனா அண்ட் சைனீஸ் கம்பெனிஸ் அண்ட் ஒன்லி 9% இஸ் கமிங் டு பாகிஸ்தான். அப்படின்னு பாகிஸ்தானோட லோக்கல் லெவல்ல தேர் இஸ் a lot of criticism. ஆட்டோமேட்டிக்கலி கதார் இருக்கிற ரீஜன்ல we are having this பலோச்சிஸ்தான் சும்மாவே தே ஆர் அப்போசிங் தி பாகிஸ்தான் கவர்மெண்ட். இப்போ கதார்ல வந்து ஒர்க் பண்ற இந்த பலோக்கி எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. டெட் ட்ராப் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் அங்கேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறது அண்ட் நாட் ட்ரீட்டிங் தம் வெல். ஸ்ரீலங்கா ஹம்பன்டோட்டா போர்ட் அண்ட் ஏர்போர்ட்ல வந்து ஹார்ட்லி எனி ஃபிளைட்ஸ் ஆர் கம்மிங் ஆர் ஹம்பன்டோட்டா போர்ட் வந்து இன்னும் எக்கனாமிக்கலி வயபிளாவே ஆகலை. அங்கே யாருமே போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்றது இல்லை. அதனால அங்கே போர்ட் கட்டியும் அது வந்து வயபிளா இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீலங்காவுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்லி அந்த ஹம்பன்டோட்டா போர்ட்டோட கண்ட்ரோல் வந்து சைனா கிட்ட போயிடுச்சு அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் இன் தி டெட் ட்ராப். மால்டீவ்ஸோடைய டோட்டல் ஜிடிபியில் 113% ஆஃப் தேர் இது வந்து ஆக்சுவலி வந்து நாமினல் ஜிடிபி லெவலில் கால்குலேட் பண்ணும்போது சைனீஸோட நாமினல் டெட்டை கால்குலேட் பண்ணும்போது 113% ஆஃப் தி ஜிடிபி வந்து சைனா கிட்ட டெட்டாக இருக்கு. நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 60 தான் பார்க்குறோம். இவங்க அவங்களோட டோட்டல் ஜிடிபியோட அதிகமாக சைனா கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ மால்டீவ்ஸ் வாங்கின கடன் பாருங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கே சைனாவோட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வெளியே வரணும் அப்படின்னு மால்டீவ்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இப்ராஹிம் சாலியோட கவர்மெண்ட் வந்திருக்கும். இப்போ திரும்ப அப்துல்லா யாமினோடைய ஒரு ஃப்ரெண்டு அவர் தான் இப்போ லீடர் ஆயிட்டு, அவர் பேர் என்ன, மோசினா. இப்போ அவரோட கவர்மெண்டே வந்ததுனாலே திரும்ப வந்து இது ப்ரோ சைனாவா தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. 42 countries have more than 10% ஆஃப் their ஜிடிபி debt to China. இந்த இனிஷியேட்டிவ் சைன் பண்ணதுனால இதை தான் வந்து ஜெய்சங்கர் வந்து பெல்ட் அண்ட் இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன் சொல்றாரு, பி காஷியஸ் அபவுட் தி டெட் ட்ரிவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு. ஸோ 42 countries வந்து மோர் தென் 10% ஆஃப் ஜிடிபி தே ஓட் டு சைனா. புரியுதா? ஸோ இந்த அளவுக்கு வந்து இதுல வந்து இஷ்யூஸ் எமர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டை கவுண்டர் பண்றதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸும் எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ்ஏ வந்து பில்ட் பேக் பெட்டர் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் வந்து போஸ்ட் பேண்டமிக் ஆரம்பிச்சாங்க as an infrastructure investment for the countries which are affected by pandemic. ப்ளூ டாட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சர்டிபிகேஷன் பண்றாங்க. ப்ளூ டாட் இனிஷியேட்டிவ்ல they'll give சர்டிபிகேஷன். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எக்கனாமிக்கலி வயபிளா இல்லையா அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து கேளுங்க, நாங்க சொல்றோம். வயபிளா இருந்தா அந்த ப்ராஜெக்ட் உள்ள போங்க, இல்ல போகாதீங்க அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேஷன் சிஸ்டம் தான் ப்ளூ டாட் இனிஷியேட்டிவ். ஏன்னா நம்ம இப்ப என்ன பாக்குறோம், பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவோட எல்லா ப்ராஜெக்டும் எக்கனாமிக்கலி அன்வயபிளா இருக்குன்னு பாக்குறோம். ஸோ அப்போ அது வயபிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வயபிளா இல்லையான்னு பாருங்க. இப்போ நம்ம ஒரு லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிவில் ஸ்கோர், கிரெடிட் ரேட்டிங் பாக்குற மாதிரி வயபிளா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸ் ஜப்பான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டோ பெசிபிக் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் இருக்கு. இந்தியா ஜப்பான் ஆப்பிரிக்கன் காரிடார், நம்ம வந்து ஒரு எக்கனாமிக் காரிடார் இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு இப்போ நம்ம G20 ஆரம்பிச்சோம். இது எல்லாமே சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் கவுண்டர் கொடுக்குற மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் தான் we are starting. Already we started this Ashgabat agreement, international north south transport corridor. அதோட தொடர்ச்சியா மூணாவதா இப்போ இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் ஆரம்பிச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், ரோடு, ரயில்வேஸ், பைப் லைனு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் எமர்ஜ் ஆகுது, ஏன்னா சைனீஸை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு. அதுல ப்ளூ டாட் இனிஷியேட்டிவ் ரொம்ப முக்கியம், ஏன்னா வயபிலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்டை அது செக் பண்ணுது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ஸ் பத்திலாம் சும்மா வாட் இஸ் வாட்டுங்கிற லெவலில் நீங்க பார்த்து வச்சுக்கணும் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி தான் வருது. நம்ம ஒரு 20 படிச்சாதான் அதுல இருந்து ஒன்று வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி போர்ட்ஸ். போர்ட் வந்து எதுக்கு மூணாவது ஸ்லைட்ல இருக்கு, முதல் ஸ்லைட்லேயே வந்திருக்கனால டைம் இல்லை, என்ன பண்றது, அவசரமா பிபிடி போட்டா அப்படிதான். இந்த ஸ்லைடு அங்க வரணும், நான் மாத்தி இதுல போட்டேன், அதனால நான் போர்ட் அப்புறம் காட்டுறேன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சைனா வந்து லீஸுக்கு எடுத்த போர்ட்ஸ் அண்ட் எத்தனை இயர்ஸ்க்கு லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. கதார் போர்ட் 40 வருஷம் லீஸு. மியான்மர்ல வந்து கியூ போர்ட், சரியா, மியான்மர்ல. அப்புறமா வந்து குவாண்டான் போர்ட் மலேசியா 60 வருஷம். ஜிபௌட்டில 10 வருஷம். மலாக்கா கேட்வேல 99 இயர்ஸ். ஹம்பன்டோட்டா போர்ட் 99 இயர்ஸ். புரூனேல மௌரா போர்ட் வந்து 60 வருஷம். மால்டீவ்ஸ்ல 50 வருஷம். போர்ட் டார்வின் ஆஸ்திரேலியால 99 இயர்ஸ். நியூ காசல் போர்ட் ஆஸ்திரேலியா 98 இயர்ஸ். ஸோ இந்த ஆஸ்திரேலியன் போர்ட்ல வந்து இஷ்யூஸ் வந்ததுனால தான் ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாக்கும் மிகப்பெரிய ஒரு டிஸ்பியூட், பயலாட்ரல் டிஸ்பியூட் வந்துச்சு. இந்த போர்ட் இஷ்யூஸ்க்கு அப்புறமா தான் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, டோட்டலா ஆன்டி சைனாவா ஒரு ஸ்டான்ஸ்க்கு வந்து இந்த குவாட் மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஆரம்பிச்சாங்க.
ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் டு நோ எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன போர்ட் இருக்கு மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் போர்ட்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்ச் வித் தி கண்ட்ரிஸ் அப்படின்னு கேட்கும்போது எந்த போர்ட் எந்த கண்ட்ரியில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். 2 pairs 3 pairs அதில் கேட்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்துக்கோங்க. கதா இருக்கு, மியான்மர்ல இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். இந்த டேட்டா வந்து எதை பத்தின டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நீங்க நோட் பண்றீங்கன்னா அப்புறம் கூட நோட் பண்ணிக்கலாம். I'll just show you. அக்கார்டிங் டு தி வேர்ல்ட் பேங்க், இது என்னதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெபிசிட் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் டேட்டா தான். வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கும் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் டைரக்ட் சம்பந்தம் இல்லை, பட் இன்டைரக்டா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இது தேவை. 675 million people are without electricity globally. 2.3 billion people lack potable water. வேர்ல்டு வைட்ல இருக்கிற மக்கள்ல 675 million people they are not living with electricity. நம்ம டோட்டல் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 8 billion அப்படின்னா அதுல 675 million not having electricity, 2.3 billion not having water, 450 million people live beyond broadband signal. இன்னும் வேர்ல்டுல வந்து 445 கோடி மக்களுக்கு பிராட்பேண்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்லாம் இருக்கிறப்போ we need almost 1.5 trillion annually. 2030 வரைக்கும் 1.3 trillion நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் இந்த கண்ட்ரீஸ்க்கு இந்த வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் பிராட்பேண்ட்லாம் போய் சேரும். ஸோ குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவ்வளவு பெரிய ஒரு டெபிசிட் இருக்கு. இந்த மாதிரி டெபிசிட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த டெபிசிட்ஸை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு சைனா மாதிரியான கண்ட்ரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா சரியாயிடும். சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ யார் கொடுத்துருக்கணும்? வேர்ல்ட் பேங்க் கொடுத்துருக்கணும். வேர்ல்ட் பேங்க் அதுக்கு தானே ஆரம்பிச்சோம், கொடுக்கல. வேர்ல்ட் பேங்க்ல வந்து சைனீஸ் யூஎஸ் டாமினேஷன் அதிகமா இருந்ததுனாலையும் அதுல இருக்க நிறைய பாலிடிக்ஸ்னாலையும் அதெல்லாம் சஸ்டைனபிளா போகாதனால தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்துக்க ஆரம்பிச்சோம். லைக் பிரிக்ஸ்லயும் நம்ம அதுக்கு தான் ஆரம்பிக்கிறோம். பிரிக்ஸ் பத்தி அன்னைக்கு பார்த்தோம். ஸோ இந்த டேட்டா வந்து இன் ஜெனரல் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரியா? $675 million people without water, without electricity, 2.3 billion lack water, and 450 million living broadband signal. இப்போ நம்ம திரும்ப ரிவர்ஸ்ல போயிட்டு இந்த இமேஜ் எங்க பாக்குறோம்? இப்போ நம்ம என்ன பண்றோம், இதோட 10 இயர்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆரம்பத்துல பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்ன நடக்குதுன்னா, அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் அமாங் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் கண்ட்ரீஸ் ஹேஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஏன்னா கண்ட்ரீஸ் ஆர் ஐடென்டிஃபைங் தட் தே ஆர் கிரியேட்டிங் டெட் ட்ராப் அண்ட் தே ஆர் மூவிங் அவுட். தே ஆர் டிஸ்இன்ட்ரெஸ்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது காட்டுறாங்க. அவங்களுக்குள்ள ட்ரேட் அதிகமானாலும், ஏன்னா ஆரம்பத்துல நம்ம கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னால ட்ரேட் அதிகமாயிடுச்சு. ஆனா ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் தி ஃபாலோயிங் ட்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சப்சாரன் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஈஸ்ட் ஏஷியா அதோட ஷேர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம டீடைலா போக தேவையில்ல, பட் இந்த 2 கிராஃப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் கண்ட்ரிஸ் ஆர் கொஞ்சம் சுய அறிவு இப்போ வந்துட்டு இருக்கு கண்ட்ரிஸ்க்கெல்லாம், அதனால போயிட்டு இருக்காங்க. அதனால தான் சைனா என்ன பண்றாங்கன்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் 2.0 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மாலர் பட் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஐடியால முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸா லான்ச் பண்றாங்க. இப்போ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் 2.0 அப்படின்னு ஸ்மால் பட் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஐடியால they are giving a comeback here. So Chinese government வந்து அக்டோபர் 10 அன்னைக்கு 10வது இயரை செலிப்ரேட் பண்றப்போ ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10 வருஷம் எப்படி போச்சு அப்படின்னு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூ 2023ல வந்து ஓகே, இது அந்த டேட்டா அந்த ஒயிட் பேப்பர்ல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அதுல இருந்து அந்த டேட்டா எடுத்து அந்த கிராஃப் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 100% ட்ராப் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் மெனி கண்ட்ரிஸ் பார்க்குறோம். 26 பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் கண்ட்ரீஸ்ல 100% ட்ராப் இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஆரம்பத்தில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் 100% ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ BRA 2.0 is seeing fewer projects in South Asia and more investment is focusing on East Asia, East Africa and Latin America. சவுத் ஏஷியால ஆல்ரெடி எல்லா கண்ட்ரியும் அடி வாங்கியாச்சு. மால்டீவ்ஸ், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் 4 பேர் அடி வாங்கி அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பெல்ட் அண்ட் ரோட் 2.0 என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அட்டென்ஷனை ஃபுல்லா ஈஸ்ட் ஏஷியா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்காவுக்கு டைவர்ட் பண்றாங்க. இதுல என்ன கொண்டு வராங்கன்னா, ஸ்மால் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்னா நம்ம வந்து வெறும் வந்து லேண்ட் அண்ட் ரோட் அண்ட் ரயில்வேஸ் அண்ட் போர்ட் மட்டும் இல்லாம பிராட்பேண்ட் கனெக்டிவிட்டியும் கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த ஐடியால கொண்டு வராங்க. அதே மாதிரி நிறைய சைனீஸோட பிரைவேட் செக்டர் கம்பெனிஸோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தலாம். இத்தனை நாளா வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல கவர்மெண்ட் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அதிகமா இருந்தது, சைனீஸோட கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சைனாவோட பிரைவேட் செக்டர் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இது பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் 2.0.
இன்க்ரீசிங் தி ஃபோக்கஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் சில்க் ரோடு அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பெல்ட் ரோடு ஒன்று பார்க்குறோம். மூணாவதா டிஜிட்டல் சில்க் ரோட்ல 5G நெட்ஒர்க்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் சில்க் ரோட்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நாங்கள் 5G கனெக்டிவிட்டி கொண்டு வரோம், ஃபைபர் ஆப்டிக்ஸை கொண்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்றாங்க. அதை தாண்டி பிஆர்ஐ இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டட் டெக்னாலஜிஸ், பேட்டரி டெக்னாலஜி, அதே மாதிரி பைப்லைன்ஸ், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் 5G. இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியை நோக்கி பிஆர்ஐ மாறுது அப்படிங்கிறது தான் பிஆர்ஐ 2.0. ஸோ வெறும் வந்து அதாவது லேண்ட், ரயில்வேஸ் அண்ட் போர்ட்னு ஆரம்பிச்சது இப்போ டெலிகம்யூனிகேஷன், பேட்டரி அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்கா மாத்துறாங்க. ஸோ தட் இன்க்ரீஸ் தி குளோபல் அக்செப்டபிலிட்டி. அண்ட் ஐஸ் சில்க் ரோடு அப்படிங்கிறது ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஸ் சில்க் ரோடு அப்படின்னா என்னதுன்னா நார்தன் சி ரூட்ல ஆர்டிக் மெல்ட் ஆகிறதுனால நமக்கு ஆர்டிக் ஓஷன் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆர்டிக் ஓஷன் ஓப்பன் ஆகும் போதும் நிறைய நார்தன் ஆர்டிக் ஓஷன்ல இருக்க அந்த லேப்டாப் சீயா இருக்கட்டும், காரா சீயா இருக்கட்டும், அந்த சி எல்லாமே இப்போ வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் ட்ரேட். அங்க வந்து போர்ட்டை டெவலப் பண்ணி அங்கேயும் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஐஸ் சில்க் ரோடுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அப்புறம் சூப்பர் கிரிட் அப்படிங்கிறது அடுத்த இனிஷியேட்டிவ். சூப்பர் கிரிட்ல வந்து தே ஆர் பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் எலக்ட்ரிசிட்டி கிரிட் த்ரூ அவுட் ஆல் தீஸ் கண்ட்ரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருந்தது, இப்போ இவ்வளோ டைவர்சிஃபை பண்ணி புது பொலிவுடன் வேற பேர் மாத்திட்டு புது பொலிவுடன் வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வரப்போகுது அப்படின்னு இந்த 10வது ஆண்டுல முடிவு பண்ணியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து ப்ராஜெக்ட். இது இந்த சூப்பர் கிரிட்டோட கான்செப்ட் தான் நம்ம வந்து இதுல ஒன்று கொண்டு வந்திருப்போம். 1 சன் 1 எர்த் 1 கிரிட் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி அவங்க வந்து பெல்ட் அண்ட் ரோடுக்குள்ள கொண்டு வராங்க. அதாவது எல்லா கண்ட்ரியோட எலக்ட்ரிசிட்டி கிரிட்டையும் இன்டகிரேட் பண்றது. ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ வாட் இஸ் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்? அதில் சேலஞ்சஸ் பார்த்தோம். ஒரு கண்ட்ரிஸோட டேட்டா கொடுத்தேன். மால்டீவ்ஸ், லாவோஸ், பாகிஸ்தான், அப்புறமா வந்து இந்தோனேஷியா. இந்த 4 என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ், லேண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், லேபர் டிஸ்பியூட்ஸ், அப்புறமா ரேசிசம், அப்புறமா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தேர் லேபர்ஸ் அண்ட் பிரிங்கிங் சைனீஸ் லேபர்ஸ் அண்ட் கிரியேட்டிங் தி சைனீஸ் ஹேம்லெட்ஸ் அண்ட் கெட்டிங் தி லேண்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி வந்து ஹவு சைனீஸ் இன்ட்ரூஷன் ஹேப்பனிங் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல டைரக்டா கேட்டாலும் இல்லைனா இன்டைரக்டா எங்க வேணாலும் நீங்க அதை கோட் பண்ணலாம். யூ கேன் ரைட் இட் அஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஓகே, நாட் ஓன்லி லிங்க்டு வித் சைனா, இன் ஜென்ரல் வேற ஏரியால எஸ்ஏஸ்ல கூட யூ கேன் கோட் திஸ். அண்ட் எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் நமக்கு GS4ல இருக்கு. GS4லயும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு. எத்திக்ஸ் இன் IRனே ஒரு டைரக்ட் டாபிக் இருக்கு சிலபஸ்ல. ஸோ அந்த டாபிக்ல ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லையும் நீங்க எழுதலாம். அதுல வந்து நம்ம வந்து ரியலிசம், ஐடியலிசம், லிபரலிசம் அதெல்லாம் பார்ப்போம். அதுல வந்து யூ கேன் பிரிங் திஸ். ஓகே, so next on the third editorial we are going to see the closing the gender gap in the workforce. இது ரொம்ப சிம்பிள் ஸ்மால் எடிட்டோரியல் தான். முதல் 2 தான் பெருசா போச்சு. ரெண்டு எடிட்டோரியல் வந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு இப்போ சொசைட்டி கொஸ்டின்ஸ்லாம் இந்த வருஷம் பாத்தீங்களா, நிறைய வந்து மேரேஜ் பத்தி, மேரேஜ் ஆஸ் தி ரோல், இந்த மாதிரி வந்து caste and mobility. So they are going into the static area of society. உங்களுக்கு புரியுதா? ஸோ சொசைட்டியோட ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள கொஞ்சம் டுவெல் பண்றாங்க. முன்னாடி வந்து கரண்ட்ல இருந்து நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ சொசைட்டிக்குள்ள ஸ்டாட்டிக் உள்ள போறாங்கன்னா ஸ்டாட்டிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதில் உமன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். உமனுங்கிறது டைரக்ட் வேர்ட் கிவன் இன் தி சிலபஸ். ஸோ அதனால உமன் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின். ஸோ அதனால தான் இது ஸ்டாண்டர்டா நமக்கு வந்து எல்லா எப்போ வந்தாலும் வந்து வி கேன் ஸ்டடி. ஸோ GS1ல சொசைட்டி உமன், GS3ல எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் தி ஜெண்டர் பே கேப் இன் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் தி எக்கனாமிக் நோபல்ஸ் விச் வி டிஸ்கஸ் லாஸ்ட் வீக். எக்கனாமிக் நோபல் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து உமனுக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்குள்ள ரிலேஷன்ஷிப் யூ ஷேப் கர்வ் அப்படின்னு பார்த்தோம். ஏன் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல குறையுது? பிகாஸ் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற வீட்டு வேலையும் பார்த்துக்க முடிஞ்சது, அக்ரிகல்ச்சர் வேலையும் பார்த்துக்க முடிஞ்சது. பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஃபுல் ஒர்க் டிமாண்டிங்கா இருந்துச்சு, அதனால அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்புறமா மேரேஜ் வார்ஸ் இருந்தது, டிப்ரெஷன் வந்துச்சு, அதனால வந்து மேரேஜ் உமன்ஸ் வந்து வேலை செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வர வர எஜுகேஷன் அதிகமாக ஆக சர்வீஸ் செக்டர் வரும்போது உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சுன்னு பார்த்தோம். அப்படி உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமானாலும் வேஜ் கேப் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன் வேஜ் கேப் இருக்கு? பிகாஸ் சைல்ட் பர்த் வந்ததுனால அவங்க வந்து மேரிட் டைம்ன்ற பாருங்க, மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கும்போது மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துட்டு போறப்போ தே ஆர் ஸ்டாக்னேட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்,
என்னன்னா when they are trying to decide ஒரு பொண்ணை வந்து எஜுகேஷன் படிக்க வைக்கலாம் அப்படின்னு 50s முடிக்கிறப்போ எப்படியும் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில தான் இருக்க போறாங்க, அதனால ஏன் பெருசா படிக்க வைக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி படிக்க வைக்கலாம்னு இருந்தாலும் அப்போ இருக்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா மேரேஜ் பார்ஸ் இருந்துச்சு. மேரேஜ் பார்ஸ் இருந்ததுனால விமன் கேனாட் மேரி ஆஃப்டர் ஒர்க் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறதுனால மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஒர்க் பண்ண போறோம், அப்போ ஏதாவது சிம்பிள் வேலைக்கு தான் நம்ம போவோம், அந்த வேலைக்கு என்ன படிப்பு தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நர்சிங்கு, டெய்லரிங்கு, இந்த மாதிரி வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த மாதிரியான சாஃப்ட் ஜெண்டர்டு ஒர்க்ஸ் ரிலேட்டடான எஜுகேஷன் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே அவங்களால வந்து நல்ல வேலைக்கு போக முடியல. ஸோ அட்டைன்மெண்ட் இல்லை. சர்வீஸ் செக்டர் வந்த பிறகு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் உமன் கிட்ட இருந்து வந்தாலும் வேஜ்ல கேப்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி மெட்டர்னிட்டி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் வி சா. அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு we are going to see these two editorials. ஸோ ரீசன்ஸ் ஃபார் தி ஜெண்டர் கேப் அதான் பார்க்க போறோம். ஸோ ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம இது படிக்கிறப்ப ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதுனால அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? இந்த ஜெண்டர் கேப் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 68.4 தான் அட்டைன் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 31% கேப் வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு இருக்கு அப்படின்னு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல சொல்றாங்க. The gender gap between the male and female is we have bridged only 68%. So still 31% of gap is left to be filled. Gender gap reportல என்னென்னலாம் மெஷர் பண்றாங்க? உமனோட எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், ஹெல்த் அண்ட் சர்வைவல், எஜுகேஷன் அட்டைன்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். கரெக்டா? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அதாவது லைவ்லிஹுட்ஸ், ஒர்க்ஸ், ஹெல்த் அண்ட் சர்வைவல், எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், இந்த 4 இடத்துல தான் வந்து ஜெண்டர் கேப் மெஷர் பண்ணுவோம். கரண்ட் ஜெண்டர் கேப் வந்து 68% பிரிட்ஜ் பண்ணிட்டோம், 31% கேப் இருக்கு. இந்த 31% கேப்பை வந்து நம்ம கரண்ட் பேஸ்ல போனா 131 இயர்ஸ் ஆகும் பிரிட்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் வில் டேக் மோர் தென் 131 இயர்ஸ். இந்தியாவோட ரேங்க் வந்து ஐ திங்க் ஸோ வி ரீச்டு, ஐயோ ஏதோ நல்ல ரேங்க் ஆச்சே, 100 தான், 120க்கு மேல தான், அந்த பக்கம் தான் 127ன்னு நினைக்கிறேன். 127th ரேங்க்ல இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஜெண்டர் கேப் வந்து சம் 62 பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. வி பிரிட்ஜ்டு 62 பாயிண்ட் சம்திங் இன் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். சரியா? அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ ஹேவிங் அ லாங் வே டு கோ. 127th ரேங்க் தானே பாருங்க, அந்த ரேங்காக தான் இருக்கும். ஹங்கர்ல தான் வந்து நம்ம 111ல வந்தோம். ஹங்கர் இண்டெக்ஸ்ல 107 to 111. ஜெண்டர் கேப்ல சம் இது இருக்கும். ஸோ எந்த ஒரு இண்டெக்ஸ் படிச்சாலும் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து இந்த ஜெண்டர் கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜாப் வெர்சஸ் கரியர். உமன் வந்து ஆரம்ப காலத்துல வெறும் வந்து ஒரு ஜாபுக்கு போனா போதும் அப்படின்னு பாக்குறாங்க, ஒரு கரியரை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை. ஸோ ஜாபுக்கும் கரியருக்கு என்ன வித்தியாசம்? ஜாப்னா என்ன வேணா இருக்கலாம், நீங்க ஒரு நாள் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரதா இருக்கலாம், டெம்பரரியா போயிட்டு சம்பாதிச்சுட்டு வருது, ஒரு பர்மனன்ஸே இல்லாம இருக்கிறது ஜாப். கரியர்னா ஒரு ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்டா ஒரு டிசையரோட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோட இந்த ஃபீல்ட்ல நான் இந்த லெவலுக்கு ரீச் பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போறது. இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுனா ஒரு கரியர், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனா ஒரு கரியர், ஏன்னா அதுல ஃபுல்லா நான் அப்படி இருக்க போறேன். ஐம் சாரி, இன்ஜினியரிங் கரியர்னு சொல்லிட்டேன், பட் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் நான் இன்ஜினியருங்கிறதுனால. ஆனா வந்து உமன் வந்து ஆரம்ப காலத்துல அவங்களோட ஃபோக்கஸ் வந்து டெம்பரரியான ஒரு ஜாப் போறதா இருந்தது, கரியர்ஸ் போறதா இல்லைங்கிறதுனாலதான் ஜெண்டர் கேப் வந்துச்சு. அந்த ஜெண்டர் கேப் வந்து ஆரம்பத்துல வந்ததுனால அதோடைய மொமெண்டம் தான் இது வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. உமன் சோஸ் எஜுகேஷன் டிகிரிஸ் விச் கேவ் ஒன்லி லோ இன்கம் ஜாப்ஸ், அந்த மாதிரியான ஒரு டிகிரி தான் எடுக்கிறாங்க. பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால டிஃபிகல்ட் டு டேக் லாங் ஹவர்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் ஒர்க், லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் எடுக்க முடியல. அது அடுத்த ரீசன் பார்த்தோம், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த எடிட்டோரியல் எதை பத்தி பேசுறாங்கன்னா கிரீடி ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுறாங்க. ஸோ இது கிளவுடியா கால்டினோட இன்னொரு ஒர்க். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த ஜெண்டர் கேப் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா கிரீடி ஒர்க். ஸோ வாட் இஸ் திஸ் கிரீடி ஒர்க்? இப்போ மாடர்னா இருக்கிற எக்கனாமி, இன்னைக்கு கரண்ட் எக்கனாமிக் சொசைட்டில இன்னும் ஏன் வந்து ஜெண்டர் கேப் இருக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற ஒர்க் என்வாரன்மெண்ட்லாம் வந்து 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிற மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் 9 hours, 10 hours, 11 hours எல்லாம் போகுது. பேங்க் வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 9-10 மணிக்கு தான் விடுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. டக்குன்னு ஒரு நைட்டு வந்து ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டியதா இருக்கு, ஒரு ரேண்டமான ஒரு வெளி இடத்துல ஒருத்தர் மீட் பண்ண, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பிசிக்கலி டிமாண்டிங் லாங் டேர்ம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்ஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஆனா அந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு போய் பண்றதுக்கு உமனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டல் கன்ஸ்ட்ரக்ட். அதனால அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஆனா அந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு தான் அதிக இன்சென்டிவ்ஸ் தராங்க, டார்கெட்ஸ் வைக்கிறாங்க. நீங்க இத்தனை டார்கெட் அச்சீவ் பண்ணா இவ்வளவு போனஸ்ன்னு இருக்கு, இத்தனை டார்கெட் அச்சீவ் பண்ணா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. பட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா பிசிக்கல் மொபிலிட்டி நிறைய தேவைப்படுது, லேட் நைட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டிமாண்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அந்த போனஸ் அந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ற இடத்துல உமன் இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால அந்த ஒர்க் எல்லாமே மென் தான் எடுத்துக்கிறாங்க. தே ஆர் ஏர்னிங் வெல், தே ஆர் கெட்டிங் தி ப்ரொமோஷன்ஸ். அப்போ
அப்போ இந்த மாதிரி வந்து உமனால் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஒரு சொல்யூஷன் என்னவா சொல்லலாம் அப்படின்னா சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் மாத்தணும். உமனும் லேட் ஒர்க் பண்ணலாம், எவ்வளவு டார்கெட் வேணா அச்சீவ் பண்ணலாம், எங்க வேணா போகலாம். அது ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் இந்த ஒர்க் நேச்சருங்கிறதே ஒரு தப்பு தானே. நீங்க லேபர் லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் டிமாண்ட் வச்சிருக்கிற மாதிரியான ஒர்க்கிங் செட்டப்பை கிரியேட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணணும், அது என்ன ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அது என்ன மிட் நைட் வரைக்கும் உட்காந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும், 8 ஹவர்ஸ் ஜாப் அப்படிங்கறதான லேபர் லான்னு நம்ம பாக்குறோம். அப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் மாத்தணுங்கிறது லாங் டேர்ம் எய்ம் தான். உமனும் நைட் வேலையை செய்யணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும், சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் மாத்தணுங்கிற லாங் டேர்ம் இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாத்த வேண்டியது இந்த கிரீடி ஒர்க் அப்படிங்கிறது இதோட நேச்சர். ஸோ அமெரிக்கன் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி என்ன சொல்லுது, நீங்க நிறைய ஒர்க் பண்ணா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒர்க்கர்ஸோட ஃபுல்லஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. லீவே கொடுக்காம 7 நாள் வேலைகள் கொடுத்து ஃபுல்லஸ்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி வந்து எடுத்தா அதான் ஹார்ட் ஒர்க், அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணா சம்பாதிக்கலாம், அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிசைசேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கிரீடி ஒர்க் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வருது. ஸோ இந்த கிரீடி ஒர்க் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்ஸை மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட சஜஷனா இருக்கு. லாங் டேர்ம்ல சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் மாறணுமா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல இப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். 8 ஹவர்ஸ் ஜாப்னா எல்லாருக்கும் 8 ஹவர்ஸ் ஜாப்னா அந்த பிரச்சனையே இல்லைல்ல, 2 பேரும் ஈக்குவலா ஒர்க் பண்ண போறாங்க. இந்த மாதிரி வந்து அன்அச்சீவபிள் டார்கெட்ஸ் கொடுத்து நைட்ல நீங்க ஃபோன் கால் அட்டைன் பண்ணணும், நடு ராத்திரியில வந்து ஜூம் கால் அட்டன் பண்ணணும், யூஎஸ் கிளைண்ட் வந்து 9 o'clock இருக்காருன்னா நீங்க வந்து அப்போ நம்ம இங்க வந்து அவர் காலையில எந்திரிக்கிறாருன்னா நம்ம இங்க நடுராத்திரியில அட்டன் பண்ணணும் காலை. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்லாம் இல்லாம குட் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இருந்துச்சுனாலே இந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி போயிடும். ஸோ அப்போ நம்ம கிரீடி ஒர்க் அப்படிங்கிற இந்த நேச்சரை மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இவங்களோட சஜஷனா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் ஃப்ரம் தி ஒர்க்கர்ஸ் ரிவார்டிங் ஹை சாலரி, பிக் போனஸஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இதுவா காட்டி இந்த மாதிரி ஒர்க்கை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு வாங்குற எம்ப்ளாயர்ஸை நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ உமன் ஜெண்டர் கேப்புக்கு நம்ம வெறும் உமன் இஷ்யூ மட்டும் அட்ரஸ் பண்ணாம எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கிளவுடியா கால்டின் இன்னொரு ஒர்க் லேட்டஸ்டா அவங்க கொண்டு வந்த பேப்பர்ல அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த ஆத்தர் எடுத்து பேசியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சர்வீஸ் செக்டர் வந்துருச்சு, எஜுகேஷன் லெவல்ஸ் அதிகமாயிடுச்சு. இந்தியாவை பார்ப்போம், இந்தியாவுக்கும் இதே தான், சர்வீஸ் செக்டர் க்ரோத் இருக்கு, உமனுக்கு எஜுகேஷன் லெவல் அட்டைன் ஆயிடுச்சு, ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குலாம் ஃபர்டிலிட்டி ரேட் 1.8க்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான டைம்ல உமன் வந்து இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் எடுத்து எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க இந்த ஆத்தர். அதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல் பார்ட்டிசிபேஷன் இன் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல அதிகமான உமன் பார்ட்டிசிபேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஒரு ஈக்குவலான ஒரு லேபர் ஃபோர்ஸை நம்ம எப்போ உருவாக்க முடியும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல மேலோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாதான். ஸோ ஒர்க் போற உமனுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு அந்த டபுள் பர்டன் இருக்கிறதுனாலேயே அவங்களால ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கு வீட்டுக்கு வந்தா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், ஸோ ஆஃபீஸ் ஒர்க் வேலை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் வேலைன்னு இருக்கிறதுனால இதையும் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இங்க டைல்யூட் ஆகுது. அப்போ இது குறைஞ்சிச்சுன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்போ குறையும்? இது எப்போ குறையும்னா மென் பார்ட்டிசிபேஷனும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரீஷேப் தி ஒர்க் அண்ட் சோஷியல் என்வாயன்மெண்ட். ஸோ இந்த கிரீடி ஒர்க்கா இருக்கிற இந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்றது தான் அடுத்தது. ரீஷேப் தி ஒர்க் அண்ட் சோஷியல் என்வாயன்மெண்ட் டு என்ஷூர் தட் தேர் இஸ் சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ரெடியூஸ் லாங் ஹவர்ஸ் அண்ட் டிமாண்டிங் ஜாப்ஸ். இந்த மாதிரியான ஜாப்ஸை மாத்தினாலே ஈக்குவாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் டிமாண்ட் மோர் டைம். அதாவது நிறைய வந்து நம்மளால வந்து ஏன் ஒர்க் பண்ண உமன் பார்ட்டிசிபேஷன் வர முடியலன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய டைம் கேட்குது, அவ்வளோ டைம் கொடுக்க முடியல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூல்ல வந்து பாடம் சொல்லி கொடுக்கறதா ஸ்கூல் அனுப்புறோம், ஆனா அந்த வீட்டுல வந்து ஹோம் ஒர்க்னு ஒன்று பண்ணணும், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிற ஸ்கூல் சிஸ்டம் தப்புன்றாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல படிக்கணும், வீட்டுக்கு வந்தா விளையாடணும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்கணும். வீட்டுல அம்மா உட்காந்து கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு வரும்போது தான் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு குழந்தைங்களோட எஜுகேஷன் பார்க்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வந்து அம்மாவுக்கு வருது. அதனால என்ன ஆயிடுது, அவங்களால ஒர்க் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்கிறதே ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸோ அப்போ ஸ்கூல்ஸ் தட் ரிலை பேரண்ட்ஸ் டு சூப்பர்வைஸ் தர் ஹோம் ஒர்க் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோம் ஒர்க் சிஸ்டமை மாற்றணும், ஸ்கூல்ல வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் சிஸ்டம் வரணும். அர்பன் டெவலப்மெண்ட், ரெசிடென்ட்ஸ் வந்து ஃபார் அவே ஃப்ரம் ஒர்க் பிளேஸ் இருக்கிறதுனால டிராவல் டைமே நிறைய இருக்கு. ஸோ டிராவல் டைம் அதிகமாகறப்போ வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாம போகும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையிலேருந்து வந்துடுறாங்க. ஸோ அப்போ
ரெசிடென்ஸ் டு ஆஃபீஸ்ல இருக்கிற டிராவல் டைமை குறைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான அர்பன் டெவலப்மெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம கன்வென்ஷனலா படிக்கிற ரிஃபார்ம்ஸ் இல்லை. அதனால தான் இந்த எடிட்டோரியல் வந்து இந்த சூஸ் பண்ணேன் நான். நம்ம 1000 ரிஃபார்ம்ஸ் படிப்போம், அந்த 1000 ரிஃபார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. பட் அன்கன்வென்ஷனலா ஒரு சில ரிஃபார்ம்ஸ் இவங்க சஜஸ்ட் பண்ணதுனால தான் இந்த எடிட்டோரியல் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரீடி ஒர்க்கை ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஸ்கூல் ஹோம்ஒர்க் சிஸ்டமை மாத்துங்கன்னு சொல்றாங்க, ரெசிடென்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஒர்க் பிளேஸ், அதனால வந்து டிரான்சிட் டைமை குறைங்கன்றாங்க. இதெல்லாம் தான் வந்து விமனுக்கு வந்து அடுத்த தடைகளா இருக்கு. ஸோ ஒர்க் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கும்போது பேலன்ஸ் ஆகுது. லாங் டேர்ம்ல சோஷியல் கன்ஸ்ட்ரக்டே மாற்றணும், ஆனால் ஷார்ட் டேர்ம்ல இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேரலா இன்னொரு எடிட்டோரியல், ரெண்டாவது எடிட்டோரியல் என்ன இருந்ததுன்னா, இது ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ரெண்டாவது எடிட்டோரியல் வந்து டைம் யூஸ் சர்வே பத்தி வருது. இப்போ ஒரு சைடு வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி பார்த்தோம். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெகக்னைசிங் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஸோ ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் போய் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஒரு மேல் போயிட்டு ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு அப்படின்னா, அவர் மேல இருக்காரு, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. மேல் ஆஃபீஸ்ல போய் 9 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து காலையில அவர் ஆஃபீஸ் போறப்போ ட்ரெஸ் அயன் பண்ணிருக்கு, சாப்பாடு ரெடியா இருக்கு, ஆஃபீஸ் போறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு மதியானம் ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு காஃபி கிடைக்குது, டின்னர் கிடைக்குது, திரும்ப ட்ரெஸ் எல்லாம் கழுவி வச்சிடறாங்க, அடுத்த நாளைக்கு ரெடி ஆயிடுது. ஸோ ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில ஒரு பர்சன் மேல் மெம்பர் ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு எனேபிளரா இருக்கிறதே வீட்டில் இருக்கிற இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஸோ அப்போ டைம் யூஸ் சர்வே அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸ் பண்றாங்க. டைம் யூஸ் சர்வே எடுத்து பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு எடுத்து மெஷர் பண்றாங்க. ஒர்க்குன்னு தான் பாக்குறாங்க, அதாவது எக்கனாமி டிஃபைன் பண்ணிட்டு இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க்குன்னு இல்லை, வேலை பார்க்கறது. ஸோ வேலை பார்க்கறதுல சமையலும் ஒரு வேலை தான், துணி துவைக்கிறதும் ஒரு வேலை தான், பாத்திரம் கழுவுறதும் ஒரு வேலை தான், வீட்டை பெருக்கிறதும் ஒரு வேலை தான், கார்டனிங் பண்றதும் ஒரு வேலை தான், வீட்டை பார்த்துக்கிற அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பண்ற அந்த வேலையும் வேலை தான். ஸோ அதையும் நம்ம வேலைன்னு எடுத்துக்கிறோம். ஆஃபீஸ்ல போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்களா, அதையும் நம்ம வேலைன்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிற அந்த கணக்கு எடுக்கிறது தான் டைம் யூஸ் சர்வே. அது மென்னுக்கு உமனுக்கு எடுத்து பாக்குறப்போ விமன் வந்து மென்னை விட 1.5 hours எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? உமன் வந்து மென்னுக்கு வந்து வேற ஆஃபீஸ் வேலை தான், ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்காந்துருது, டீ கொண்டு வா காஃபி கொண்டு வா அப்படின்னு. ஆனா விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ண அந்த வேலைகளோட டைமிங் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா மென் வந்து வெளியில போயிட்டு பண்ணிட்டு வர வேலையோட 1.5 hours அதிகமா வேலை பார்த்துருக்காங்க. இன்க்ளூடிங் போத் அவங்க ஒர்க்கிங் உமனா இருந்தாங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பிளஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் சேரும்போது தே ஆர் அவுட் பீட்டிங் தி உமன் மென் அப்படின்னு இருக்கிறப்போ. ஆனா உமன் செய்யற பாதி ஒர்க் வந்து இட்ஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பை தி கன்வென்ஷனல் எக்கனாமி. ஸோ அந்த கன்வென்ஷனல் எக்கானமி வந்து உமன் செய்யற இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கையும் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கும் ஒரு ரெகக்னிஷன் வரணும், அதுவும் ஜிடிபி கால்குலேஷன் உள்ள கொண்டு வரணும், அதுக்கும் வந்து ஒரு வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி தான் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வேஜஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜில மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஐடியால 1000 rupees கொடுக்கறது அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் அங்க டெல்லியில கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் தே ஆர் கிவிங் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து அதனால தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ டைம் யூஸ் சர்வேல என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். மென் இஸ் டு உமன் எடுத்துக்கிறாங்க. ரெகக்னைஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா கன்வென்ஷனலா நம்ம வேலை அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ் வேலை. அந்த ஆஃபீஸ் வேலை வந்து மென் இஸ் டு உமன் எடுத்துக்கிட்டா ஒரு வாரத்துல மென் வந்து 42 hours வேலை செய்யறாங்க. ஒரு வாரத்துல 42 ஹவர்ஸ்னா டெய்லி வந்து 8 மணி நேரம் வேலை அப்படின்னா 5 நாளைக்கு 40 மணி நேரம் அந்த கணக்கு. ஆனா 1 week வந்து உமன் வந்து 19 hours தான் ஒர்க் பண்றாங்க கன்வென்ஷனல் ஆஃபீஸ் ஒர்க். ஸோ அப்போ மென் வந்து 42, உமன் வந்து 19. ரெண்டாவதா என்ன எடுத்துக்கிறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க், பாத்திரம் கழுவுறது, கிளீன் பண்றது. கேர் ஒர்க்னா குழந்தைங்களை பாத்துக்கிறது, வீட்டுல பெரியவங்களை பாத்துக்கிறது. மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா குக்கிங், வாஷிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த ஒர்க் எடுத்து பார்த்தா மென் வந்து 3.6, உமன் வந்து 34.6. ஆட் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாக்குறப்போ இது மென் செய்யற 2 வேலையோட ஆடு, இது உமன் செய்யற 2தோட ஆடு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உமன் ஆர் அவுட் பீட்டிங் மென் வித் ரெஸ்பெக்ட் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வேர் டூயிங். ஆனா அவங்களுக்கு பேர எந்த வேலைக்கு செய்யாம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வி ஹாவ் டு ரெகக்னைஸ் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்டுங்கிற ஒரு பேர் இருக்கும், ஆனா அவங்க அதை விட அதிகமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வருது. பட் அதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்துட்டா உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் லாங் ரன்ல வந்து தடைப்படும். நம்ம உமன் வெளியே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வீட்டில் இருக்க வேலைக்கே ரெகக்னிஷன் கொடுத்து அதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா லாங் டேர்ம்ல அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாவே இருந்துருவாங்க, நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து வேலை செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா செய்யற வேலைக்கு ரெகக்னிஷனே இல்லாம இருக்கிறது அதை விட கொடுமலை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செய்யற வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுப்போம்.
லாங் டேர்ம்ல லேபர் ஃபோர்ஸ்ல ஈக்குவாலிட்டி 50-50 கொண்டு வரதான் போறோம். ஆனா ஷார்ட் டேர்ம்ல இந்த ரெகக்னிஷன் தேவை, அந்த சப்போர்ட் தேவை, அந்த இன்கம் சப்போர்ட் தேவை. லாங் டேர்ம்ல அவங்க நல்லா படிச்சு ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா வேலைக்கு வந்துருவாங்க. ஸோ அதான் அதோட இருக்க அந்த டிபேட். Women's unpaid work plays a vital role in the economy. It is responsible for 7.5% of GDP. ஒரு கண்ட்ரியோட 7.5% of GDP comes from the women's household work, which is not being paid. அவங்க அன்பெய்டா வேலை செய்யற வேலைனாலே 7.5% ஆஃப் ஜிடிபி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். இதையும் தாண்டி அதிகமா வந்து வேலை செய்யற கட்டாயத்துல இருக்க விமன் யாரு அப்படின்னா புவர் செக்ஷன்ஸ்ல இருக்க விமன் தான். ரிச் செக்ஷன்ஸ்ல இருக்க விமன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல அவங்களுக்கு ஒரு கரியர் செட் ஆயிருக்கும், அப்படி வேலை செய்வாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி விமன் ஹூ ஆர் இன் தி ரிச் ஃபேமிலி தே டோன்ட் ஒர்க். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி உமன் ஹூ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தா புவர் உமன் தான். புவர் உமன் ஆஃப் புவர் ஃபேமிலி தான் தே ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க் பிகாஸ் ஆஃப் தி ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்படி அவங்க வேலை செய்யும் போது என்ன ஆயிடுது, சைல்ட் பேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாவுக்கு இருக்கிறதுனால தே ஹாவ் டு டேக் தி சில்ட்ரன் டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ நீங்க பாத்துருக்கீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அம்மா வந்து தொட்டில் கட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நடுவில் வந்து தொட்டில வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனை வந்து அம்மா ஆஃபீஸ் போகும்போது கூடவே கூட்டு போயிடுறாங்க. அவங்க எந்த ஒர்க்குக்கு போனாலும் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேபரரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு அங்கன்வாடி ஒர்க்கரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஒர்க்கரா இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல அந்த சில்ட்ரனை கூட்டு போறதுனால அந்த சில்ட்ரன் வந்து அவங்களுடைய யங் ஏஜ்ல அந்த முதல் 5 வயசுக்குள்ள இருக்கிற அந்த டைம்ல தே ஆர் எக்ஸ்போஸ் டு தி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பொல்யூஷன். ஸோ அந்த வயசுல பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது பிரெயின் டெவலப்மெண்ட்ல இஷ்யூஸ் வருது, லங்ஸ் டெவலப்மெண்ட்ல இஷ்யூஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன் வந்து இட் இஸ் நாட் அ ஹெல்தி சைல்டா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா தேர் எக்ஸ்போஸ் டு பொல்யூஷன் அட் தி ஏர்லி ஸ்டேஜ். ஏன் அந்த அம்மா வந்து ஒரு இன்ஃபார்மல் ஒர்க்குக்கு அந்த பேபியை குழந்தையில இருந்தே கூட்டு போறதுனால. ஸோ அதனால நமக்கு என்ன தேவைப்படுது, அடுத்த லெவல் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 3 அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் நேஷனல் கிரீஷியஸ் ஸ்கீம். இது டோட்டலா அதர் டைமென்ஷன், இன்னொரு டைமென்ஷன் விச் வி ஆர் டிஸ்கசிங். அங்கன்வாடி சென்டர்ஸ்ல வந்து வி ஆர் ஹேவிங் 1.4 மில்லியன் அங்கன்வாடி சென்டர்ஸ் இன் இந்தியா. 14 லட்சம் இருக்கு. அதுல 81 லட்சம் சில்ட்ரன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி சென்டர்ஸ்க்கும் நேஷனல் கிரீஷியஸ் ஸ்கீமுக்குள்ள வித்தியாசம் என்னதுன்னா, அங்கன்வாடி சென்டர்ஸ்ல தே வில் பி கவரிங் தி லாக்டேட்டிங் மதர்ஸ். ரெண்டும் ஒரே ஐடியா தான், கிரீஷிய ஃபெசிலிட்டி தான் தராங்க. ஸோ கிரீஷிய ஃபெசிலிட்டி தான் தராங்க, பட் அங்கன்வாடி இஸ் ஹேவிங் அ வைடர் கவரேஜ். ஸோ கிரீஷிய ஃபெசிலிட்டி அப்படின்னா ஒரு 0 to 6 years ஆஃப் ஏஜ்ல இருக்கிற சில்ட்ரனை பாத்துக்கிறதுக்கான ஒரு பிளே ஸ்கூல் மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் இந்த பேரண்ட்ஸ்லாம் அந்த குழந்தைங்களை அங்கே விட்டுட்டு வேலைக்கு போவாங்கல்ல. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒரு உமன் இருக்காங்கன்னா குழந்தைய ஒர்க்கிங் சைட்டு கூட்டு போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிரீஷ் ஃபெசிலிட்டி இருந்தால் அங்கே விட்டு போயிடலாம். அப்படிங்கிறதான் வந்து இந்த நேஷனல் கிரீஷியஸ் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். 6 months to 6 years கேப்ல இருக்கிற சில்ட்ரனுக்கு கிரீஷ் ஃபெசிலிட்டி உருவாக்கி தரதான் இந்த ஸ்கீமோட எய்ம். ஸோ இட்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் விச் இஸ் ஃபண்டட் பை போத் தி கவர்மெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டியில் என்னென்ன பண்றாங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அப்புறமா அந்த சைல்டோடைய டோட்டல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க, இம்யூனைசேஷன் தராங்க, நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. அது நேஷனல் கிரீஷ் ஸ்கீம். அங்கன்வாடி சென்டர்ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கன்வாடி சென்டர்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நமக்கு லாக்டேட்டிங் மதர், பிரெக்னன்ட் உமன் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அதுவும் கவர் ஆகும். ஸோ இது 3மே எக்ஸ்ட்ராவா கவர் ஆகும். அதான் வந்து அங்கன்வாடி சென்டருக்கும் கிரீஷ் ஸ்கீமுக்குள்ள டிஃபரன்சஸ். இந்த அங்கன்வாடி சென்டர்ல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இந்த மாதிரி இன்ஃபார்மல் ஒர்க்ல இருக்க உமன் வந்து அங்க விட்டு வந்தா அது 1 o'clock வரைக்கும் தான் டைமிங்கா இருக்கு. ஸோ 9 to 1 தான் இருக்கு. அது வந்து ஒரு 12 hours ஒர்க்கிங்கா இருந்துச்சுன்னா மேபி அவங்க வந்து காலையில விட்டுட்டு ஈவினிங் போய் கூட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 1 மணிக்கு விடுறதுனால மதியானம் அதை 1 மணிக்கு கூட்டு போறதுக்கு வரணும். ஸோ அதனால அதோட ஒர்க்கிங் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் வி ஆல்சோ ஹேட் திஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2022 டேட்டா ரிலீஸ் படி இந்தியாவோட ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 32.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் சைனாவோடது 61ல இருக்கு, பங்களாதேஷ் 38ல இருக்கு. ஸோ இந்தியாவோடது வந்து 32.8ல தான் இருக்கு. ஸோ இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு டேட்டா. ஆன்சர் ரேட்டிங் தேவைப்படலாம். ஸோ இந்தியாவை $5 trillion எக்கானமி ஆக்கணும் அப்படின்னு கூட்டு போனோம்னா கண்டிப்பா உமனோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் கொண்டு வர முடியாது. ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் $5 trillion வரும் அப்படிங்கிறது ஃபைனலாக சொல்றாங்க. ஸோ ரெண்டு வேற எடிட்டோரியல், பட் வந்து நம்ம வந்து உமன் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் கீழே ரெண்டுத்தையும் சேர்க்கிறோம். இது இந்த வீக்ல வந்து 2 எடிட்டோரியல்ஸ் விச் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கிளவுடியா கால்டின்ஸ் எக்கனாமிக் நோபல். அதனால தான் அதோட இது லிங்க்டு அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடியோவும் இந்த வீடியோ லிங்க் பண்ணி ஒரு வீடியோ ஆக்கி தனி வீடியோ அப்லோட் பண்ண போறோம். சரியா? அதே இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஃப்ளோவில் உளறிட்டேன்.
கிளியரா? நெக்ஸ்ட் எடிட்டோரியல் போலாமா? இதுல இருக்க டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த டைம் யூஸ் சர்வே டேட்டா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். பிடி ஒர்க், ஸ்கூலு, அப்புறமா வந்து டிரான்சிட் டைம், இது அடுத்த டேட்டா. அண்ட் உமன் ஒர்க் மோர் தென் 1.5 hours, இதெல்லாம் வந்து எங்க வேணா அடிச்சு விடலாம். ஆன்சர் ரைட்டிங்ல ரேண்டமா எங்கேயாவது அடிச்சு விடலாம். உங்களுக்கு புரியுதா? எங்கேயாவது உங்களுக்கு பவர்ஃபுல்லா தேவை அப்படின்னா எஸ்ஏலையோ எத்திக்ஸ்லயோ எங்க வேணா அடிச்சு விடலாம். Himalayan region needs its own environment impact assessment. Okay, what is environment impact assessment அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து குரூப் 1 சிலபஸ்லயும் டைரக்டா இருக்கு, யூபிஎஸ்சி சிலபஸ்லயும் டைரக்டா இருக்கு. GS3ல நமக்கு ஒரு டைரக்ட் டாபிக், ரெண்டு சிலபஸ்லயும் டைரக்டா கொடுக்கப்பட்ட ஒரு டாபிக் அப்படிங்கிறதுனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா இன் ஸ்டாட்டிக் சிலபஸ் ஸ்டடீஸ். என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிக்கிறோம், கவர்மெண்ட் ப்ராஜெக்டா இருக்கட்டும், பிரைவேட் ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்டா இருக்கலாம், ஒரு மைனா இருக்கலாம். இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஹாட் வாட்டரா இல்லது, இந்த மாதிரியான ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து we have to study the impact of that project. இந்த ப்ராஜெக்ட் இங்க வர்றதுனால இந்த சுத்தி இருக்க ரீஜன்ல என்ன இம்பாக்ட் வரப்போகுது? என்வாயரன்மெண்டல் இம்பாக்ட், சோஷியல் இம்பாக்ட், ரெண்டுமே எக்கனாமிக்கல், என்வாயரன்மெண்டல் அண்ட் சோஷியல் இம்பாக்ட், 3 லெவல் ஆஃப் இம்பாக்டையும் பார்க்குறோம். அந்த இம்பாக்ட் வந்து நம்மளால மிட்டிகேட் பண்ண முடியுமா? இந்த ப்ராஜெக்ட் இங்க வந்தா என்வாயரன்மெண்ட்க்கு என்ன டேமேஜ், சோஷியல் லெவல் என்ன டேமேஜ், அந்த டேமேஜ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த டேமேஜை நம்மளால மிட்டிகேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அந்த மிட்டிகேட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ப்ராஜெக்ட்ல இன்கார்பரேட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது தான் என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதனால என்ன டேமேஜ் வரப்போகுதுன்னு படிச்சு அந்த டேமேஜ் எப்படி மிட்டிகேட் பண்ணலான்னு பார்த்து மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸை ஒரு என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிற பிளான் மூலமா ப்ராஜெக்ட்லேயே இன்கார்பரேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றது. அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிளானை வந்து பப்ளிக் ஹியரிங் வைப்பாங்க. பப்ளிக் ஹியரிங் வச்சு மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஓகேவா என்னவா, அந்த வட சென்னை பொறுத்த வர மாதிரி ஒரு பப்ளிக் ஹியரிங் நடக்கும். அதுல அவங்க ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அவங்க அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுல அவங்க ஓகே இல்லை அப்படின்னு சொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதான் வந்து பேசிக் லாஜிக். இப்போ இந்த என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல இந்த 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 ப்ராசஸ் வந்து இப்போ வந்து அந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸை நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அந்த ப்ராஜெக்ட் அங்கேயே நிறுத்திடுவாங்க. பண்ண முடியும்னு நினைச்சா வில் கண்டினியூ, பண்ண முடியாதுன்னா ப்ராஜெக்ட் அங்கேயே நின்றுடும். ஸோ இதான் வந்து ஓவரால் ஐடியா ஆஃப் என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இப்போ வந்து இது வந்து ஒரு கிராஃப்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஒரு லெவல் இல்லைன்னா என்வாயன்மெண்டோட லெவல் இப்படி இருக்கும். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கொண்டு வரணும், இதான் வந்து என்வாயன்மெண்டல் ஸ்டேட்டஸ். இங்க நம்ம y ஆக்சிஸ்ல என்ன கொண்டு வரோம்னா என்வாயன்மெண்டல் ஸ்டேட்டஸ். அந்த ப்ராஜெக்டே இல்லைன்னா இதுதான் என்வாயன்மெண்டல் ஸ்டேட்டஸ். அந்த ப்ராஜெக்ட் வந்து வர்றதுனால என்ன ஆயிடுது? என்வாயன்மெண்டல் ஸ்டேட்டஸ் இஸ் டிட்டீரியரேட்டிங். கரெக்டா? ஜஸ்ட் பிகாஸ் வித் ப்ராஜெக்ட், இது வித்தவுட் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்ததுனால என்வாயன்மெண்ட் டிட்டரேட் ஆகுது. டிட்டரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேப் இருக்கு. இந்த கேப்பை மிட்டிகேட் பண்றதுக்கு நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ்னால நம்ம என்ன பண்றோம்? அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்டோட அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டேமேஜ் இவ்வளவு குறைக்க முடியுது. இது வந்து வித் EIA. ஸோ ப்ராஜெக்டே இல்லைன்னா என்வாயன்மெண்டோட ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு, ப்ராஜெக்ட்னால அது டிட்டரேட் ஆயிடுச்சு. EIA கொண்டு வரதுனால என்ன ஆகுது? இந்த கேப்பை குறைக்க முடியுது, அமௌண்ட் ஆஃப் என்வாயன்மெண்டல் டேமேஜை குறைக்க முடியுது. ஸோ இந்த கேப்பை குறைக்கிறது தான் என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்டோடைய அல்டிமேட் எய்ம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஐடியா வந்து நம்ம இன்கார்பரேட் பண்றோம். இந்த ஐடியா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் எப்போ கொண்டு வரோம் அப்படின்னா, நம்ம வந்து 5 year பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 4th 5 year பிளான்ல ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ்க்காக கொண்டு வரோம். இம்ப்ளிமெண்டிங் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் லைக் டேம் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா கொண்டு வரோம். அப்புறமா ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் நடக்குது, என்வாயன்மெண்டலிசம்ங்கிறது ஒரு பேச்சு ஆகுது, போபால் கேஸ் ட்ராஜடி நடக்குது. போபால் கேஸ் ட்ராஜடிக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா தான் நம்ம என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரும் 1986ல. அந்த என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு 1996ல பேஸ்ட் ஆன் தட் ஆக்ட் 1994ல
ஆஃப்டர் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் டைம்ல நம்ம வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற லீகல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரும். ஸோ பிஃபோர் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம வந்து ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பெரிய லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தோம். ஆஃப்டர் என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான் 1986 அப்புறமா 1994 அஃபிஷியலா ஒரு நோட்டிபிகேஷனை பாஸ் பண்ணி இது மேண்டேட்டரி ஆக்குறோம். அது வரைக்கும் எப்படின்னா கவர்மெண்டோட டிஸ்கிரிப்ஷன் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னனால எது லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் எது கொண்டு வரலாம். ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட் கொண்டு வரல. ஆனா நம்ம 1994 அஃபிஷியலா ஒரு நோட்டிபிகேஷனை பாஸ் பண்ணி அண்டர் என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் இஸ் மேட் மேண்டேட்டரி. எனி ப்ராஜெக்ட் நீங்க லார்ஜ் ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் தேவை, மேண்டேட்டரி. அது பண்ணாதான் பண்ண முடியும். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷெட்யூல் கொண்டு வராங்க. ஒரு ஷெட்யூலை கொண்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் பண்றாங்க. இந்த ஷெட்யூல்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க எந்த ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்தாலும் என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ரிஜைம் கொண்டு வராங்க. 1994 கொண்டு வரும்போது நமக்கு இதுல 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்போ வந்து அது 6ல 8 ஸ்டெப்ஸ் இருந்தது, அதை குறைச்சி இப்போ 4 ஸ்டெப்பா மாத்திட்டாங்க. ஒரு என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நான் யூடியூப்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 1 hour 40 மினிட்ஸ்க்கு வந்து இஏஏ என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1 hour 40 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ இருக்கும். அதோட ஸ்லைடு தான் இது. அந்த ஸ்லைட்லயே உங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். ப்ராஜெக்ட் இனிஷியேஷன், அட்வர்ஸ் இம்பாக்ட், இஏஏ இருக்கிறதுனால அது குறையுது அப்படின்னு பாக்குறோம். ஒரு என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்ன லா படி கொண்டு வரோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி பிரிவென்ஷன் பிரின்சிபல். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்றோம். பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல். யார் பொல்யூட் பண்றாங்களோ அவங்க தான் அதோட காஸ்ட்டை பே பண்ணணும். இந்த பொல்யூஷனுக்கு யார் காரணமா இருக்காங்களோ அவங்க தான் பே பண்ணணும். ஒரு இண்டஸ்ட்ரி பண்ற பொல்யூஷன்னால நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன் வந்து நமக்கு லங் டிசீஸ் வந்தா நம்ம தான் அதுக்கு ஹெல்த் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் யார் பொறுப்பு எடுத்துருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரி தான் எடுத்துருக்கணும். ஸோ அதான் பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த இண்டஸ்ட்ரி கொண்டு வராங்களோ அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அவங்க தான் மிட்டிகேட் பண்ணும் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல கொண்டு வரும். இன்டகிரேஷன் பிரின்சிபல், இன்டகிரேட்டிங் தி என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த பிரின்சிபல். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், ஒன்லி ஆஃப்டர் தி பப்ளிக் ஹியரிங் அண்ட் பீப்புள் அக்செப்ட் த ப்ராஜெக்ட் வில் கோ ஃபார்வர்ட். ஸோ பப்ளிக் ஹியரிங் அப்படிங்கிறது என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலா கொண்டு வரும். தென் ப்ரிகாஷனரி பிரின்சிபல், நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷன்ஸா நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி 5 பிரின்சிபல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு என்வாயர்மெண்ட் லாவை டிசைன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டும் டிசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த 5 பிரின்சிபலும் பார்த்துக்கோங்க. precautionary, prevention, polluters pay, integration and public participation. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா தெரியும். ஸோ அந்த இதுதான் நம்ம ஒரு 30 now it is mandatory for 30 category of projects. என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் லிஸ்ட் பண்ணிருப்பேன். அந்த என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆதில் அப்படின்னு போட்டா அந்த வீடியோ உங்களுக்கு யூடியூப்ல கிடைச்சிரும். அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அது மேண்டேட்டரி அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட் எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். ஏன் படிக்கணும்னா யூபிஎஸ்சில இந்த மாதிரி கேட்டிருக்கான். எதுக்கெல்லாம் வந்து ஸ்டார் ரேட்டிங் இருக்கு, எந்தெந்த கிராப்ஸுக்கெல்லாம் நம்ம எம்எஸ்பி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கறப்போ கண்டிப்பா எதுக்கெல்லாம் என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை அப்படின்ற கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால இந்த லிஸ்ட் ஃபுல்லாத்தையும் நீங்க வந்து படிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் மேண்டேட்டரி. 1994 நம்ம இஏஏ கொண்டு வரும்போது அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரீனிங் அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்க்கு என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் ஸ்கிரீனிங். அது அந்த 30 லிஸ்டுக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு இஏஏ தேவை. அந்த 30 ப்ராஜெக்ட்ல இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இது இஏஏ தேவையா இல்லையான்னு முடிவு பண்றது தான் ஸ்கிரீனிங் ஸ்டேஜ். அடுத்து வந்து ஸ்கோப்பிங். ஸ்கோப்பிங்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டோட இம்பாக்ட் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் வரப்போகுது அப்படின்னு பாத்துக்கிறது. இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹேபிடேஷன்ல இருக்கீங்க, அங்க ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரினால எவ்வளவு தூரத்துக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு லேண்ட் பொல்யூஷன் இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு வாட்டர் பொல்யூஷன். என்ன பார்ப்பாங்கன்னா ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் சோஷியல் எக்கனாமிக் இம்பாக்ட், இது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு அதோட பொல்யூஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அதோட ஸ்கோப் வரைகிறாங்க. ஸோ 3 கிலோமீட்டருக்கு இருக்கு, 8 கிலோமீட்டருக்கு இருக்கு அப்படின்னு ஸ்கோப்பிங். ஸோ அப்போ ஸ்கோப்பிங் வந்துச்சுன்னா அந்த என்டையர் லொக்காலிட்டிக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டோட ஆம்பிட்டை கொண்டு போயிட்டு அதோட இம்பாக்ட் மெஷர்ஸை கொண்டு வரணும். ஸோ ஸ்கோப்பிங்னா டிராயிங் தி ஸ்கோப் ஆஃப் தி ப்ராஜெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் பேஸ்லைன் டேட்டா. பேஸ்லைன் டேட்டானா ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி ஏர் பொல்யூஷன் எவ்வளவு இருக்கு, வாட்டர் பொல்யூஷன் எவ்வளவு இருக்கு, லேண்ட் எந்த லெவல்ல இருக்கு, சாயில் ஃபர்டிலிட்டி எப்படி இருக்கு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பேஸ்லைன் டேட்டா எடுத்துக்கணும். அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்த பிறகு எவ்வளவு பொல்யூட் ஆயிருக்குன்னு மெஷர் பண்ண முடியும். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன லெவல்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு ஒரு பேஸ் டேட்டா எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா வச்சு தான் அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த டேட்டா இருந்தால் தான் ஓகே இது இவ்வளவு அதிகமாகலாம், அதை இவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பேஸ்லைன் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. பேஸ்லைன் டேட்டா வச்சு தான் இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் பண்றாங்க. இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தானே. இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா ஏர் பொல்யூஷன்ல PM2.5 இவ்வளவு ஏற போகுது, இல்லைன்னா PM10 வந்து இவ்வளவு ஏற போகுது அப்படிங்கிறது ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க. வாட்டர்ல வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இவ்வளவு வந்து அதிகமாக போகுது, யூட்ராஃபிகேஷன் இப்படி நடக்கலாம், இந்த மாதிரி வந்து வாட்டருக்கு பாக்குறது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் இவ்வளவு குறையலாம். இண்டஸ்ட்ரி இது வந்து வாட்டர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதிகமாக சக் பண்ணுவாங்க, அது இவ்வளவு லெவல் குறையலாம். ஸோ அது டேட்டா இருந்தால் தான் உங்களால இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு மிட்டிகேஷன் மெஷர்ஸ் ரெடி பண்ணும். அந்த டேமேஜை குறைக்கிறதுக்கு என்ன, இப்போ ஏர் பொல்யூஷன்னா நீங்க ஃபியூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் கொண்டு வரணும், இல்லைனா வந்து பிரசிபிடேட்டர்ஸை வந்து கொண்டு வந்து கேட்டலிட்டிக் பிரசிபிடேட்டர்ஸை கொண்டு வந்து நீங்க வந்து பொல்யூட்டன்ஸை கேட்ச் பண்ணணும். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா நீங்க வந்து ஜீரோ டிராப் ப்ராசஸை கொண்டு வரணும். யூ ஹாவ் டு ஃபில்டர் அவுட் ஆல் தி இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். அந்த மாதிரி மிட்டிகேஷன் மெஷர்ஸ் ரெடி பண்ணிட்டு தென் EAA ரிப்போர்ட் ரெடி பண்றீங்க. ஸோ என்டையர் EAA ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். EAA ரிப்போர்ட்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். அந்த என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 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 இண்டஸ்ட்ரி இங்கே வரப்போகுது, பட் இந்த இண்டஸ்ட்ரினால வந்து இந்த எஃபெக்ட் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த பிளான்லாம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஸ்க்ரூட்டனி பண்ணி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கொண்டு வரோம்னு தெரிஞ்ச உடனே இந்த EAA வந்து பப்ளிக் ஹியரிங் போகும். ஸோ அங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட தலைமையில அந்த ஏரியால ஒரு பப்ளிக் ஹியரிங் நடக்கும். அதுல MP வருவாங்க, MLA வருவாங்க, கவுன்சிலர் வருவாங்க, எல்லா லெவல்ல இருக்க ஆளுங்க வருவாங்க, ஊர் பெரியவர்கள் இருப்பாங்க, ராஜன் மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த படத்துல நடக்கிறது தான் EAA. அந்த ரோடு ப்ராஜெக்டை கொண்டு வரலாமா வேணாமாங்கிற EAA தான் வட சென்னையில சூப்பரா காட்டியிருக்காங்க. அதான் வந்து பப்ளிக் ஹியரிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஹியரிங் நடக்கிறப்போ அதுல பாத்தீங்கன்னா MLA இருப்பாரு, கவுன்சிலர் இருப்பாரு, ராஜன் வந்து அவங்கள தான் திட்டுவாரு, நீ எல்லாம் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு. ஸோ எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நம்ம ரீசெண்டா கூட பெண்ணுக்கு பார்த்தோம்ல, அதுதான் பப்ளிக் ஹியரிங் ப்ராசஸ். பெண்ணு வைக்கிறதுக்கு பப்ளிக் ஹியரிங் நடத்துறப்போ தான் வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பப்ளிக் ஹியரிங் நடக்கும். அது EAA ப்ராசஸ் தான். வாட் வாஸ் ஹேப்பனிங் தேர் வாஸ் EAA பப்ளிக் ஹியரிங். அடுத்து வந்து டெசிஷன் மேக்கிங். இந்த பப்ளிக் ஹியரிங்ல மக்களோட கருத்து வச்சுக்கிட்டு இந்த பிளானுக்கு ஓகேவான்னு கேட்கறோம். இங்க பாரு, இந்த டேமேஜ் வந்து இந்த டேமேஜை குறைக்க இந்த பிளான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மக்கள் ஓகேனா ஓகே, டெசிஷன் மேக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இதை வந்து இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஏஜென்சி, என்வாரன்மெண்டல் அப்ரைசல் கமிட்டி. ஸோ இந்த மிட்டிகேஷன் மெஷர்ஸை யார் முடிவு பண்ண போறாங்க, இந்த இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸை யார் பண்ண போறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் கீழே இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் அதை பார்த்துக்க போறாங்க. அதே மாதிரி என்வாரன்மெண்டல் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த என்வாரன்மெண்டல் அப்ரைசல் கமிட்டி தான் ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் ஏஜென்சி, என்வாரன்மெண்டல் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ரெண்டு பாடி உருவாக்கணும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் கீழே. ஸோ அது சென்ட்ரல் லெவல்ல இருக்கு, ஸ்டேட் லெவல்ல இருக்கு. ஸ்டேட் லெவல் ப்ராஜெக்ட்க்கு ஸ்டேட் லெவல் ஏஜென்சி, சென்ட்ரல் லெவல் ப்ராஜெக்ட் சென்ட்ரல் லெவல் ஏஜென்சி. ஸோ இம்பாக்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் மெஷர்ஸ் அவங்க முடிவு பண்ணுவாங்க. என்வாரன்மெண்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து தே வில் கிவ் தி ஃபைனல் அப்ரூவல். அப்புறம் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது அதை மானிட்டர் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராஜெக்ட் மானிட்டர் பண்ணி அதோட ஃபீட்பேக் எடுக்க போறோம். ஃபீட்பேக் எடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஃபைனலா வந்து இதனால ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வரும்போது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்தனால இங்க லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் போயிடும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னென்ன ரிஸ்க் இருக்கோ எல்லா ரிஸ்கையும் நம்ம அக்யூமுலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீடைல்டான ப்ராசஸ் தான் 1994 கொண்டு வரும். ஓகே, இதுதான் 1994 கொண்டு வந்த அந்த ப்ராசஸ். சரியா? இந்த நோட்ஸ்லாம் நான் இதை இன்னும் டீடைல்டா அதுல வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இங்க நான் பிரீஃபா குயிக்கா சொல்லிட்டேன். சரியா? ஸோ 2006 என்ன பண்றோம்? 2006 we are dividing the projects into category A and category B. கேட்டகரி ஏனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல போக வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் நேஷனல் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்னா கேட்டகரி ஏ. கேட்டகரி பினா ஸ்டேட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்ஸ், கேட்டகரி பி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஒரு ஷெடியூலை கொண்டு வந்து கேட்டகரி ஏக்குள்ள என்னென்ன இருக்கு, பிக்குள்ள என்னென்ன இருக்கு, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி வரும். பிஏ வந்து B1 B2 ரெண்டா பிரிப்போம். ஓகேவா? B1னா என்னதுன்னா மேண்டேட்டரி என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். B2னா வந்து என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லை. ஸ்டேட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்லயும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையில்லைன்னு பிரிக்கணும். B1 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேண்டேட்டரியா தேவை, B2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையில்லை. ஆனா ஏ ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் தேவை. இப்போ நம்ம இந்த இஷ்யூ இருக்கு தெரியுமா, நம்மளுடைய நியூட்ரினோ ப்ராஜெக்ட் தேனியில.
அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன இருக்குன்னா அது வந்து ஏ லெவல் ப்ராஜெக்டா இருக்கும். ஆனா அதுக்கு அப்ரூவல் நடக்கும்போது அது வந்து இல்ல அது வந்து B1 ப்ராஜெக்டா இருக்கும். B1 ப்ராஜெக்டை B2வா மாத்தி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூல தான் அதை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணுங்கிறதுனால B1ல இருந்து தூக்கி B2க்கு போட்டாங்க. அப்ரூவல் தேவையில்லைங்கிற மாதிரி. ஆனா அது B1ல வர ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த 8 ஸ்டேஜை குறைச்சி 4 ஸ்டேஜ் ஆக்கிட்டாங்க. ஸ்கிரீனிங், ஸ்கோப்பிங், பப்ளிக் ஹியரிங், அப்ரைசல். அதே தான் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். 9 இருந்ததை சுருக்கி 4 ஆக்கியிருக்காங்க. பட் அதுக்குள்ள நான் சொன்ன எல்லாமே நடந்துடும். ஸ்கிரீனிங், ஸ்கோப்பிங்ல அதுதான் நடக்க போகுது. பப்ளிக் ஹியரிங் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்வாயன்மெண்ட் பிளான் இருக்கணும், மிட்டிகேஷன் மெஷர் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கும். அப்ரைசல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை வந்து நம்ம மானிட்டர் பண்றது அப்ரைசல். ஓகேவா? B1 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேண்டேட்டரி ரிக்வயர்ட், B2க்கு வந்து தே டோன்ட் ரிக்வயர். இதான் வந்து அந்த டீடைலான ப்ராசஸ். புரிஞ்சுச்சா? இதுக்கப்புறம் டீடைலா அதுக்கப்புறம் 2020ல வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த டிராஃப்ட் நோட்டிபிகேஷன் அகேன்ஸ்டா தான் பயங்கர எதிர்ப்பு வந்தது. அந்த நோட்டிபிகேஷன் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்னும் டிராஃப்டா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிராஃப்ட்டை பத்தி நீங்க படிக்கணும். ஏன்னா டிராஃப்டா இருக்கும்போது UPSC கேட்பாங்க. ஸோ அதனால வந்து டிராஃப்ட் ஏ நோட்டிபிகேஷன் அந்த கதைகள்லாம் இன்னும் டீடைல்டா தெரியும். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டக்குன்னு எடிட்டோரியல் உள்ள போயிட்டு ஸ்பீடா முடிச்சிடலாம். இந்த எடிட்டோரியல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாட்டு பூரா ஒரு ஏஏ ப்ராசஸ் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த 30 ப்ராஜெக்ட்ஸ்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்களா ஷெடியூல்ல எது எதுக்கெல்லாம் ஏஏ தேவைன்னு. அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு த்ரெஷோல்டு இருக்கும். என்ன த்ரெஷோல்டு இருக்குன்னா, இந்த லெவலுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த வேல்யூக்கு மேல இருந்துச்சுன்னா, ஏர் பொல்யூஷன் எமிஷன்ஸ் இதுக்கு மேல இருந்துச்சுன்னா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு த்ரெஷோல்டு இருக்கும். அப்படி த்ரெஷோல்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்தியா ஃபுல்லா காமனா ஒரே த்ரெஷோல்டு வச்சிருக்காங்க. சரியா? இந்தியா ஃபுல்லா நீங்க காமனா ஒரு த்ரெஷோல்டு வைக்கிறீங்க. இப்போ வந்து ஆனா ஹில்லி ரீஜனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா வைக்கணும்ல. இந்தியா ஃபுல்லா காமனா இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஹில்லி ரீஜன்ல அது வரவே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் தான் ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியால பொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னா அந்த லெவலுக்கு போவே தேவையில்ல. ஹில்லி ரீஜன்ல கொஞ்சம் கம்மி லெவல்ல இருந்தாலே பொல்யூஷன் கொடுக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. அதுல வந்து 500 மெகாவாட் கெப்பாசிட்டி இருந்தா நீங்க அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா ஒரு ஹில்லி ரீஜன்ல நீங்க தெர்மல் பவர் பிளான்ட் வைக்கிறீங்கன்னா அது 500 மெகாவாட் போனாதான் பொல்யூஷன் பண்ணணும் இல்ல, இம்பாக்ட் பண்ணணும் இல்ல. ஹில்லி ரீஜனுக்கு 250 வச்சாலே அது வந்து டேமேஜ் தான், 200 வச்சாலே டேமேஜ் தான். ஆனா ஹில்லி ரீஜனுக்கு நம்ம 500 த்ரெஷோல்டு வச்சுட்டு பண்றதுனால அதுக்கு கீழே இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட் ஹில்லி ரீஜனை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அது மூலமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேமேஜ் நடந்துகிட்டு இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் ஹைட்ரோ பவர் தானே மேஜர் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஹில்லி ரீஜனுக்கு அந்த த்ரெஷோல்டு வந்து நீங்க அப்ளை பண்றதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ ஹில்லி ரீஜனுக்கு கம்மி த்ரெஷோல்டு கொண்டு வாங்க, ஹில்லி ரீஜனுக்கு தனியா ஒரு ஏஏ கொண்டு வாங்க அப்படிங்கிற ரிஃபார்ம் தான் இந்த ப்ராஜெக்ட்ல சஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிக்கிம் ஃபிளட், அதுக்கு முன்னாடி ஜோஷிமத்ல லேண்ட் சப்சிஷன், அதுக்கு போன வருஷம் தௌலி கங்கால ஃபிளட், அதுக்கு முன்னாடி உத்தரகண்ட் ஃபிளட், திரும்ப வந்து அதுக்கு ஒரு 2013 போட்டீங்கன்னா we are having a cloud burst event. 2011ல பாத்தீங்கன்னா டோப்போவான் ப்ராஜெக்ட்ல வி பஞ்சட் அக்விஃபர். ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஹில்லி ரீஜன்ல பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அதோட கேரிங் கெப்பாசிட்டியை பிரீச் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டூரிசம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பெரிய ரோடு போட்டு டூரிசம் இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேர்ல சார்தம் ப்ராஜெக்டை கொண்டு வரும். ஆனா பெரிய ரோடு போட்டு நிறைய டூரிஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் தான் உத்தரகண்டை டேமேஜ் பண்ணும். உத்தரகண்டோட கேரிங் கெப்பாசிட்டி இன்னும் அதை பிரீச் பண்ணிடும். சின்ன ரோடு இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்றதுதான் அதை சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கம்மியான ஆளுங்க வருவாங்க, அந்த கம்மியே இது போதும் அப்படின்னு சொல்றதுதான் சொல்றாங்க. அப்போ த்ரெஷோல்டு வந்து குறைங்க ஃபார் ஹில்லி ரீஜன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ என்வாயரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன? என்வாயரன்மெண்டல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இம்பாக்டை மெஷர் பண்ணும். It compares the alternatives of the proposed projects and predicts and analyzes the all possible environmental repercussions and it suggests the mitigation strategies. 1976-77ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளானிங் கமிஷனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸும் சேர்ந்து ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சாங்க. அது 94க்கு அப்புறமா என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல they legalized the process and made it mandatory all over India. 2006 நோட்டிபிகேஷன்ல அது 4 ஸ்டெப் ப்ராசஸா மாத்தி டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. டீசென்ட்ரலைசேஷன்னா ஸ்டேட் லெவல்லயும் ஒன்று கொண்டு வராங்க. சென்ட்ரல் லெவல், ஸ்டேட் லெவல், ஏபி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. பட் 2006 நோட்டிபிகேஷன் தான் இப்போ கரண்ட்ல இருக்கு. ஏன்னா 2020 வந்து டிராஃப்ட்லயே போயிடுச்சு. அந்த டிராஃப்ட்டை தான் நான் போய் வீடியோல பார்க்க சொன்னேன். அதுல கவர்மெண்ட் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்க்காக நிறைய டைல்யூட் பண்ணிருப்பாங்க. டிராஃப்ட் 2020 நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக என்வாயர்மெண்ட் கிளியரன்ஸை டைல்யூட் பண்ணிருப்பாங்க. schedule specific projects. Environment clearance is not needed for those projects not in schedule. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 30 ஷெடியூல் போட்டு 30 ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களே, அதுல ஏ எது பி எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஹில்லி ஏரியாவை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அந்த ஷெடியூல்லே இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டூரிசம் வந்து எல்லாமே வந்து ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா சென்ட்ரிக்கா இருக்கே தவிர ஹில் டூரிசம் சென்ட்ரிக்கா அதுல லிஸ்ட் பண்ணல.
ஆனா ஹில் டூரிசம் சென்ட்ரிக்கான விஷயம் ஹிமாலயாஸை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து த்ரெஷோல்ட் லிமிட் ஃபார் மைனிங், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் பவர் ஜென்ரேஷன் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் இந்தியா. எவ்வளோ மைனிங் பண்ணலாம், எவ்வளோ நேச்சுரல் ரிசோர்சஸ் எடுக்கலாம், எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குலாம் இந்தியா ஃபுல்லா யூனிஃபார்மா வச்சிருக்க அந்த பிரச்சனை இருக்கு. இந்தியன் ஹிமாலயன் ரீஜன் வந்து Indian Himalayan region, it needs lesser threshold. Differentiated risk management approach is needed. Differentiated risk management approachனா அந்தந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா, இப்போ நேஷனல் பார்க் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற மாதிரியான ஒரு அப்ரூவல் ப்ராசஸ் வேணும். அதே ஒரு கோரல் ரீஃப்ஸ் இருக்க ரீஜன் வந்து அதுக்கு வேற மாதிரி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோபார், அந்தமான் நிக்கோபார் ப்ராஜெக்ட். அதே மாதிரி வந்து மேங்க்ரூவ்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வேற மாதிரியான ஒரு அப்ரோச் வேணும் அப்படின்னு டிஃபரன்ஷியேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம். ஹிமாலயன் ரீஜனுக்கு ஏன் அது முக்கியமா தேவை அப்படின்னா, ஹிமாலயாஸ் இஸ் தி வாட்டர் டவர் ஆஃப் தி என்டையர் சப்கான்டினென்ட். நம்ம இந்தியா மட்டும் இல்லாம இந்தியன் சப்கான்டினென்ட்கே தண்ணி கொடுக்குற ரீஜன் தான் ஹிமாலயாஸ். த்ரூ பிரம்மபுத்திரா, இண்டஸ் அண்ட் கங்கா, இந்த 3 ரிவர் சிஸ்டம் இல்லைன்னா அந்த சப்கான்டினென்ட்க்கு வாட்டரே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்டர் டவர்ல நீங்க வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹிமாலயாஸ் இஸ் தி வாட்டர் டவர் ஆஃப் தி இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து அதில் சொல்றாங்க. ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால the terms of scoping must be made after considering the fragility and vulnerability of the regions. ஸோ ஸ்கோப்பிங் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிமாலயன் ரீஜனுக்கு கொஞ்சம் டைட் அண்ட் ஸ்கோப்பிங் கொண்டு வரணும். வெறும் நார்மல் அந்த ஸ்கோப் இருக்குல்ல, வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் டேமேஜ் அப்படின்னு பாக்குறப்போ ஹில் சென்ட்ரிக்கா நம்ம ஃப்ரெஜிலிட்டி அண்ட் வல்னரபிலிட்டி ஆஃப் தி ஹிமாலயாஸ் ரீஜனை கொண்டு வரணும். ஹிமாலயாஸ் இஸ் இன்ஹரன்ட்லி வல்னரபிள் டு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். ஆல்ரெடி வந்து ஹெவி ரெயின்ஸ், ஃபிளாஷ் ஃபிளட்ஸ், நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் ஃபிளாஷ் ஃபிளட்ஸ்னா என்னன்னு, landslides and seismically active. Himalayas is situated over a plate boundary. Already we saw what happened in Afghanistan. Back to back 3 earthquake ஒரே ரிக்டர் ஸ்கேல்ல வருது. அது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஈவெண்டா சொல்றாங்க. த்ரஸ்ட் ஃபால்ட்னால நடக்கிற ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த்ரஸ்ட் ஃபால்ட்ல வந்து அது லாஸ்ட் வீக் சண்டேல சயின்ஸ் அண்ட் டெக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. போன சண்டேவோட சயின்ஸ் அண்ட் டெக்ல இந்த ஹிமாலயன் எர்த்குவேக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தான் எர்த்குவேக் பத்தி. ஏன் வந்து ஒரே 6.3ல 3 எர்த்குவேக் பேக் டு பேக் வந்துச்சு. எப்பவுமே வந்து ஒரு மெயின் ஷாக் வந்துச்சுன்னா ஆஃப்டர் ஷாக் வந்து கம்மியா வரும். பட் ஆப்கானிஸ்தான்ல வந்து 3மே 6.3 6.3 6.3ன்னு வருது. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஜியோகிராபிக்கலா. கொஞ்சம் அதை எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோப்பிங் வந்து அந்த சீஸ்மிக்கலி ஆக்டிவ் ரீஜன், ஹெவி ஃபிளாஷ் ஃபிளட்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆல்ரெடி இவ்வளவு வல்னரபிலிட்டி இருக்கிறப்போ நீங்க அங்க போயிட்டு ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கட்டுறீங்க, ரோட வந்து நான் வந்து 40 அடி சாலையே 60 அடி சாலை ஆக்குவேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தட் இஸ் கோயிங் டு ஆட் தி அடிஷனல் ப்ராப்ளம் தான். அண்ட் இஏஏல இருக்க அடுத்த பிரச்சனை என்னதுன்னா, இட் இஸ் ஃபினான்ஸ் பை தி ப்ராஜெக்ட் ப்ரொபனன்ட். ஃபினான்ஸ் பை தி ப்ராஜெக்ட் ப்ரொபனன்ட்னா இந்த என்டையர் ப்ராஜெக்ட் யார் ஃபண்ட் பண்ண போறா? ஒரு ப்ராஜெக்டா இப்போ நான் வந்து ஆதில் மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை நான் வந்து இப்போ ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இப்போ நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம், நம்ம வந்து சவுத் தமிழ்நாடுல ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அங்க ஆரம்பிக்கலாம் நான் போகும்போது அந்த ஏரியால இஏஏ ப்ராசஸ் நான் பண்ணணும். அந்த இஏஏ ப்ராசஸ் ஃபண்ட் பண்ண போறதே நான் தான். ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரி வருதோ அவங்க தான் ஃபண்டிங் பண்ணணும். கவர்மெண்ட்டும் பண்ணணும், பிரைவேட்டும் பண்ணணும். ஸோ யார் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாலும் அவங்க அதை ஃபண்ட் பண்ண போறாங்க. ஸோ நான் என்னோட ஃபண்டிங்ல தான் அந்த இஏஏவே நடக்க போகுது, என்னோட தலைமையில் தான் நடக்க போகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல இருக்கிற பியூரோக்ராட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் கரெக்ட் பண்ணி நமக்கு சாதகமா ரிப்போர்ட் வர வச்சுக்கிறது ஈஸியா வர வச்சுக்கலாம்ல. ஸோ அதனாலே என்ன ஆகுது, இஏஏ வந்து ப்ராஜெக்ட் ப்ரொபனன்ட்ல இருக்கிறதுனால அது பயாஸ்டா இருக்கு. ஸோ என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் ப்ராசஸ்ல நம்ம ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரிகாஷனரி அண்ட் ப்ரிவென்ஷன். அதாவது ரெஸ்பான்ஸா இருக்கக்கூடாது, ப்ரிவென்ஷனா இருக்கணும். ஸோ ப்ரிவென்டிவ் அப்ரோச்ல தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஏஏ ப்ராசஸ் வில் நீட் டு பி காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ரிலையபிள் டேட்டா. அது இஏஏ ப்ராசஸ் நல்லபடியா நடக்கணும்னா டேட்டா கலெக்ஷன் வந்து காம்ப்ரிஹென்சிவா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும். ஸோ ரிலையபிள் டேட்டா கலெக்ஷன் இருந்தாதான் இந்த ப்ராசஸே சக்சஸ் ஆகும். ஏன்னா கலெக்டிங் பேஸ்லைன் டேட்டா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப். அந்த ஸ்டெப் கரெக்டா இருக்கும் பட்சத்துல தான் நம்மளால மிட்டிகேஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ என்வாயர்மெண்ட் ரிலேட்டட் டேட்டா கலெக்ஷன் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். லைக் வந்து நம்ம நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வர வரைக்கும் நம்ம ஏர் பொல்யூஷனை மெஷர் பண்ணதே இல்லை. அது இப்போதான் ஒரு 8 வருஷமா நம்ம ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறதையே ஒரு இண்டெக்ஸை கொண்டு வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மூலமா. ஸோ அந்த மாதிரி we need good data. EAA could be the most potent regulatory tool in the arsenal of environmental governance to further the vision of sustainable development in the country. It is the most potent regulatory tool, but most of the cases இது என்ன ஆயிடுச்சுன்னா just a check box tick அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
இது என்னப்பா ஏஐனா என்ன, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு செக் பாக்ஸ்ல ஒரு டிக்கு தான், அது ஒன்று கிளியரன்ஸ் வாங்கணுமா, கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு ஃபைலை சைன் பண்ணி நேம் சேக்குக்கு பண்ற மாதிரி தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இட் ஹஸ் நாட் பீன் இம்ப்ளிமெண்டட் இன் தி ஆஸ் இட் இஸ் என்விஷன்ட் இன் தி ஆர்டிகல் இன் தி ஆக்ட்ல என்விஷன் பண்ண மாதிரி அது இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. It is being diluted while implementation and seen just as an additional procedure அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே ஒரு கொஸ்டினா இருக்கலாம். EIA could be the most potent regulatory tool in the arsenal of environmental governance to further the sustainable development of the country. Discuss அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இது கேட்டாங்கன்னா இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வச்சு we can write the answer. ஸோ அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நான் போட்டேன். கிளியரா? ஸோ நம்ம லாஸ்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். EA பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோ பாருங்க, அதுல இன்னும் நிறைய கதைகள் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து டியூஸ்டே அன்னைக்கு தேர் வாஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ரிகார்டிங் LGBTQ மேரேஜ் ரைட்ஸ். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த லாஸ்ட் எடிட்டோரியல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, அந்த கேஸ் எது ரிலேட்டட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், இன் ஜெனரல் வந்து மேரேஜ் ரைட்ஸ் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் கொடுக்கணும், அதுக்கு அந்த மாதிரி வந்து ஃபேவர் அண்ட் அகைன்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் we are going to discuss and we are going to conclude this editorial. புரிஞ்சுச்சா? இதான் வந்து இந்த இதுல வந்து நம்ம வச்சிருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து LGBTQ people and transgender, lesbian, gay, transgender, bisexual, queer community, intersexual, asexual plus அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் LGBTQ கம்யூனிட்டி அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஜெண்டர் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் பாய் கேர்ள் அப்படிங்கிற அந்த பைனரி சென்ஸ்ல தான் இருக்குங்கிறது நம்ம காலங்காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் ஜெண்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பைனரி, இட் இஸ் லைக் அ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பைனரி அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளோடைய பிலீஃபா இருக்கு. பட் இட்ஸ் அ லாங் எக்ஸ்டெண்டிங் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் எதனால வருது அப்படின்னா, ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தான். ஒரு பையன் அப்படின்னா இப்படி இருக்கணும், பொண்ணு அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். பையனா வந்து ஷர்ட் பேண்ட் போடுவாங்க, பொண்ணு அப்படின்னா சுடிதார் போடுவாங்க அப்படின்னு சொல்றது ஜெண்டர். இது வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வச்சு முடிவு பண்றது. ஸோ என்ன ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பிறக்கிறப்போ இருக்கோ அதை வச்சு அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்றோம். ஸோ செக்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கலா டிட்டர்மைன் ஆகிற ஒரு விஷயம். ஜெண்டர் அப்படிங்கிறது சோஷியல் கன்ஸ்ட்ரக்டா உருவாகி இருக்கு. இப்போ நான் சுடிதார் போட்டு வந்தா ஒரு ஆக்வர்ட்னஸ் உங்களுக்குலாம் கிரியேட் ஆகும். உங்களுக்கு புரியுதா? நான் இன்னைக்கு கிளாஸுக்கு சுடிதார் போட்டு வந்து நடத்துறேன்னு வச்சுக்கோங்க, உங்க எல்லாருக்குமே ஒரு ஆக்வர்ட்னஸ் உருவாகுது. அது ஏன் உருவாகுது அப்படின்னா சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட்னால தான். ஸோ சுடிதார் அப்படிங்கிறது கேர்ள்ஸ் போட வேண்டிய ட்ரெஸ், அது கேர்ள்ஸ் தான் போடணும், பாய்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொசைட்டி உருவாக்கி இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அது ஒரு ட்ரெஸ் தானே, அதுவும் உடம்ப கவர் பண்ணுது தானே. நான் புடவை கட்டிட்டு வந்தாலும் என் உடம்ப கவர் பண்ணுது தானே, கரெக்டா? ஆனா நான் புடவை கட்டிட்டு வந்து நடத்தினா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு தாட் வருது. ஏன்னா புடவை அப்படிங்கிறது பெண்கள் கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் வருது. அதுதான் ஜெண்டர். ஸோ அப்போ நம்ம செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன் இஸ் அ பயாலஜிக்கல் திங், செக்ஸ் இஸ் அ பயாலஜிக்கல் திங் அண்ட் ஜெண்டர் இஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். இதுல வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் விச் ஆஃப்டர் ஐடென்டிஃபைடு இஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னு அடுத்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ முதல் ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சா? செக்ஸ் அசைன்ட் அட் தி பர்த்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, அது ஆர்கன்ஸை வச்சு முடிவு பண்றது. ஜெண்டர் அப்படிங்கிறது சொசைட்டி உருவாக்குனது தான். உங்களுக்கு புரியுதா? அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். முடி லாங்கா வளர்த்தனா பெண்கள், ஷார்ட்டா வச்சா ஆண்கள். இது வந்து சொசைட்டி தானே உருவாச்சு. இயற்கை அப்படி ஏதாவது சொல்லுச்சா? கிடையாது. மீசை வச்சு தாடி வளர்த்தா வந்து ஆண்கள், அது ரெண்டு இல்லைன்னா அது வந்து பெண்கள் அப்படின்னு வந்து அது வந்து அகைன் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால நிறைய விமனுக்கு கூட மீசைகள் வரும். ஆனா அது வச்சா அசிங்கம் அப்படிங்கிறதுனால அவங்க ஷேவ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, மஞ்சள் போடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா ஏன் வந்து இப்போ மூஞ்சில நீங்க முடி வருது அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தானே. ஏன் வந்து அப்போ வந்து பெண்களுக்கு வந்து மூஞ்சில இங்க முடி வந்துச்சுன்னா அதை மஞ்சள் போட்டு நிறுத்தணும், ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு இது உருவாயிருக்கு. அதுவும் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தான், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நேச்சர் நெவர் டிசைடட் தட். ஸோ இது வந்து அடுத்தது, அது ஜெண்டர் இஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன். மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன். செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, செக்ஷுவலி நீங்க யார்கிட்ட அட்ராக்ட் ஆறீங்க. ஒரு ஆண் அப்படின்னா பெண் கிட்ட அட்ராக்ட் ஆறாங்க, பெண் அப்படின்னா ஆண் கிட்ட அட்ராக்ட் ஆறாங்க. செக்ஷுவலி கெட்டிங் அட்ராக்டட் அப்படின்னு சொல்றது ஹெட்ரோ நார்மேட்டிவ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஹெட்ரோ நார்மேட்டிவ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னா ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் அட்ராக்ட் ஆகிறதா ஹெட்ரோ நார்மேட்டிவ். ஹெட்ரோ செக்ஷுவல் நார்மல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா அது ஹெட்ரோ நார்மேட்டிவ் தான், ஆனா அது உண்மை இல்லை.
அதை தாண்டி ஆண் மேலேயும் செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகலாம், பெண் மேலேயும் செக்ஷுவலி அட்ராக்ட் ஆகலாம், இல்ல அட்ராக்ட் ஆகாமலே கூட இருக்கலாம், இல்ல 2 பேர் மேலேயும் அட்ராக்ட் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரியும் பல செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? ஃபர்ஸ்ட் செக்ஸ்னா என்னன்னு பாக்குறோம், அடுத்து ஜெண்டர்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னா என்னன்னு பாக்குறோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி ஆர்கன்ஸ் 2 தான். ஒன்னு வந்து மேலு, இன்னொன்னு ஃபீமேல், 2 தான் இருக்கு. ஜெண்டரும் வந்து நம்ம வந்து மேல் ஃபீமேலை தாண்டி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு 3ஆவது வச்சிருக்கோம். சரியா? இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இதுல வந்து நம்ம இப்போதைக்கு 3 கன்ஸ்ட்ரக்ட் தான் வச்சுட்டு இருக்கோம். மேல் ஒரு ஜெண்டர் இருக்கு, ஃபீமேல் ஒரு ஜெண்டர் இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்னு 3ஆவதா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறதுல தான் இங்க நம்ம அடுத்த இதுவே வருது. செக்ஷுவல் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறதும் நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், 2 தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அது 2 கிடையாது. நேச்சுரலி செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் ஸ்பெக்ட்ரம். ஆண் பெண் மேலேயும் பெண் ஆண் மேலேயும் இருக்கிறது ஹெட்ரோநார்மேட்டிவ் பிலீஃப். ஆனா அதை தாண்டி ஆணுக்கு ஆண் மேலேயும் வரலாம், பெண்ணுக்கு பெண் மேலேயும் வரலாம், ஒரு ஆணுக்கு ஆண் மேலேயும் பெண் மேலேயும் சேர்ந்து வரலாம், அது பைசெக்சுவல். ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலேயும் வரலாம், பெண் மேலேயும் வரலாம், அதுவும் வந்து பைசெக்சுவல். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து பைசெக்சுவாலிட்டின்னு சொல்றோம். ஏசெக்சுவல் அப்படின்னா அட்ராக்ஷனே வராது. So asexual people will not be sexually attracted to both male and female. They are not sexually interested at all. அப்படின்னு ஏசெக்சுவலா ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுல இருக்க ஐடென்டிட்டிங்கிறதுல நான் வந்து சிம்பிளா எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளவு சொல்றேன். இதை தாண்டி இன்னும் நிறைய சொல்றாங்க. பட் நம்ம வந்து சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதோட நிறுத்திக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஹெட்ரோநார்மேட்டிவ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பாக்குறோம், ஹோமோசெக்சுவல் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பாக்குறோம், பைசெக்சுவல் அப்படிங்கிறது பாக்குறோம், 2 பேர் மேலே அட்ராக்ஷன் வருது, ஏசெக்சுவல் அப்படின்னு ஒன்று பார்த்திருக்கோம். சரியா? இத்தனை ஐடென்டிட்டிஸ் பார்த்திருக்கோம். இதை தாண்டி வந்து நமக்கு அடுத்து வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இன்னும் நிறைய போகும். லவ் ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம வந்து சிங்கிள் பார்ட்னர் கூட இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பாலி ஆமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பாலி ஆமரினா வந்து 4-5 பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. நமக்கு வந்து பைகாமரி தான் நமக்கு தெரியுது, சரி ஆண் பெண்குள்ள இருக்கிற அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் தான் தெரியுது. பட் பாலி ஆமரி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கும்னா 2 கேர்ள்ஸ் ஒரு மேன், இல்லைனா வந்து 3 கேர்ள்ஸ் ஒரு மேன், இல்லைனா வந்து ஒரு கேர்ள் 4 மேன், இந்த மாதிரி கூட இருக்கிறாங்க. ஸோ ஒரு கேர்ள் 3 மேன், இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லயுமே அவங்க வந்து ஒரு யூனியனோடய இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு, அக்செப்டபிளா இருக்கு. ஏன்னா எல்லாருமே மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குற 4 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு யூனியன்லயும் இருக்காங்க. ஆண் பெண் சேர்ந்ததுதான் ஒரு யூனியன், அதுதான் திருமணம் அப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறது சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். ஆனா சைக்கலாஜிக்கலி அண்ட் ஹியூமன் இன்ஸ்டிங்க்டுக்குள்ள, நம்மளுடைய ஹார்மோனல் இன்ஸ்டிங்க்டுக்குள்ள இந்த மாதிரி பாலிஆமரி ரிலேஷன்ஷிப்பும் நார்மலா நிறைய இருக்கு. அது சீக்ரெட்டா இருக்கு, ஏன்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணலங்கிறதுனால சீக்ரெட்டிவா நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இத்தனை கன்ஸ்ட்ரக்ட் இருக்கு. இதுக்கு அடுத்த லெவல் காம்ப்ளெக்சிட்டி எங்க வருது அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா மேல் ஃபீமேல் இங்கே முடிச்சுக்கிறோம். நம்ம அடுத்த லெவல் இங்க வர்றதுக்கே இத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ இதுல 3த்துலயும் காம்பினேஷன் வருது. இதுல காம்பினேஷன் வரும்போது தான் அது வந்து ஸ்பெக்ட்ரமா மாறுது. என்ன காம்பினேஷன் வரும்போது ஸ்பெக்ட்ரமா மாறுது அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கிறப்போ மேலா பிறக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் அட்ராக்ஷன் வந்து ஆண்கள் மேல வரும்போது அவங்க கே அப்படின்னு சொல்றோம். ஆனா பிறக்கிறப்போ மேலா பிறக்கிறாங்க, அவங்க வந்து ஃபீமேல் மேல வரும்போது அது நார்மல் ஹெட்ரோஜெ செக்ஷுவல் அப்படின்னு சொல்றோம். சம்டைம்ஸ் என்ன ஆகுது, பிறக்கிறப்போ மேலா பிறக்கிறவங்க அவங்க வந்து ஃபீமேலுக்கான ஹார்மோனல் ட்ரைட்ஸ் அவங்களுக்கு நிறைய வருது. மேலா பிறக்கிறாங்க, ஆனால் ஃபீமேல் ஹார்மோனல் ட்ரைட்ஸ் நிறைய வந்து ஃபீமேலுக்கான ஃபீலிங் நிறைய வரும்போது தே ஆர் ஃபீலிங் அஸ் அ உமன். அப்போதான் அவங்க என்ன ஆயிடுறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவங்க போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடுறாங்க, ஜெண்டர் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி பண்றாங்க, ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இல்லை எதுவுமே பண்ணாம எனக்கு புடவை கட்ட தான் பிடிச்சிருக்கு, நான் பெண்ணா இருக்க தான் ஆசைப்படுறேன், நான் ஆணா பிறந்திருந்தாலும் ஆனா பெண்ணா இருக்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டரா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கிறப்போ அவங்களுக்கு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒன்று இருக்குல்ல, டிரான்ஸ்ஜெண்டரோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் நம்ம யோசிச்சிருக்கோமா, அவங்களுக்கு ஆண் மேலேயும் அட்ராக்ஷன் வரலாம், பெண் மேலேயும் அட்ராக்ஷன் வரலாம். ஸோ இப்படி வரும்போது அது இன்னும் வந்து அடுத்த லெவல்ல பிரியுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே மாதிரி வந்து செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி அப்புறம் பண்ண பிறகு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆணா இருக்காங்க பட் பெண்ணா மாறிட்டாங்க. பெண்ணா மாறின பிறகு அவங்க லெஸ்பியனா கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் கப்பலா ஒரு ஆணை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணா பிறந்தவங்க நான் வந்து மென்னோட ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி பண்ணிட்ட பிறகு ஒரு ஆணா உணர்ந்த பிறகு அவங்க கேவாவும் இருக்கலாம், லெஸ்பியனாவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹெட்ரோ நார்மேட்டிவாவும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல இத்தனை அளவுக்கு அவங்களுக்கு பிரியங்கள் இருக்கு. ஸோ ஆரம்ப காலத்துல இந்த மாதிரியான இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல ஆண் பெண் மேல இருக்கிறது, பெண் ஆண் மேல இருக்கிறது, இந்த ஹெட்ரோ நார்மேட்டிவ் தான் நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆரம்பத்துல ஏன்ஷியன் சொசைட்டிஸ்ல அப்படி இல்லை. ஏன்ஷியன் சொசைட்டிஸ்ல ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல நீங்க வந்து பெரிய பெரிய ஆர்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் ஆர்ட்ஸ் ஆர்கிடெக்சர்லயோ ஏன்ஷியன் டெக்ஸ்ட் புக்ஸ்லயோ இல்ல நம்மளுடைய வட்சியாயனா புக்ஸ்லயோ இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட்ல இந்த மாதிரி மல்டிபிள் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பத்தி ரெஃபரன்சஸ் இருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த விக்டோரியன் கல்ச்சர்னா பிரிட்டன் கல்ச்சர், யூரோப்பியன் கல்ச்சர்ல டீசென்சி, மொராலிட்டி அந்த மாதிரி அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டை உருவாக்கி இதுதான் டீசென்ட், இப்படி வேற மாதிரி பண்ணா தப்பு, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கி ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்டை உருவாக்கிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்து இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த 18th செஞ்சுரி, இந்த 15th செஞ்சுரி, 16th செஞ்சுரி, 17th செஞ்சுரி, 18th செஞ்சுரி இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது. இந்த மாதிரி மல்டிபிள் ஒரு ஆண் மேல அட்ராக்ட் ஆகுது, ஒரு பெண் மேல அட்ராக்ட் ஆகுது, ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவா பாக்குறாங்க. அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஒரு ஆணுக்கு பெண் மேலதான் அட்ராக்ஷன் வரணும், பட் ஆண் மேல அட்ராக்ட் ஆகிறானா அவங்க ஏதோ பைத்தியம் பாவன், மென்டல் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, பெண்ணுக்கு பைத்தியம் பா, அதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு இவங்களெல்லாம் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அஃபெக்ட் ஆன ஒரு பீப்புளா பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷாக் தெரப்பி, மென்டல் சைக்கலாஜிக்கல் தெரப்பி நிறைய இருக்கு. அந்த தெரப்பிலாம் கொடுத்து அவங்கள கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, அப்படி ஒருத்தர் கே அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு மூளை தான் பிரச்சனை, அவருக்கு தெரப்பி மூலமா அவரை வந்து நம்ம ஹெட்ரோசெக்சுவலா மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ல ஒரு 50 வருஷம் போயிருக்கு. அப்புறம் தான் வந்து ஃபியூச்சர்ல நிறைய ரிசர்ச் அண்ட் ஸ்டடிஸ் வரும்போது என்ன தெரிய வருதுன்னா, அவங்க நார்மல் தான், மென்டல் இஷ்யூஸ்லாம் ஒண்ணுமே இல்லை, நார்மலான ஹியூமன் பீங்ஸ் தான், நம்மள மாதிரி தான் எல்லாருமே, லைக் எவ்ரி அதர் ஹியூமன் பீங், தே ஆர் ஆல்சோ நார்மல் ஹியூமன் பீங்ஸ் வித்வுட் எனி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். நேச்சுரலாவே அவங்களுக்கு அப்படி ஒரு அட்ராக்ஷன் வருது, இட்ஸ் வெரி நேச்சுரல் தான், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தலாம் மாற்ற முடியாது. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாத்துல நிறைய பேர் வந்து கண்டிப்பா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஹெட்ரோசெக்சுவலா தான் இருப்பீங்க, கரெக்டா? இங்க இருக்கிறவங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஹெட்ரோசெக்சுவலா தான் இருப்பீங்க அப்படின்னா இப்போ உங்களால ஒரு கேவா இமேஜின் பண்ணிக்க முடியுதா? இப்போ இங்க இருக்கிற பசங்க எல்லாம் நான் கேட்கறேன், உங்களால இன்னொரு பையன் கூட செக்ஷுவலி அட்ராக்டிவா ஒரு இமேஜின் பண்ணிக்க முடியுதா? ஃபேண்டசைஸ் பண்ண முடியுதா? ஒரு மாதிரியா தானே இருக்கு. இங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லார்கிட்டையும் நான் கேட்கறேன், இன்னொரு பொண்ணு கூட உங்களால வந்து ஹெட்ரோநார்மேட்டிவ் கேர்ள்ஸ் கிட்ட கேட்கறேன், இன்னொரு கேர்ள் கூட உங்களால வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க முடியுதா? ஃபேண்டசைஸ் பண்ணிக்க முடியுதா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுல பாடி. அதே மாதிரிதான் அவங்களுக்கும் ஒரு கேவான மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு, கேவா இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கூட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி லெஸ்பியனா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் கூட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப் ஹெசிடென்டா இருக்கு, அவங்களுக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட தான் அட்ராக்ஷன் வருது. ஸோ ஹெட்ரோநார்மேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு எப்படி ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் மேல, சேம் செக்ஸ் மேல செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ஃபேண்டசின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு அவர்ஷன் வருதோ, அவங்களுக்கு ஆப்போசிட் செக்ஸ் மேல அப்படி வருது, அவங்களுக்கு சேம் செக்ஸ் மேலதான் அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷனே வருது. அண்ட் இட்ஸ் வெரி நேச்சுரலாவும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க, ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க, ஒன்னா இருந்துக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கொடுத்து இப்படியும் ஒன்று இருக்கலாம், இப்படியும் வாழலாம், இப்படியும் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ்ல வந்து ரெகக்னைஸ் ஆகி ஒரு கண்ட்ரிலையுமே அப்படி இருக்கலாங்க ரெகக்னைஸ் பண்ணி அது ஒரு மூமெண்டாவே ஆகிட்டு அது ஒரு நார்மல்சி ஆக்கியிருக்கும். எப்படி டிரான்ஸ்ஜெண்டரே இன்னும் நம்ம ஊர்ல இன்னும் நார்மல் ஆக்கல, அதுவே அவங்களே ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு மேலலாம் எப்போ வருங்கிறது தெரியல. இதான் இதுல இருக்க கதை. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ செக்ஸ்னா என்ன, ஜெண்டர்னா என்ன, செக்ஷுவல் ஓரியன்டேஷன்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்ச பேசிக் நாலேஜ் வச்சு நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். இது மூணுமே காம்பினேஷன்ல மாறும் போதுதான் அது ஸ்பெக்ட்ரமா மாறுது. உங்களுக்கு புரியுதா? அந்த ஸ்பெக்ட்ரமை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வராங்க. நீங்க மற்ற ஹெட்ரோநார்மேட்டிவ் கப்பிள்ஸ் எப்படி நார்மலோ அப்படிதான் வந்து கே அண்ட் லெஸ்பியன்ஸும் நார்மல் தான், அவங்களுக்கு இதுக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்க லாஜிக். புரியுதா? இது ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் இங்கே நின்றுடுச்சு. கொஞ்சம் இது லேட்டஸ்டா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கே தவிர இந்த ஏரியாக்கே வரல. அது வராததுனால நமக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு, புதுசா இருக்கு. பட் இதோட எஜுகேஷன் நமக்கு நார்மலா ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுத்திருந்தா நிறைய பேர் நார்மலாவே அதை வந்து உணர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டைம்ல என்ன ஆகுதுன்னா, சொசைட்டில இதுன்னு ஒத்துக்காதனால நிறைய பேர் வந்து அவங்க வந்து கேவா இருக்கலாம், பட் அவங்க வளர்ந்த சொசைட்டில இப்படி ஒன்று இருக்குங்கிற அவேர்னஸே தெரியாததுனால என்ன ஆயிடுது, அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு ஹெட்ரோசெக்சுவல் மேரேஜ்குள்ள போய் ஒரு கேவா இருக்கிற ஒரு பையன் அப்படி ஒன்று இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. அப்புறம் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து மென் மேலதான் அட்ராக்ஷன் வந்திருக்கும். ஆனா அது தப்புன்னு சொல்லி வெளியே சொல்லாம அது சிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அதை அடக்கி 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 அவங்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க, குடும்பத்துல ஒரு நார்மல் பையனா நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஒரு பொண்ணு கூட. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு மேல அவங்க செக்ஷுவலி அட்ராக்டிவாவே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணோட லைஃபும் போயிடுச்சு, இவரோட லைஃபும் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய நார்மல் கப்புள்ஸே இருக்கும், ஆனா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், டைவர்ஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா?
அதே மாதிரி லெஸ்பியன் மைண்ட் செட்ல இருக்க ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அவங்களுக்கே தெரியாம இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆயிடுதுன்னா, அந்த மேரேஜும் வந்து ப்ரோக் ஆயிடுது. ஏன்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இல்ல, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்ல, ஒரு இன்டிமசி இல்ல, ரொமான்ஸ் இல்ல அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மேரேஜும் பிரேக் ஆயிடுது. இந்த மாதிரி இன்டிமசி, ரொமான்ஸ், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் சரியில்லாததுனால பிரேக் ஆன எத்தனையோ மேரேஜஸ் இருக்கு. அண்ட் தட்ஸ் நார்மல். இந்தியாவில் இருக்க நிறைய டைவர்சஸ்க்கு அது ஒரு காரணமாவும் இருக்கு. அதுக்கு பின்னாடி எல்லாமே ஏன் வந்து இந்த எல்ஜிபிடிக்கு இஷ்யூ ஒரு இஷ்யூவா இருக்கலாம், ஏன் அதுல யாராவது ஒருத்தர் இப்படி இருந்திருக்கலாம்ல, அது அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரியான இது வரும்போது தான் இது வந்து ஒரு இஷ்யூவா மாறுது. ஸோ இப்படி இருக்கிறப்போதான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஸ்லோலி இதை பத்தி டாக்ஸ் வரும்போது, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம விக்டோரியன் லாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ஐபிசியில். மெக்குலே கமிட்டினால ஐபிசியில் செக்ஷன் 377 என்ன பண்ணிட்டாங்க, எனி ஃபார்ம் ஆஃப் அன்நேச்சுரல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இஸ் கன்சிடர் டு பி கிரிமினல் அப்படின்னு சொன்னதுனால, மேல் ஃபீமேலுக்குள்ள இருக்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை தவிர வேற எந்த ஃபார்ம் ஆஃப் ரொமான்ஸ் ஒரு ஃபேண்டசைசேஷன் நடந்தாலே அது தப்பு. உங்களுக்கு புரியுதா? அதுவே தப்பு. அப்படி இருக்கிறப்போ மேல் ஃபீமேலுக்குள்ள அதர் ஃபார்ம் ஆஃப் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் நடந்தாலே தப்புங்கிற மாதிரி தான் செக்ஷன் 377 சொல்லும். அதுக்குள்ள அனிமல்ஸ் கூடயோ இல்லை சேம் செக்ஸ் கூடயோ எது பண்ணாலும் அது வந்து கிரிமினல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதை டீக்ரிமினலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மூவ்மெண்ட் இந்தியாவில் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு செக்ஷுவல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கிறத டீக்ரிமினலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. வேர்ல்டு வைடா எல்லாத்துலயும் அப்படிதான் ஆரம்பிக்குது, இந்தியாவில் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஊர்ல இது ஆரம்பிக்கிறப்போ செக்ஷன் 377 ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணா அது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு. அன்நேச்சுரல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு இருக்கு, அது கிரிமினல் அஃபென்ஸா இருக்கு. அதை டீக்ரிமினலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. அதுதான் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல 2009 வந்து டெல்லி ஹைகோர்ட் இஸ் டெல்லிங் தட் செக்ஷன் 377 இஸ் ஷுட் பி ஸ்கிராப்டு அண்ட் ஹோமோசெக்சுவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இஸ் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு ஜட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த கோவா படம், தோஸ்தானா படம் அதெல்லாம் வந்திருக்கும். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அது நார்மல் ஆன பிறகு அதில் தான் அந்த வாலிபா வா வா இனி கொட்டம் அடிக்கலாம், வந்ததே சட்டம், அந்த பாட்டுலாம் வரும். உடனே என்ன ஆயிடுச்சு, 2013 என்ன ஆயிடுச்சு, அந்த கேஸ் வந்து அப்பீலுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறப்போ செக்ஷன் 377 இஸ் வேலிட், டெல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஓவர் டர்ன் பண்ணிடுறாங்க. அது ஓவர் டர்ன் பண்ண பிறகு திரும்ப பழைய லெவலுக்கே போயிடுது. செக்ஷன் 377 திரும்ப வந்துருச்சு. அதுதான் அடுத்த லெவல் நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ் which came in 2018 திரும்ப வந்து நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ்ல திரும்ப செக்ஷுவல் 377 பார்ஷியலி ஸ்கிராப் பண்ணி they gave the sexual rights for the first time. இதுக்கு நடுவுல வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மிங் ஜட்மெண்டா நவ்தேஜ் சிங் ஜோஹருக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒன்னு வந்து 2014 வந்து நால்சா ஜட்மெண்ட், இன்னொன்னு வந்து 2017 வந்து புட்டசாமி ஜட்மெண்ட். 2014 வந்து நால்சா ஜட்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறதையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்களுக்கான ரைட்ஸையும் உருவாக்கணும், அந்த கம்யூனிட்டிக்கும் நம்ம வந்து வெல்ஃபேர் கொண்டு வரணும் சொல்றாங்க. அண்ட் 2017 புட்டசாமி ஜட்மெண்ட் ரைட் டு பிரைவசி ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் ரைட் டு பிரைவசி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்ட் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்றோம். நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் எந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படின்னு புட்டசாமி கேஸ்ல ரெகக்னைசேஷன் வந்த பிறகு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ரெகக்னைஸ் ஆகுது. இது வந்து புட்டசாமி கேஸ் ஜட்மெண்ட். அண்ட் யார் கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்றா அப்படிங்கிறது அது ரைட் டு பிரைவசியோட ஒரு பார்ட். அதுக்குள்ள வந்து சட்டங்கள் போட முடியாது, கவர்மெண்டாலலாம் பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து இதை பத்தி சொல்றாங்க, பார்னோகிராஃபி பத்தி பேன் கேட்கும் போது அதான் சொல்றாங்க, ஒரு 4 செவத்துக்கு நடுவுல உள்ள என்ன நடக்குதுங்கிறதுக்குள்ள கோர்ட்டாலையும் உள்ள போய் கேட்க முடியாது, கவர்மெண்டாலையும் உள்ள போய் என்னன்னு கேட்க முடியாது, அது அவங்களுடைய பிரைவசி அப்படின்னு சொல்லி தான் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இஸ் ஹேப்பனிங் இஸ் ரைட் இஸ் அண்டர் ரைட் டு பிரைவசி அண்ட் இட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ரெகக்னிஷன் வருது. அந்த நால்சா ஜட்மெண்ட் அண்ட் புட்டசாமி ஜட்மெண்டோட எக்ஸ்டென்ஷனா தான் நம்ம நவ்தேஜ் சிங் ஜோஹர் கேஸ்ல என்ன ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னா செக்ஷன் 377 இஸ் ஸ்கிராப் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்றோம். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம், தீஸ் பீப்புள் கேன் ஹாவ் தேர் செக்ஷுவல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்த கட்டத்துக்கே வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடுத்த லெவல் ஆஃப் எவல்யூஷன்ல இப்போ வந்து அவங்களுக்கு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ரைட்ஸ் வந்துருச்சு. வந்த பிறகு அடுத்த லெவல் ஆஃப் ரெகக்னிஷன் என்ன அப்படின்னா, குளோபல் லெவல்ல வந்து மேரேஜ் ரைட்ஸே கொடுத்துட்டாங்க. இப்படி எப்படி எல்லா கப்பல்ஸும் 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஒரு மேரேஜ் யூனியன்ல 2 பேரும் வாழலாமோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, அந்த மாதிரி கே பீப்புளும் லெஸ்பியன் பீப்புளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கப்புலா வாழலாம் அப்படிங்கிறதுக்கு more than 34 countries have given marriage rights recognition. Netherlands was the first country to recognize the homosexual marriages, same sex marriages first recognize பண்ணது 2001 நெதர்லாண்ட்ஸ். ஸோ அதை தாண்டி more than 34 countries இப்போ வந்து அதை லீகலாவே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க.
லைக் இன்க்ளூடிங் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும். அதுல லேட்டஸ்டா வந்து மெக்சிகோ பண்ணாங்க, அங்கோலா இல்ல மெக்சிகோ பண்ணாங்க, சம் அதர் கண்ட்ரி டிட். ஸோ அந்த லிஸ்ட் வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரைட் டு மேரேஜ் வந்த பிறகு இந்தியாவிலே அதுக்கான டிமாண்ட் வருது. அப்போ இந்தியாவில் சேம் செக்ஸ் கப்பலுக்கு மேரேஜ் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த ஆக்ட்ல ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் வந்து மேரேஜ் இஸ் ரெகுலேட்டட் அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படி 4 மேரேஜ் ஆக்ட் தான் இருக்கு. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் உள்ள தான் வந்து ஜெயின், புத்திசம் அண்ட் ஆல் தோஸ் கம்யூனிட்டிஸ் வந்தது. பார்சி, அவங்கள சீக்கெல்லாம் வந்துடுறாங்க. அதனால 4 மேரேஜ் ஆக்ட் தான் இருக்கு. ஹிந்து மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் அண்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1954 கொண்டு வந்த ஆக்ட். இதுல என்ன கொண்டு வராங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஹிந்து முறைப்படி நடக்கும், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் முஸ்லீம் முறைப்படி நடக்கும், இது சர்ச்சில் நடக்கும். ஸ்பெஷல் ஆனா ஒரு ஹிந்து முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா முஸ்லீமும் கிறிஸ்டியனும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, அந்த மாதிரி மேரேஜஸையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மேரேஜஸ் அந்தந்த ரிலீஜியன் ரெகக்னைஸ் பண்ணாது, பண்ணி கிழிச்சிருவாங்க. ஸோ பண்ணாது. ஸோ அதனால என்ன வந்து வி நீட் அ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். ஸோ தனியா ஒரு மேரேஜ் ஆக்ட்ல ப்ரோக்ரஸிவ் சொசைட்டில இன்டர் ரிலீஜியஸ் கப்புள்ஸ்க்கு ரெகக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். 1954 வி ஆர் பிரிங்கிங் தி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ஃபார் இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ். அதுல நிறைய பேர் இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1954 இந்த மாதிரி வருது. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்து டைவர்ஸ் ரைட்ஸ் இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் இருக்கு, எல்லா ஆல் ப்ரோக்ரஸிவ் ரைட்ஸ் இஸ் இன்கார்பரேட்டட் தேர். அந்த மாதிரி ரைட்ஸ் வச்சு ஒரு ஆக்ட் வந்தது. அது வந்து இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்படி இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸை ரெகக்னைஸ் பண்ணுச்சோம். ஸோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்க்கணும். கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு ஆயிலங்காரத்து பயிர், 1000 year old பேடி கிராப், சரியா? ஸோ இட்ஸ் 1000 year old பேடி. அந்த 1000 காலத்து பயிர் வந்து ஒரு ரிலீஜன்லயும் ஒரு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஹிந்து ரிலீஜன்ல வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற லாஜிக் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பிலீஃபா இருக்கு. பட் சப்ஸ்ட்ரீம் பிலீஃப்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரு இருமணம் சேர்ந்தது திருமணம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்களுக்கு டைவர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பேசிக் ஹிந்து கல்ச்சருக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் பண்ணாமப்பட்டு இருந்தது. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்துட்டா ஒய்ஃபும் சேர்ந்து இறந்து ஃபியூனரல் பயில குதிக்கணும்னு ஒரு செட் ஆஃப் ஹிந்துஸ்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கு. அது சதி அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ரிலீஜன் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு செட் ஆஃப் அதுல இஸ்லாம் வந்து மேரேஜுக்கு வந்து சாக்ரெட் ரெகக்னிஷன் கொடுக்காது, சோஷியல் கான்ட்ராக்டா தான் கொடுக்குது. சோஷியல் கான்ட்ராக்ட் பிட்வீன் 2 genders அப்படின்னு தான் இருக்கும். ஆனா இஸ்லாமுக்குள்ள இருக்க மேரேஜ் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா பாலிகாமியா லீகலைஸ் பண்ணுது. ஸோ ஒரு மேல் கேன் மேரி up to 4 female அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்கு. ஆனா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல 1 person கேன் மேரி ஒன்லி 1 woman வித்வுட் டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மூவ்மெண்டா நடக்குது, சத்தி அபாலிஷன்லாம் நடக்குது. அதோட ரெகக்னிஷனா ஹிந்து மேரேஜ்ல ரிஃபார்ம்ஸ் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. எப்போனா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு விடோ ரீமேரேஜ், சத்தி அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. அதோட அல்டிமேட் ரெகக்னிஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம ஹிந்து கோட் பில்குள்ள டைவர்ஸ் ரைட்ஸே கொண்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இஸ் ரிஃபார்ம்டு. இன்னும் வந்து முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட்ஸ்ல வந்து டைவர்ஸ் இஷ்யூ ஸ்டில் கோயிங், இட்ஸ் லாங் பெண்டிங் இஷ்யூ விச் நீட்ஸ் ரிஃபார்ம்ஸ். அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்துடும். ஆல்ரெடி ட்ரிபிள் தலாக்கை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக்கை அபாலிஷ் பண்ணும்போது வி அபாலிஷ். அந்த மாதிரி ஒரு சில ரிஃபார்ம்ஸ் இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு, அது இன்னும் நடக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ரிலீஜன்ல மேரேஜ் ஒரு மாதிரி பார்க்கப்படுதுல்ல, அந்த மாதிரி வந்து மேரேஜை வந்து ஒரு வில்லேஜ்ல பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிவில் லாவை கொண்டு வந்து அதுல மேரேஜுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாவை கொடுக்குறோம். ரிலீஜியன் தான் மேரேஜ் ரெகக்னைஸ் பண்ணும் அப்படிங்கிறத போது கிடையாது. ஸ்பெஷல் மேரேஜ்னு ஒன்று இருக்கு, ரிலீஜியனே இல்லாத மேரேஜ்னு இருக்கு. இல்ல தமிழ்நாடு அடுத்த லெவல்ல போயிட்டு சுயமரியாதை திருமணம்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வருது. கல்யாணத்துக்கு எந்த ப்ரொசீஜரும் தேவையில்லை, 2 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும், அவங்க 2 பேர் நான் ஒன்னா வாழ்றோம்னு ஒத்துக்கிட்டாலே போதும், அதான் சுயமரியாதை கல்யாணம். இந்த ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. எவ்ரி மேரேஜ் வில் ஹேவ் ரிச்சுவல். எல்லா ரிலீஜன்லயும் ரிச்சுவலே எதுவுமே இல்லாம 2 பேர் வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வாயில சொல்லிக்கிட்டாலே அது கல்யாணம் தான். அவங்க போயிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ரெகக்னிஷன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிவில் லானால மேரேஜை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியுது இந்தியால அப்படின்னா, அதே சிவில் லால எங்களுக்கு ரெகக்னிஷன் தாங்க அப்படின்னு கேட்டுதான் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க. யாரு? LGBTQ கம்யூனிட்டி பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க, அதே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல நீங்க எப்படி ரிலீஜியனால் புனிதமாக்கப்பட்ட திருமணங்களை பிரேக் பண்ணி சிவில் லா மூலமா ஒரு சில கல்யாணங்களை ரெகக்னைஸ் பண்ணீங்களோ, அதே மாதிரி ரிலீஜியன் ப்ராஹிபிட் பண்ணுது. ஸோ 2 ஆப்ரஹாமிக் ரிலீஜன் 3மே வந்து இதை ப்ராஹிபிட் பண்ணும். எது? இந்த ஹெட்ரோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸை ப்ராஹிபிட் பண்ணுது. ஹிந்து ரிலீஜன்ல பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் டைம்ஸ்ல தேர் ஆர் மெனி ரெஃபரன்சஸ் வேர் தே சா இட் அண்ட் கரெக்ட் சென்ஸ். பட் இந்த மாடர்ன் டே இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்டே அதை எதிர்த்திருக்காங்க. கவர்மெண்ட் வாஸ் அப்ஜெக்டிங் டு சுப்ரீம் கோர்ட் வென் தே ஃபைல்ட் அன் அஃபிடவிட். இதுக்கு ரெகக்னிஷனே நீங்க கொடுத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. மாடர்ன் டேஸ்ல விக்டோரியன் இதனால இது மாறி இருக்கு.
ரிலீஜியனால இது பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் எப்படி வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூலமா லா மூலமா கொடுக்க முடியுமோ அதே மாதிரி ரிலீஜியனால பேன் பண்ணப்பட்ட கஸ்டம்ஸால பேன் பண்ணப்பட்ட இந்த கே மேரேஜ் ரைட்ஸ் வந்து நீங்க ஏன் வந்து சிவில் லா மூலமா எங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு தான் இந்த கோர்ட்டோட ஆர்குமெண்ட்டே. இந்த கேஸோட ஜட்மெண்ட்ல என்ன மாதிரி இந்த கேஸ் போகுதுன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல எங்களுக்கு ரைட்ஸ் தாங்க அப்படின்னு. அந்த இதுல தான் ஜட்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிறதுக்கான டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து இட் ஷுட் கம் ஃப்ரம் தி பீப்புள். ஸோ பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல டிபேட்ஸ் நடந்து பார்லிமெண்ட் லாவா கொண்டு வந்தாதான் அது சரியா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆக்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீஇன்டர்பிரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து ஜட்மெண்ட். ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட ரிக்வஸ்ட் என்னதுன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல எங்க மேரேஜ் ரெகக்னைஸ் பண்ணுங்க. அங்க வந்து என்ன இருக்குன்னா மேரேஜ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும், அதுக்கு பதிலாக மேரேஜ் பிட்வீன் ஸ்பௌசஸ் அப்படின்னு ரீஇன்டர்பிரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட ரீஇன்டர்பிரேட் பண்ணி ஜட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா அது மாதிரிலாம் இதுங்க ரீஇன்டர்பிரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரியான மேரேஜ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் வந்து சோஷியல் கஸ்டம்ஸ் கூட லிங்க் ஆயிருக்கிறது. வி சப்போர்ட் ஆல் தி 5 ஜட்ஜஸ் செட் தட் வி ஆர் சப்போர்ட்டிங் தி எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியோட மேரேஜ் ரைட்ஸ் அண்ட் வி ஆர் சப்போர்ட்டிங் இட். பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை ட்வீக் பண்ணி ரெகக்னைஸ் பண்றதுக்கான பவர் இல்லை, அது ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆயிடும். அதனால லெட் இட் கம் ஃப்ரம் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் ஒரு லா ஆக்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல இருந்து வரணும், பார்லிமெண்ட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட் நோ தே ஷிஃப்டட் தி ஓனர்ஸ் டு பார்லிமெண்ட். அதான் ஜட்மெண்ட். புரிஞ்சுச்சா? இதான் இங்க நடக்குது. இதான் இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி கதை. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கண்ட்ரிஸ் விச் ரெகக்னைஸ். ஸோ கிட்டத்தட்ட 34 கண்ட்ரி ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். லேட்டஸ்டா வந்து ஆண்டோரா அண்ட் எஸ்டோனியா பண்ணியிருக்காங்க. ஸோ 2015 யூஎஸ்ஏ பண்ணியிருப்பாங்க. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தபோது யூஎஸ்ஏல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கண்ட்ரிஸ். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அது லீகலோ அங்கே அதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த இந்தியா மேப் தப்பா இருக்கு. இங்க ஒரு சில இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன இருக்குன்னா மரண தண்டனை இருக்கும். உங்களுக்கு இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்கே வந்து இதுக்கு மரண தண்டனை இருக்கும் இங்க இருக்கிற ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு. அப்புறமா வந்து அந்த கிராஃப் இன்னும் போடணும்னா அப்புறம் ஒரு சில குளோபல் சவுத்ல இருக்கிற ஒரு சில கண்ட்ரீஸ்க்குலாம் அங்கங்க என்ன இருக்குன்னா தே வுட் ஹவ் ரெகக்னைஸ்ட் தி செக்ஷுவல் ரைட்ஸ், ஆனா மேரேஜ் ரைட்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து செக்ஷுவல் ரைட்ஸை கொடுத்துட்டாங்க, கோஹாபிடேஷன் ரைட்ஸை கொடுத்துட்டாங்க, ஒன்னா வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் மட்டும் நாங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டோங்கிற லெவலத்துல இப்ப இந்தியா இருக்கு. ஸோ அது வந்து 3வது கேட்டகரியில இருக்கு. ஒன்னு வந்து ரெகக்னைஸே பண்ணிடுச்சு, இன்னொன்னு மரண தண்டனை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு. அதான் வந்து இதுல இருக்கு. ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி தானே. அந்த 2 பேருக்கு மேரேஜ் ரைட்ஸ் இருந்தா ஏன் எங்க 2 பேருக்கு இருக்கக்கூடாது? ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல யூ கேனாட் கிளாசிஃபை தி பீப்புள் அப்படின்னு சொல்றோம் பேஸ்ட் ஆன் தி ஜெண்டர். பட் இங்க எங்களை ஜெண்டர் பேஸ் பண்ணி தானே கிளாசிஃபை பண்ணிருக்கீங்க. ஆர்டிகல் 15ல என்ன சொல்லுது? ஜெண்டர் பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. பட் நீங்க ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு இருக்க மேரேஜ் ரைட்ஸ் எங்களுக்கு இல்ல. ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள வருது, ரைட் டு பிரைவசிக்குள்ள வருது. அண்ட் இதை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சில எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்க, நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் பாடி ஒரு சில எதிர்ப்பு, அப்புறம் ஜமாயத் உல்மா ஹிந்த் இவங்க இந்த ஆர்கனைசேஷனும் வந்து ரிலீஜியஸ் பேஸ்டா ஒரு சில எதிர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 தரப்பையும் விவாதிச்சுன்னா இந்த கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ். இந்த என்டையர் கேஸுமே வந்து 4 கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி போகுது. மேரேஜ் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், சரியா? மேரேஜ் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் நாட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது. 2வது கொஸ்டின் என்னதுன்னா ரெகக்னிஷன் ஆஃப் சேம் செக்ஸ் மேரேஜஸ் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். 3வது கொஸ்டின் வந்து ரைட் டு அடாப்ட் அண்டர் கேரா கைட்லைன்ஸ். ஸோ இந்த சேம் செக்ஸ் கப்புள்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது இருக்கு. குழந்தைங்களை அடாப்ட் பண்ணா அவங்களால தே கேனாட் ப்ரோக்ரியேட்ல குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம சரோகசி ரைட்ஸும் கொடுக்கல, குழந்தையும் பெற்றுக்க முடியாது அப்படின்னா அப்போ அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற 3வது கொஸ்டின் வருது. 4வது வந்து சிவில் யூனியன்ஸா ரெகக்னைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேரேஜ்க்கும் சிவில் யூனியனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த 4 கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த இது போகுது. அப்புறம் 5வது வந்து அந்த சிவில் யூனியன்ஸை நமக்கு வே ஃபார்வர்டு என்னங்கிறது 5வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 4 இதை பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின்ல இந்த 5 ஜட்ஜ் பெஞ்ச்ல என்ன ஆயிடுச்சுன்னா மேரேஜ் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லையா அப்படின்னா மேரேஜ் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆனா மேரேஜ் ஆஸ் சச் வந்து ஒருத்தரோட அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இட்ஸ் இண்டிவிஜுவல் பேஸ்டு டெசிஷன் தான். ஆனா இப்போ ஒருத்தர் வந்து நான் இவங்களை தான் கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைச்சா அதை யாராவது வந்து தடுக்கிறாங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட். அது வந்து ஷஃபின் ஜஹான் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. ரைட் டு சூஸ் பார்ட்னர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், ஆனா ரைட் டு மேரேஜ் வந்து கிடையாதுன்னு இந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது ஷஃபின் ஜஹான் கேஸ்ன்னு இன்னொரு இருக்கு, ஷஃபின் ஜஹான் கேஸ். அதுல வந்து they would have said that right to choose partner is a fundamental right, but marriage is not fundamental rightன்னு 5 பேரும் சொல்லிட்டாங்க.
5 பேருமே இல்ல அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன் ஆஃப் சேம் செக்ஸ் மேரேஜஸ் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லும்போது 5 பேருமே என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வந்து மேரேஜஸை சப்போர்ட் பண்றோம், பட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை எங்களால மாத்தி இன்டர்பிரேட் பண்ண முடியாது. இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை நம்ம மாத்தி இன்டர்பிரேட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பெஷல் மேரேஜ் அவங்க பெட்டிஷனர் என்ன வைக்கிறாங்கன்னா 2 தான் வைக்கிறாங்க. ஏதோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை ரீஇன்டர்பிரேட் பண்ணுங்க, இல்ல ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல மேரேஜ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு, அது வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேட் பண்ணுதுங்கிற பேர்ல அதை ஸ்கிராப் பண்ணுங்கன்றாங்க. ஸோ சிஜிஐ என்ன சொல்றாரு, அதை ஸ்கிராப் பண்ணிட்டா இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் ஸ்கிராப் பண்ற மாதிரி ஆயிடும், அதை ஸ்கிராப்லாம் பண்ண முடியாது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இஸ் லீகலி வேலிட். ரீஇன்டர்பிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா, ரீஇன்டர்பிரேட் வந்து பண்ணணும் அப்படின்னா அது ஜுடிஷியல் ஓவர் ரீச், ஸோ இட் ஷுட் கம் ஃப்ரம் பார்லிமெண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. புது ஆக்டா வந்துச்சுன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3வது கொஸ்டின் வந்து ரைட் டு அடாப்ஷன் அண்டர் காரா. ஸோ சில்ட்ரன் அடாப்ஷன் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டடா வரதான் வந்து காரா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சைல்டு அடாப்ஷன் பண்ணுறதுக்கான இந்தியாவில் கொடுக்குற கைட்லைன்ஸ். ஸோ இந்தியாவில் யாரெல்லாம் சைல்டு அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேரிட் கப்பிள்ஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் பேரண்ட்ஸும் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேரண்ட்ஸ்ல வந்து ஃபீமேலா இருந்தாங்கன்னா 2 ஜெண்டர் பேபிஸையும் அடாப்ட் பண்ணிக்கலாம். மேல் பேரண்டா இருந்தாங்க, மேல் கை சிங்கிளா இருக்காரு, அவர் அடாப்ட் பண்ணிக்கணும்னா வெறும் ஆண் குழந்தைய தான் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃபீமேல் கேர்ள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா 2 ஜெண்டரையும் அடாப்ட் பண்ணிக்கலாம். மேரேஜ் கப்பிள்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். மேரேஜ் கப்பிள்ஸ் அடாப்ட் பண்ணோம்னா 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. கல்யாணம் ஆகி மினிமம் 2 இயர்ஸ் அவங்க நல்லா வாழ்ந்திருந்தா தான் அடாப்ட் பண்ண முடியும். அப்படி அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கிறாங்கன்னா நீங்க காரால போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதான் லீகலி அடாப்ஷன் இஸ் பாசிபிள் அப்படிங்கிற இந்த கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அடாப்ஷன் ரைட்ஸாவது எங்களுக்கு தாங்க, நீங்க மேரேஜ் ரைட்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அடாப்ஷன் ரைட்ஸாவது கொடுத்தா நாங்க குழந்தை அடாப்ட் பண்ணியாவது வளர்த்துப்போமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அடாப்ஷன் ரைட்ஸ்ல தான் வந்து இங்க என்ன ஆயிருக்குன்னா 3-2 அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ மைனாரிட்டி ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்கு, ஜட்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா அடாப்ஷன் ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் மெஜாரிட்டி 3 பீப்புள் வந்து அதையும் என்ன சொல்லியிருக்காங்க, பார்லிமெண்ட்ல இருந்து வரட்டும், நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஜஸ்டிஸ் பட், ஹீமா கோலி அண்ட் நரசிம்மா இவங்க 3 பேருமே 3 அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பார்லிமெண்ட் முடிவு பண்ணிட்டோன்றாங்க. ஸோ சிஜிஐ சந்திரசூடும் நம்ம எஸ்கே கவுல் வந்து ஃபார்மர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய சிஜிஐயா இருந்தாரு, அவர் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. எஸ்கே கவுலும் சந்திரசூடும் வந்து அடாப்ஷன் ரைட்ஸ் கொடுக்கலாம்பா, அது அதுல என்ன இருக்கு, அதே மாதிரி வந்து மேரேஜ் பண்ணாதான் அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4லுமே வந்து 3-2 தான். மேரேஜா ரெகக்னைஸ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் சிவில் யூனியன்ஸ் ஆவாது ரெகக்னைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேரேஜ்க்கும் சிவில் யூனியனுக்கு என்ன வித்தியாசம்? திருமணம் என்பது ஒரு புனிதமான ஒரு விஷயம், அது வந்து ரிலீஜன் மூலமா ரெகக்னிஷன் இருக்கு. கடவுள் தானே பிளஸ் பண்றாரு. 3 ரிலீஜன்ல நீங்க கல்யாணம் பண்ணாலும் ஆண்டவர் தான் வந்து உங்களை பிளஸ் பண்ணுவாரு. இங்க அக்னி குண்டம்ல நீங்க சாட்சியா எடுக்கிறீங்க, அங்க இஸ்லாம்ல அல்லாஹ் வந்து பிளஸ் பண்ணுவாரு, இங்க வந்து ஜீசஸ் வந்து சர்ச்ல பிளஸ் பண்றாரு. இந்த மாதிரி ரிலீஜியஸ் லிங்க் இருக்கு கல்யாணத்துக்கு. ஆனா வந்து சிவில் யூனியன் அப்படின்னா என்னன்னா, 2 பேருக்கு நடுவுல சிவில் லா மூலமா 2 பேர் ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்க, அவங்களுக்கு ஒரு சில கல்யாணத்தினால வரக்கூடிய ரைட்ஸ் மட்டும் கொடுக்கறது. இப்ப இந்தியாவில வந்து நீங்க மேரேஜ் அப்படின்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழலாம். ஆனா அதை போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். ஏன் ரெஜிஸ்டர் பண்றோம்? ஒரு ரெகுலேஷன் பர்பஸ்க்காக. ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய லீகல் ரைட்ஸ் கிடைக்குது. என்னென்ன ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் 2 பேரும் ஒண்ணு வாழ்றதை தாண்டி 2 பேராலையும் ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுக்க முடியும். 2 பேராலையுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா, இன்கேஸ் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒய்ஃபுக்கு வரும், ஒய்ஃப் இறந்துட்டா ஒய்ஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் ஹஸ்பண்டுக்கு போகும். அதே மாதிரி வந்து 2 பேருமே சேர்ந்து ஜாயிண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆடட் ரைட்ஸ் அலாங் வித் தி மேரேஜஸ் இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபுக்கு பென்ஷன் வரும், ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு பென்ஷன் வரும். ஸோ கல்யாணம் ஒன்னா வாழ்றாங்கிறத தாண்டி இந்த மாதிரி நம்மளுடைய அதர் லாஸ்ல நிறைய லீகல் ரைட்ஸ் கொடுக்குறோம், நிறைய ஸ்கீம்ஸ்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பெனிஃபிட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறப்பையும் குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபேமிலியை தான் நம்ம ரெகக்னைஸ் பண்றோம். இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே எங்களுக்கு டினே ஆகுதுங்கிறது தான் உங்களோட ஆர்குமெண்ட்ஸ். இப்போ எங்களுக்கு மேரேஜ் ரைட்ஸ் கிடைக்கலனாலும் சரி, ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியலையே, ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியலையே. அதே மாதிரி இப்போ ஒரு 2 கே கப்புள் ஒன்னா வாழ்றாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் கிட்ட 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அதுல ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு போக மாட்டேங்குது. அந்த இப்போ இருக்க கரண்ட் லா படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ஸ்பௌஸுக்கு போயிடும். பட் இந்த கே கப்புள்ல வந்து ஒருத்தருக்கு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி போயிடு, ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போயிடுதுன்னா அந்த பர்சனோடைய பேரண்ட்ஸ்க்கு இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு போயிடுது. ஸோ அப்போ நான் ஹஸ்பண்டா ஒரு பார்ட்னரா என்னால் அதை எடுத்துக்க முடியலையே அப்படிங்கிறது அவங்களோட ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு கல்யாண ரைட்ஸ் கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் சிவில் யூனியன் ரைட்ஸ் தாங்க. சிவில் யூனியனுக்கு என்னதுன்னா மேரேஜுங்க ரெகக்னிஷன் இல்லை, ஆனால் இது எல்லாமே கிடைக்கும். சிவில் யூனியன் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டா அதர் லீகல் ரைட்ஸ் விச் இஸ் அக்கார்டட் டு மேரேஜஸ் த்ரூ ஸ்டாச்சு அண்ட் ஸ்கீம்ஸ் தட் இஸ் கமிங். பட் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த திருமணம் எனும் நிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பிளெஸிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா?
ஸோ அந்த விஷயங்கள் வந்து சிவில் யூனியன்ஸ்க்கு இருக்காது. சிவில் யூனியன்ஸ் சிவில் ரைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருது, அதான் சிவில் யூனியன்ஸ். ஸோ இந்த சிவில் யூனியன்ஸ் அப்படிங்கிற ரெகக்னைஸ் பண்ணலாம்னா அதை கண்டிப்பா அதையாவது பண்ணலாமே. அதுக்கு வந்து அவங்க டேக் டைவர்ஷன் தானுங்க. அவங்க 3 பேர் யாரு, ஜஸ்டிஸ் பட்டும் ஹீமா கோலியும் நரசிம்மா 3 பேரும் அதுவும் பார்லிமெண்ட் தான் முடிவு பண்ணணும், நாங்க முடிவு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனா அதுக்கு இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க, இல்லப்பா அது நம்மளே பண்ணிடலாம், பாவம்பா இவ்வளவு வேணாம்னு சொல்லிட்டோம், இதையா ரெகக்னைஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது மைனாரிட்டியில போயிடுச்சு. மேபி அதுல 5 பேர் ஒத்துக்கிட்டு இருந்தா அட்லீஸ்ட் சிவில் யூனியனாவது வரலாம். மேரேஜ் கொடுக்கல, அதுக்கு சோஷியல் இஷ்யூ, கஸ்டம், இது அது அதெல்லாம் இருக்கு. சிவில் யூனியனாவது கொடுத்துருக்கலாம்ல, இந்த ரைட்ஸாவது வந்திருக்குமே அப்படிங்கிறதா வந்து ஜஸ்டிஸ் சந்திரசூடோட ஆர்குமெண்ட். பட் அது மைனாரிட்டி ஜட்மெண்டா போனதுனால அதுவும் கொடுக்க முடியல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, 5 பேருமே என்ன, சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிட்டாரு, ஃபைனலா எழுதுறப்போ அவர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாரு. என்ன ஆர்டர் கொடுக்குறாருன்னா, கேபினெட் கமிட்டிக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. சரி எங்களால பண்ண முடியல, நீங்க உடனே ஏதாவது ஆரம்பிச்சு சிவில் யூனியன் ரெகக்னிஷனுக்காவது ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேரேஜுக்கு உங்களுக்கு டிபேட்ஸ் தேவை, சொசைட்டி கன்சென்சஸ் தேவை, எல்லாரும் ஒத்துக்கணும் தேவை, எல்லா மதங்களும் வரணும், அதெல்லாம் இருக்கு, சரி ஓகே, சிவில் யூனியனை ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசூட் என்ன பண்ணிட்டாரு, கேபினெட் கமிட்டி மஸ்ட் எக்ஸாமின் ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொக்கே ஆஃப் ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். பொக்கே ஆஃப் ரைட்ஸ்னா என்ன, பொக்கேல எப்படி நிறைய மலர்கள் வச்சு ஒரு பொக்கே கொடுக்குறோமோ அதே மாதிரி நிறைய ரைட்ஸ் வச்சு ஒரு பொக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொக்கே ஆஃப் ரைட்ஸ் அண்டர் சிவில் யூனியன். அந்த பொக்கே ஆஃப் ரைட்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மெஜாரிட்டி ஜட்மெண்ட்ல இருக்கிற ஆக்சுவலி 5 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட மேரேஜ் ரைட்ஸ்க்கு வந்து நாங்க எதிரிகள் கிடையாது, ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இல்ல, அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா, நிறைய இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் கேஸ்ல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து நிறைய லாஸை ரீஇன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க, ஏன் இப்போ மட்டும் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி அப்படிங்கிற பேர்ல நிறைய வந்துச்சுல, சந்தாரா கேஸ் வந்துச்சு, சபரிமலா கேஸ் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து அப்புறம் ஹாஜி அலி தர்கா என்ட்ரி கேஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ்குள்ள பூந்து ரீஇன்டர்பிரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி சுப்ரீம் டு ஆல் தி அதர் மொராலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சிலையும் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் 15 மார்க்ல கேட்டாங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து குரூப் 1ல போன வாட்டி கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி தான் முதல் கேள்வி பேப்பர் 2ல. அந்த மாதிரி வந்து கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டிக்கு இல்லையா அது பண்ணிருக்கலாமே, ஏன் வந்து இப்படி பேர்டனை தள்ளி வச்சுட்டீங்க அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இவர் ஜட்ஜ் என்ன, சிஜிஐ என்ன பண்ணிட்டாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. ensure that queer community is not discriminated, ensure that there is no discrimination in access to goods and services, sensitize the public about the queer rights. மக்களுக்கு அவேர்னஸ் சொல்லணும். இப்போ இந்த வீடியோல நான் வந்து இதை பத்தின எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன்ல, இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் எத்தனை பேர் நாட்டில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், வாட் இஸ் செக்ஸ், வாட் இஸ் ஜெண்டர், வாட் இஸ் செக்ஷுவல் ஓரியன்டேஷன். அது தெரியாததுனால தான் அது ஏதோ ஒரு ஏலியன் கான்செப்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுட்டா எல்லாமே மாறிடும். ensure that there is no discrimination in access of goods and services, கிரியேட் அ ஹாட்லைன் ஃபார் கியூர் கம்யூனிட்டி. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அது உடனே பேசுறதுக்கு ஒரு ஹாட்லைனை உருவாக்குங்க. நோ டிஸ்கிரிமினேஷன்னா வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குல்ல, ஆக்சஸ் டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா இப்போ பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கிவன்ல, அந்த மாதிரி ஆக்சஸை கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. வீட்டு வாடகை கொடுப்பாங்களா, நீங்க பேச்சுலர்ஸ்க்கே வீட்டு வாடகை தர மாட்டாங்க, உங்களுக்கு புரியுதா? இதுல எங்க இருந்து கியூஆர் கம்யூனிட்டிக்கெல்லாம் வீட்டு வாடகை தருவா, கண்டிப்பா வீட்டு வாடகை தர மாட்டான். அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் அண்ட் கியூஆர் கம்யூனிட்டிக்கு இருக்கு. Create a hotline for queer community, create safe houses or garima ghar for queer couples. இந்த கரிமா கர்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கைவிடப்பட்ட ஆர் இந்த மாதிரி அபேண்டன் பீப்புளுக்கும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ட்ரௌமால இருக்கிற பீப்புளுக்குமே ஒரு ஹவுஸ் ஹோம் நடத்துறாங்க. உமன் ஹோம், ஓல்டேஜ் ஹோம், அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா ஹோம்ஸ் உருவாக்குறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கியூர் கம்யூனிட்டி பீப்புளுக்கும் ஹோம்ஸ் நடத்துங்க, ஸோ தட் அவங்க சேஃபா அங்க வந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு முதியோர் இல்லம் மாதிரி கியூர் கம்யூனிட்டிக்கு ஒரு ஹோம் நடத்துங்க. ensure intersex children are not forced to undergo operations. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. no person shall be forced to undergo any hormonal therapy. அது எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவல் தான். முன்னாடி என்ன பண்ணியிருந்தா ஹார்மோனல் தெரப்பி சொல்லுவாங்க. இப்போ ஒரு கே பர்சன் வந்து இன்னொரு ஆம்பளை மேலதான் அட்ராக்ஷன் வருது அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஹார்மோனல் தெரப்பி கொடுத்து பெண்கள் மேல அட்ராக்ட் பண்றதுக்கு ஒன்று பண்றாங்க. ஹார்மோனல் தெரப்பி அப்படியே நடக்குது. செக்ஷுவல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரியில டிரான்ஸ்மென் டிரான்ஸ் உமனா மாறணும்னு நினைக்கிறவங்களும் ஹார்மோனல் தெரப்பி பண்ணிக்கிறாங்க. பட் அது எதுவுமே ஃபோர்ஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. He also issued guidelines to the police not to harass the queer people, to force them to return to the natal family. எந்த ஹராஸ்மெண்ட்டும் பண்ணாதீங்க. சரி, இதான் வே ஃபார்வர்டும். சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியா என்ன சொன்னாரோ அதே நம்ம வே ஃபார்வர்டா எடுத்துக்கலாம் அண்ட் கான்ஸ்டியூஷன் பேஸ்ல கொண்டு வரலாம். பட் நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அடாப்ஷன் பண்ணிட்டா இவங்க கிட்ட எப்படி நம்பி சேஃபா அடாப்ஷனுக்கு குழந்தையெல்லாம் கொடுக்கறது. அப்போ ஆண் பெண் திருமணம் ஆகிட்டு அவங்கலாம் ரொம்ப தெளிவானவர்கள், அவங்களாம் வந்து குழந்தைங்களை துன்புறுத்தி எதுவுமே பண்ணதே இல்லை.
இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் ஹராஸ் பண்றவங்களாம் யாரு? சிசுகளை ஹராஸ் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றதெல்லாம் யாரு? அவங்களாம் ஹெட்ரோ கப்புள் தானே. ஹோமோசெக்சுவல் கப்புள் தான் எல்லா கிரைமும் பண்றாங்களா? நாட்டுல மெஜாரிட்டி கிரைம் பண்றது ஹெட்ரோசெக்சுவல் பீப்புள் தான். ஹெட்ரோசெக்சுவல் கப்புள் குழந்தைகளை நல்லா பாத்துக்கிறாங்க, டைவர்ஸ் எல்லாம் வர்றதே இல்லை, சந்தோஷமா ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையில டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லாம, டவுரி வயலன்ஸ் இல்லாம, மேரிட்டல் ரேப்ஸ் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. இதானே? அதுதான் வந்து சிஜிஐயும் கேட்டிருப்பாரு. அது என்ன, ஒரு கல்யாணம் வந்து புனிதம் படுத்திடுது அடாப்ஷனை. அடாப்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்போதான் இந்த ஆர்குமெண்ட் சொல்லுவார். இந்த ரெக்கக்னிஷன் இது தான் அந்த சொசைட்டி வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ் தான் கன்வெர்ட் பண்றாங்க. இது என்னதுன்னா, சோசியல் மீடியால எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் சேராத நார்மல் பீப்புளையும் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் அந்த சொல்ற அந்த பர்சனே யாராலையும் வந்து கேவாவோ லெஸ்பியனாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. இட்ஸ் அ நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். உங்களுக்கு புரியுதா? சோ அதனால வந்து ஆர்டிபிஷியல் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஜென்ரேட்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது வந்து கன்சர்வேட்டிவ் பீப்புள் வைக்கிற ஒரு நார்மல் ஆர்குமெண்ட். இட்ஸ் கேனாட் பி கன்வெர்டட். இப்போ நம்மளாம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இங்க ஹெட்ரோ நார்மேட்டிவா தான் இருக்கும், ஹெட்ரோசெக்சுவல் பீப்புளா தான் இருக்கும். இப்போ நம்மளால வந்து சேம் செக்ஸ் பீப்புள் கூட செக்ஷுவல் ஓரியன்டேஷனை இமேஜின் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஹெட்ரோ நார்மேட்டிவ் பீப்புள், நமக்கு ஆப்போசிட் ஜெண்டர் தான் வந்து அட்ராக்ஷனா இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புளுக்கு. அப்படின்னா அதுதான் அப்போ அவங்களுக்கும், அவங்களால அப்போ ஆப்போசிட் செக்ஸ் ஜெண்டர் கூட அவங்களால செக்ஷுவல் ஓரியன்ட் ரிலேஷன்ஷிப்பை இமேஜின் பண்ணிக்க முடியல. உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் லாஜிக் ஹியர். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து வேலிட் ரீசன் தான். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அடாப்ஷன் மே லீட் டு டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் சைல்டு. இந்தியாவில வந்து என்ன ஆகும்னா, அந்த டபு வருது. என்ன டபு வருதுன்னா, இப்படி வந்து ஒரு கே கப்பல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல போறப்போ உங்க அப்பா அம்மா வரும்போது, ரெண்டு அப்பாக்கள் வரும்போதோ இல்ல ரெண்டு அம்மாக்கள் வரும்போதோ அந்த குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல காட்டியிருப்பாங்கல்ல, விஜய் சேதுபதி அந்த குழந்தையோட ஸ்கூலுக்கு போறப்போ ஸ்கூலுக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. அதனால அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூல் லெவல்ல டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஸோ ரிக்ரெசிவ் கண்ட்ரீஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ் கண்ட்ரீஸ்ல இன்னும் வந்து அவேர்னஸ் உருவாகாததுனால இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் இருக்கதான் செய்யுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல ஒரு அபார்ட்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு வாடகை விட்டா மிச்ச 7 வீடுகளை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. நம்மலாம் வாழ்ற இடத்துல எதுக்கு அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும்? எப்படி அவங்க வாடகை கொள்ளலாம்? அவங்களுக்குலாம் வாடகை கூடாதீங்க, அமைதி கெட்டு போகும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான சோஷியல் அக்செப்டபிலிட்டி இல்லாதனால டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி அவங்கள தள்ளி வச்சு தான் அவங்க வந்து வேலை கொடுக்கறது இல்லை, வீடு கொடுக்கறது இல்லை, படிப்பு கொடுக்கறது இல்லை, ஸ்கூல்ல சேர்த்துக்கிறது இல்லை, காலேஜ்ல சேர்த்துக்கிறது இல்லை. அப்போ பிச்சை எடுக்காம வேற என்ன பண்ணுவாங்க? செக்ஷுவல் ஒர்க், பிச்சை, ரெண்டு தான் அவங்க எல்லாம் மிச்சம் இருக்கு. ஸோ அதுதான் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் பண்றாங்க. ஸோ என்டையர் சொசைட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெக்கிங் அண்ட் செக்ஸ் ஒர்க் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். அவங்க அது பண்றாங்கன்னா அது காரணம் யாருன்னா ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி தான். நம்ம இன்க்ளூட் பண்ணிக்காததுனால தான் அவங்க இன்னும் வந்து செக்ஸ் ஒர்க்லயும் இல்ல வந்து பெக்கிங்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்தா அவங்க ஏன் பெக் பண்ண போறாங்க? வேலை கொடுக்க மாட்டாங்களே, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி வந்து அடாப்ஷன்ல அந்த சில்ட்ரனுக்கு கண்டிப்பா சொசைட்டினால நிறைய பேக்லாஷஸ் வரும். அது ஆல்ரெடி டைவர்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு அது வருது தானே. டைவர்ஸே இன்னும் ஒரு டபுவா இருக்க சொசைட்டில டைவர்ஸ்ல இருக்க குழந்தைகளுக்கு வருது. அதுக்காக டைவர்ஸ் வந்து நம்ம பேன் பண்றோமா? உங்களுக்கு புரியுதா? அப்பா அம்மா டைவர்ஸ் ஆயிட்டாங்க, இல்லைன்னா அதே மாதிரி வந்து நிறைய ஆர்ஃபன் கிட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ ஒரு விஷயத்துல இப்போ இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ண கண்ட்ரீஸ்ல இதை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஒருத்தர் வந்து கேவா இல்லைனாலும் கேன்னு பொய் சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க. தோஸ்தான படத்துல அதான் நடக்கும். உங்களுக்கு புரியுதா? அவங்க கேவாவே இருக்க மாட்டாங்க, ஆனா கேங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பொய் சொல்லிட்டு நிறைய மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு. அப்போ மிச்சம் எந்த ரூல்லையும் வந்து பொய் சொல்லி யாரும் மிஸ்யூஸ் பண்ணல. ஒரு விஷயத்துல பொய் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கறதுனால உனத்தை பேன் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ டிரைவிங்கை நம்ம பேன் பண்ணணும் தானே. கார் ஓட்டுறதை பேன் பண்ணணும், பைக் ஓட்டுறதை பேன் பண்ணணும், அப்புறமா அரசியலை பேன் பண்ணணும், எம்எல்ஏ எம்பி ஆகிறத பேன் பண்ணணும். பொய் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த பேன் பண்ணோம்னா நாட்டுல என்ன வேணா பேன் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? ஏகப்பட்ட விஷயங்கள். அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பொய் சொல்லி காப்பி அடிக்கிறாங்கிறதுனால யாருமே எக்ஸாம் எழுத வரக்கூடாதுன்னு சொல்லிட முடியுமா? உங்களுக்கு புரியுதா? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல காப்பி அடிக்க முடியாது. வேற ஏதோ ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்ல காப்பி அடிச்சு தான் காட்டுங்களேன் யாராவது. முடியாது. ஸோ அதனால வந்து காப்பி அடிக்க டைம் இல்லை. காப்பி அடிக்கிறதுக்காக நீங்க வந்து புக் எடுத்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் எழுத முடியாது மெயின்ஸ்ல. ஸோ அதனால காப்பி அடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால வந்து மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறதுனால ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ப்ராஹிபிட் பண்ணிடவே முடியாது. அதான் அந்த ஆர்குமெண்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லையே வந்து பேன் பண்றாங்க. கவர்மெண்டோட அஃபிடவிட்ல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க, என்னப்பா நாங்க ரெகனைஸ் பண்ணவா அப்படின்னு கேட்கறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிடவிட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அக்செப்டட் வியூ ஆஃப் மேரேஜ் வந்து பயாலஜிக்கல் மேனுக்கு உமனுக்கு தான் நடக்கும், அதுதான் ஹோலி யூனியன், அதுதான் வந்து ரெகக்னைஸ் யூனியன். சாக்ரமெண்ட் அண்ட் சன்சக்கார் கல்ச்சர், அதான் நம்மளுடைய கல்ச்சர்,
அதுதான் நம்மளுடைய பரம்பரை, அதுதான் நம்மளுடைய கல்ச்சர். மக்கள் எல்லாம் இதை ஒத்துக்க மாட்டாங்க, அதனால இது ரெகக்னைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் வருது. லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸ் வருதுன்னா இது ரெகக்னைஸ் பண்ண பிறகு ஒரு 124 ஆக்ட்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும். எல்லா இடத்துலயும் நம்ம வந்து மேல் ஃபீமேல் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்ட் எல்லாத்தையும் மாத்தணும், அதை பண்ணணும் அப்படின்னா அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இப்போ நான் அதை ரீஇன்டர்பிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது லீகல் காம்ப்ளெக்சிட்டியை கொடுக்கும். ஏன் வந்து சிஜிஐ வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணல அப்படின்னா, நான் ஈஸியா ரீஇன்டர்பிரேட் பண்ணிடுவேன், ஆனா ஒரு 124 ஆக்டை வந்து மாற்ற வேண்டியது வரும். அது வந்து பார்லிமெண்ட்ல இருந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து வரும்போது தான் அது லீகலா ப்ராசஸா போகும். இப்போ நான் ரீஇன்டர்பிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா லீகல் காம்ப்ளெக்சிட்டிஸை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால தான் ரீஇன்டர்பிரேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மேரேஜ் இஸ் மென்ட் ஃபார் ப்ரோக்ரியேஷன். திருமணம் என்பது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான். அதனால குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு திருமணம்ங்கிறது திருமணமே இல்லை. அப்போ இம்பார்ட்டண்டா இருக்கிற நிறைய பேர் குழந்தை பெற்றுக்க முடியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் திருமணமே இல்லையா? ஸோ இந்த சைட்ல வைக்கிற ஆர்குமெண்ட் அது. மேரேஜ் இஸ் மென்ட் ஃபார் ப்ரோக்ரியேஷன். ப்ரோக்ரியேஷன் இல்லாம ஒரு யூனியன் எதுக்கு அப்படிங்கறத இந்த அடுத்த லெவல் கொஸ்டின். அப்போ நிறைய கப்புள்ஸ் வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்க வேணாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. நம்ம குழந்தை வேணா, நம்ம வந்து காலம்பூரா வந்து கப்பல்ஸாவே இருப்போம், குழந்தை வேணாம் அப்படின்னு. அப்போ அந்த மேரேஜை நம்ம வந்து பேன் பண்றோமா? ஸோ அப்போ ப்ரோக்ரியேஷன் கேனாட் பி அன் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரோக்ரியேஷன் இல்லாம எத்தனையோ கப்பல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அடாப்ஷன் ரைட்ஸ் இருக்கு, சரகசி ரைட்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் லீகல் ரெகக்னிஷன் ஆஃப் மேரேஜ் கொடுக்குறோம். ஸோ தட் ஆர்குமெண்ட் கேனாட் கம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆர்குமெண்ட் என்னன்னா, யூனியன் லா மினிஸ்டர் ஆர்கியூட் தட் 160 நான் 124 ஏதோ ஒரு லா 160 ஆக்ட்ஸ் வி இம்ப்ளிமெண்டட். லா மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the issue should be left with the wisdom of the people with debate in parliament and state legislature. ஸோ பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி சட்டமா கொண்டு வந்தா தட் இஸ் குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ஆர்குமெண்ட். அதனால வந்து ரீஇன்டர்பிரேட் பண்ணல. பட் இன் ஃபேவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மேரேஜ் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட் ஆஃப் தி சொசைட்டி அந்த கம்யூனிட்டி கொடுக்குற ஒரு கிஃப்ட் மாதிரி பார்க்கணும். இட்ஸ் நாட் சம் கிஃப்டோ இல்லைனா ஒரு பெனிஃபிட்டோ அவங்களுக்கு கொடுக்கறது. ஒரு பேசிக் ரைட்டை தான் நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணலாம்னு சொல்றோம். ஸோ அதனால இட்ஸ் an inherent right as an equal citizen, இட்ஸ் நாட் கிஃப்ட் அப்படின்றாங்க. Marriage is sacramented under religion, but Special Marriage Act was brought as a progressive religion neutral marriage law. So it's a marriage status conferred by law. So அந்த மாதிரி மேரேஜ் ஸ்டேட்டஸ் ரிலிஜியன் கொடுக்கலனாலும் லா மூலமா கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிரசிடென்ட் இருக்கு. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு, அபாலிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ் ஆக்ட்னு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்ல இருந்து இருக்கு, அபாலிஷன் ஆஃப் சத்தின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ லீகல் மூலமா நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. சொசைட்டி கீப்ஸ் இவால்விங் அண்ட் தி லா மஸ்ட் அலைன் டு. லா அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் அலைன் வித் தி வியூஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ லா ஷுட் நாட் பி ஸ்டாக்னேட்டட் இன் தி பாஸ்ட். வென் சொசைட்டி இஸ் அட்வான்சிங் அண்ட் சொசைட்டியல் வியூ, கல்ச்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் திங் அப்படிங்கிறது சோசியாலஜி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியுதா? கல்ச்சர் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது தான் கல்ச்சர். கல்ச்சர் என்பது ஸ்டாட்டிக்காக இருக்க முடியாது, காலத்துக்கு காலம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் கல்ச்சர். ஸோ அதனால வந்து கல்ச்சர் மாறுச்சுன்னா சோஷியல் பிலீஃப்ஸும் மாறணும், ஒப்பீனியன்ஸும் மாறும், கம்யூனிட்டியில் இருக்க லாவும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்றது தான் இது. ஸோ நம்மளுடைய கல்ச்சரா இருந்த ஒரு சில விஷயங்கள் தானே இப்போ நம்ம பேன் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இப்போ சத்தியா இருக்கட்டும், இல்லை விடோ வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், பட் அது 2 லாவும் கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ அது வந்து நார்மல் ஆயிடுச்சுல. ஸோ அப்படி இருக்கிறப்போ கல்ச்சர் இஸ் மென்ட் டு பி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு தி கல்ச்சர் வில் இவால்வ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் வந்து மாறும். Pure relationship was practiced and recognized in Hinduism. Ancient Hinduismல நிறைய pure relationship எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏகப்பட்ட கதைகள்ல, ஏகப்பட்ட மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்ல, ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்ம இது பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒருத்தவங்க அது கதையில எழுதி நார்மலா எழுதியிருக்காங்கன்னா அப்போ நார்மலி அக்செப்டட் நார்மா இருந்தது தான் இப்போ வந்து நடுவில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியன், சொசைட்டல் ஒப்பீனியன் மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் தி விக்டோரியன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் கல்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நோ அட்டம்ப்ட்ஸ் டு டேக் அவே தி மேரேஜ் ரைட்ஸ் ஆஃப் தி குழந்தை பெற்றுக்காத மற்ற கப்புள்ஸோட மேரேஜ் ரைட்ஸை நம்ம எடுக்கல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம குழந்தை பெற்றுக்க வேணாம் அப்படின்னு சொல்றது சர்க்கம்ஸ்டான்ஷியல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கம்ஸ்டான்ஷியல் இன்ஃபர்டிலிட்டி ஆர் சோஷியல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மல் இன்ஃபர்டிலிட்டினா பயாலஜிக்கலா அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல. சோஷியல் இன்ஃபர்டிலிட்டினா அவங்க வாலண்டரியாவே 2 பேர் குழந்தை பெற்றுக்க வேணாம் அப்படின்னு முடிவில் இருக்காங்க. ஸோ அந்த சோஷியல் இன்ஃபர்டிலிட்டியில் இருக்க கப்புள்ஸ்க்குலாம் நம்ம மேரேஜ் ரைட்ஸை பேன் பண்ணல, இவங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. மேரேஜ் ரெகக்னிஷன் இஸ் நீடட் டு ஃபைல் டாக்ஸஸ், ஜாயிண்ட்லி இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்றதுக்கு, ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சூஸ் நாமினிஸ் ஃபார் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அதுக்கு நாமினி யார் பேர் போடுறது? இன்ஹெரன்ஸ் ஸ்பௌஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஜாயிண்ட்லி இன்வெஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிவில் அண்ட் சர்வீசஸ் அண்ட் கூட்ஸ் வந்து நமக்கு வந்து டினே ஆகும். அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கியூர் பீப்புள் கேனாட் வெயிட் அன்டில் சொசைட்டி
திங்ஸ் இட் இஸ் அக்செப்டபிள் டு ஹேவ் த ரைட்ஸ். மற்ற சொசைட்டி அக்செப்ட் பண்ணாதான் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ரைட்ஸ்னா தென் தட் இஸ் நாட் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல வருது. ஸோ இட் இஸ் அப் டு தி பார்லிமெண்ட். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிட்டதுனால லெஜிஸ்லேச்சரும் பார்லிமெண்ட்டும் முடிவு பண்ணி நாட்டுக்கு எல்லாம் நல்லனோ அது செஞ்சிருங்க. அதே மாதிரி நம்ம சிஜிஐ கொடுத்த வே ஃபார்வர்ட் தான் வே ஃபார்வர்ட். என்ன பண்ணணும், பேசிக்கா வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். அதான் நம்பர் 1 ஸ்டெப். அவேர்னஸ் இப்படி ஒன்று இருக்கு, இது நார்மல் அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். எந்த ஒரு சேஞ்ச் வந்தாலும் அதனால ஒரு சலசலப்புகள் வரும். அது எல்லா சேஞ்சுக்கும் நார்மல். ஜிஎஸ்டி கொண்டு வரப்போ சலசலப்பு இல்லையா? ஸோ ஒரு சின்ன எக்கனாமிக் பாலிசி சேஞ்ச் பண்ணாலே சலசலப்பு வருதுன்னா எல்லாத்துக்கும் ஒரு சலசலப்பு வரும். பட் அதை தாண்டி லாங் டேர்ம்ல அது நார்மலைஸ் ஆகிடும். ஸோ அதனால அந்த ஷார்ட் டேர்ம் சலசலப்புகளுக்காக நினைச்சுக்கிட்டு நம்ம லாங் டேர்ம் ரிஃபார்ம்ஸை தடை பண்ண முடியாது. அது ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அகைன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் பில்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே இருக்கு. ரிசர்வேஷன்ஸா இருக்கட்டும், ஆர் அவங்களுக்கு தனி நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் கமிஷன் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை வந்து நம்ம நார்மல் சொசைட்டிக்குள்ள கொண்டு வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வி ஹாவ் டு கிவ் தம் ஹேபிடேஷன் ரைட்ஸ், வீட்டு வாடகைக்கு பண்ணணும், வேலை கம்பெனி வச்சிருக்கோம்னா வேலை கொடுக்கணும். அப்புறமா வந்து சொசைட்டி வந்து அவங்கள வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்னு ஒத்துக்கணும். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸாவே ஒத்துக்கிறது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த சொசைட்டி மேல வெறுப்பு தானே இருக்கும். அவங்க எல்லார் மேலேயும் ஹேட்ரட் காட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பணத்தை எடுத்துக்கிறாங்க, பாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வேலை கொடுத்தா அவங்க ஏன் அதை எடுத்துக்க போறாங்க? அவங்கள மனுஷனா ட்ரீட் பண்ணியிருந்தா அவங்க ஏன் அவ்வளவு கோவமா இருக்க போறாங்க சொசைட்டி மேல? ஸோ அந்த விஷயம் வந்து சொசைட்டி ஆஸ் அ ஹோல் வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதான் வந்து இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணதான். புட்டசாமி கேஸ், அப்புறமா நவ்தேஜிங் ஜோவர் கேஸ், அப்புறம் தீபிகா சிங் அண்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஃபேமிலி அப்படிங்கிறதுல வந்து ஃபேமிலிக்குள்ள வந்து இந்த மாதிரி கியூர் ரிலேஷன்ஷிப்பும் வரலாம். அது ஃபேமிலி அப்படிங்கிற ரெகக்னிஷன் தராங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழலாம் அப்படிங்கிற கோஹாபிடேஷன் ரைட்ஸ் வந்து தீபிகா சிங் கேஸ்ல வருது. அதே மாதிரி வந்து ஷஃபின் ஜாயின் வர்சஸ் அசோகன் கேஸ், சக்தி வாகினி கேஸ், லக்ஷ்மி பாய் கேஸ், இந்த கேஸ்ல எல்லாமே வந்து சூசிங் லைஃப் பார்ட்னர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் ஜட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ஏதாவது வருதுன்னா அதுல எழுதுறதுக்காக ஜஸ்ட் கிவன். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி கிளாஸ் ஃபார் தி டே. இன்னைக்கு வந்து we saw the 5 important editorials and we discussed about this LGBTQ community rights. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ரைட்ஸை புரிஞ்சுக்கிட்டோம்ல, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை தெரியாத இன்னும் நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணணும். அப்படி எஜுகேட் பண்ணும்போது தான் சோஷியல் அக்செப்டன்ஸ் வரும். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், அவங்க வந்து பாவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோட ஹேட்ரடை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதான் எம்பத்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த எம்பத்தியோட நம்ம ட்ரீட் பண்ணா we'll understand. So this will wind up. We'll meet next week in another set of 5 editorials. So bye bye. யா கரண், நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்தியாவில ரொம்ப கஷ்டம் தான். பட் கஷ்டங்கிறதுனால வந்து நம்ம பண்ணாம இருக்க முடியாதுல்ல. இப்படிதான் எல்லாத்துக்கும் சொன்னாங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இன் ஆர்டிகல் 17 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போதும் வந்து நாடே எதிர்த்துச்சு. அது வந்து நம்மளோட கஷ்டம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ட் அபாலிஷ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல பண்ணிட்டோம். ஆனா இன் ரியாலிட்டி வந்து கேஸ்ட் அபாலிஷ் பண்ணிட்டோம். அவன் அபாலிஷ் பண்ணல, இன்னும் கேஸ்ட் இருக்கு, அதோடைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு, அதனால வர ஹார்ம்ஸ் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் லீகலாவது அதை நம்ம பேன் பண்ணிட்டோம்ல, அதுதான் வந்து நமக்கு நோட் பண்ணும். சொசைட்டி அக்செப்ட் பண்ணதோ இல்லையோ, லீகல் ரைட்ஸாவது கொடுத்தா அதனால பெனிஃபிட் அடைகிற ஒரு 4-5 பேராவது பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிற அந்த ஐடியால தான் ஒரு லீகல் ரைட்டாவது தாங்க அப்படிங்கிறதுல வரும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் எஜுகேஷன் வில் பி கேட்டலிஸ்ட். எஸ், இந்த LGBTQ ரைட்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்போ we should also see that with respect to the ethical point of view. நம்ம வந்து GS2ல ரைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டுங்கிறத தாண்டி GS4ல எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த அரங்கில் கூட நம்ம இதை பார்க்கணும். Okay, so bye. We'll meet next week in another set of 5 editorials. See regularly and do the regular revision. Where the doubt is, comments. I will come and respond.